அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. அது சரியா டீகம்போஸ் ஆகாம அதுலேருந்து சப்போஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் சரியா டீகம்போஸ் ஆகல. டீகம்போஸ் ஆகாமல் அங்கேருந்து ஒரு ஃபார்மர் வந்து ஏதாவது கல்டிவேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கல்டிவேட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு காலிஃப்ளவர் வருது. அந்த காலிஃப்ளவர் கூட கண்டிப்பாக அந்த புழு வந்து உட்காந்துரும். ஏன்னா would neutralize the pathogen. வந்துச்சா போடுறோம், நியூட்ரலைஸ் பண்ணுறோம். நியூட்ரலைஸ் ஓகேவா, சமாளிச்சோம். நியூட்ரலைஸ் த பேத்தஜன்ஸ் ஏஜென்ட் during the actual infection. ஓகேவா. This vaccination also generate a memory வச்சிருக்கோம். ஓகேவா. BNT cells, okay, BNT cells that recognize the pathogen quickly and subsequently expose the overall and infect of the massive protections of antibiotics. ஓகேவா. BNT cells வந்து மெமரி வச்சோம். ஓகேவா. அது ரெகனைஸ் பண்ணுவோம். ஓகே மச்சான் இவன் அன்னைக்குல ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா தைமஸ்னா இங்கே இருக்கும், லிம்ஃபியாட்டிக் செல்ஸ். இந்த தைமஸ் வந்துட்டு நம்ம வளர வளர தைமஸோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுமா. பியூபர்ட்டிலாம் வரும்போது தைமஸ் பியூபர்ட்டி வரைக்கும் பெருசாக இருக்குமா. பியூபர்ட்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பியூபர்ட்டி வரும்போது ஒரு சைஸ் வந்து குறைச்சிருவா. பர்த்தில் எப்படி இருந்தோமோ அது மாதிரி இருக்காதான் தைமஸ் சொல்கிறேன். வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லைன் பை லைனாக படிச்சு NCERT லைன் பை லைனாக படிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த ஒன் ஷாட் ஒரு கம்ப்ளீட் ஷார்ட் எடுத்துட்டு இந்த ஃபுல் சாப்டர் முடிச்சிருப்போம். ஓகேங்களா, பார்த்துலாமா. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வேதாந்த் NEET தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் MVSAT ரெஜிஸ்ட்ரேஷன் 13th செப்டம்பரோட முடியுது. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி MVSAT எழுதி ஆல் இண்டியா ரேங்க் வாங்கிக்கிறீங்க. ஓகேவா. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், அதாவது நம்ம 12th சாப்டர் 7 இருக்கிற ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம், 9 by 9 பார்க்க போகிறோம். பார்த்துலாமா. உங்களுக்கு தெரியும் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஹெல்த்னா என்னது, நம்ம உடலை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும், எந்த நோயும் அண்டாமல் பார்த்துக்கணும், எந்த கிருமிகளும் அண்டாமல் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நோய் வந்து அதுக்கு கரெக்டான ப்ரிகாஷன் எடுக்கணும். ப்ரிகாஷன் எடுத்து டாக்டர் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம உடம்பு சரி பண்ணணும். ஓகேவா. நோய் வராமல் பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதேமாதிரி சப்போஸ் நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர்லாம் எடுத்துட்டு நம்ம அதை உடம்பு சரி பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் காமனான ஹெல்த். பட் டிசீசஸ் என்னது, நம்ம காஸ் பண்ணுற டிசீஸ். ஓகேவா. அது என்னென்ன டிசீஸ், எப்படி நம்ம ஹெல்த்தை இது பண்ணுறது, என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் ஆகுது, என்னென்ன டிசீஸ்லாம் ஹியூமனுக்கு வருது, அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது, இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் என்ன, நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்னா என்ன அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஹெல்த்தோட டெஃபினிஷன்ஸ் படி பார்க்கலாம். ஓகேங்களா. ஹெல்த் ஃபார் அ லாங் டைம் வாஸ் கன்சிடர் அஸ் ஸ்டேட் ஆஃப் அ பாடி. ஹெல்த்னா ஸ்டேட் ஆஃப் அ பாடி நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸ்டேட் ஆஃப் அ பாடியில் இருக்குல்ல, ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் மென்டல் ஹெல்த்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மென்டல் ஹெல்த் இருக்கணும், சோஷியல் ஹெல்த் இருக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கணும். ஓகேவா. ஸ்டேட் ஆஃப் த பாடி மட்டும் ஹெல்த் இல்லை, ஃபிசிக்கல் சொல்லியிருப்பாங்க, ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் ஹெல்த். ஓகேங்களா. State of a body and mind where was the balance of certain humours. This is what the early Greeks Hippocrates as well as Indian Ayurvedic system of medicine asserted. It was thought that the person of black bile belonged to the personality and would have fevers. This idea was arrived by pure reflective thought. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இந்த ஹெல்த்தை பற்றி ஒரு ஐடியா வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. The discovery of blood circulation system, நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் பை வில்லியம் ஆர்விங் யூசிங் த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் கால் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் நார்மல் பாடி டெம்பரேச்சர் the person with a black bile using the thermometer. Using a thermometer disproved the good humor hypothesis of health. In later years, biology stated that the mind influences throughout a neural system, endocrine system, and our immune system, and the immune system maintains our health. ஓகேங்க. இதெல்லாம் லேட்டர் இயர்ஸ்லாம் தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஹெல்த்னா என்ன, அது இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் எப்படி அனலைஸ் பண்ணிச்சு, அது மென்டல் ஹெல்த்னா என்ன, ஃபிசிக்கல் ஹெல்த்னா என்ன, எப்படி இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு, பிளட் சர்க்குலேஷன் எப்படி கண்டுபிடிச்சாரு, இம்யூன் சிஸ்டம் ஒன்று இருக்குது நம்ம உடம்புல. அந்த இம்யூன் சிஸ்டம் தான் இம்யூனிட்டி கொடுக்குது. இம்யூனிட்டின்னு என்னதுன்னா, ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்பு வந்துச்சு, இப்போ ஜுரம் எதாவது வந்துச்சுன்னா நம்ம எதிர்த்து போராடுறோம் பார்த்தீங்களா, அந்த போராடுற பேர் தான் இம்யூனிட்டி. ஓகேவா. இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இம்யூன் சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மெயின்டைன்ஸ் அவர் ஹெல்த். ஹென்ஸ் த மைண்ட் ஆஃப் அ மென்டல் ஸ்டேட் கேன் அஃபெக்ட் அவர் ஹெல்த். ஆஃப்கோர்ஸ் த ஹெல்த் இஸ் அஃபெக்டட் பை மூணு ஜெனட்டிக் ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க ஹெல்த் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும்னு. ஜெனட்டிக் ஆர்டர், இன்ஃபெக்ஷியஸ், லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா. ஜெனட்டிக் ஆர்டர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஜீன்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றது தான் ஜெனட்டிக் ஆர்டர்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷியஸ்னால் நம்ம தொட்டு நோய். இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு பையனுக்கு கோல்டு இருக்குது, நம்ம அவனுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோம், அவன் தும்புறான், இல்லை அவன் தும்புன அந்த பென்சிலை நம்ம பிடிக்கிறோன்னா அதுலேருந்து அந்த வைரஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வந்துடும். அதான் இன்ஃபெக்ஷஸ்க்கு காஸ் ஆகக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் நம்ம இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்தீங்களா. என்னென்ன ஸ்ப்ரெட் ஆகும், கோல்டு, ஃபீவரு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னா ஸ்ப்ரெட் ஆகாது, நோ ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் ஆகாத டிசீஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். எக்ஸாம்பிள் கேன்சரு, எய்ட்ஸ் இதெல்லாம்.
ஓகேவா? அப்போ இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் ஆகுது, நான் இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம ஒன்று வேணால் கண்டிப்பாக பார்ப்போம் முன்னாடி. ஓகேங்களா? அப்புறம் லைஃப் ஸ்டைல் என்னது, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது. இப்போ வந்துட்டு ஜென்சி கிட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீடி அடித்தாதான், சிகரெட் கையில் வச்சாதான், ஒரு பாட்டில் தூக்குனா தான் எல்லோரும் மதிப்பாங்க, கூலி போட்டால் தான் எல்லாம் மதிப்பாங்க அப்படின்றது நம்ம ஸ்கூல்லே ஸ்பாயில் ஆயிடும். ஒன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சினிமா இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பேட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுட்டு நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் மெயினாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? டிஃபிஷியன்சி வித் சைல்டு இஸ் பார்ன் வித் டிஃபிஷியன்சி, டிஃபெக்ட்ஸ் வித் சைல்டு இன்ஹெரிட்ஸ்னா ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, முன்னோர்கள்கிட்ட இருந்து அப்படியே பேரண்ட்ஸ் ஃப்ரம் பர்த்லாம் வர்றது, அது ஜெனடிக் டிஸார்டர்னு சொல்றது. இன்ஃபெக்ஷன்ஸ் தெரியும். லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட் ஃபுட்டு, வாட்ரு, என்னென்ன ஃபுட் குடிக்கணும், என்னென்ன தண்ணி சாப்பிடணும் அப்படிலாம் இல்லாமல், ரெஸ்ட் எடுக்காமல், எக்ஸசைஸ் பண்ணாமல், வி கெட் டு அவர் பாடிஸ் ஹேபிட்ஸ் தட் வி ஹவ் நெவர் டு லேக். ஓகேங்களா? நல்ல கெட்ட பழக்கம் இல்லாமல், நல்ல பழக்கமும் இல்லாமல் கெட்ட பழக்கமும் இல்லாமல் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியால தான் லைஃப் ஸ்டைலால் தான் அது உடம்பு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டேர்ம் ஹெல்த் இஸ் வெரி ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் எவ்ரிபடி. ஹவு டு வி டிஃபைன் இட்? இப்போ ஹெல்த்தோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, WHO கொடுத்த டெஃபினேஷன். Health is not a simply mean of absence of disease or physical fitness. It could be absence of disease illa, absence of disease and physical fitness, a state of completely physical, mental and social well-being. அப்போ ஹெல்த்னா என்னது, கம்ப்ளீட்லி என்னது, ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க. when people are ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, பீப்புள் ஹெல்த்தியாக இருக்கான், they are more efficient at work. ஓகேவா? இப்போ நான் காலைல வரேன்ப்பா, காலைல வந்து நான் ரொம்ப முடியலன்னா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா நல்லா கிளாஸ் எடுக்க முடியாது இருக்குது. இது நான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கேன், நல்லா ஃபுட்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கேன்னா நல்லா பூஸ்ட்டாக வந்து அப்படி நம்ம எஃபிஷியன்ட் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம டயர்டாக இருந்தால் எதுக்குமே தோணாது, ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா, படிக்கணுமா, எக்ஸாம் எழுதணுமா. இதை நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போனோம், வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், படிக்கணும், டாக்டர் ஆகணும், அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதான் மெயினாக சொல்றாங்க. திஸ் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிரிங்ஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி. நம்ம ஒர்க் பண்ண நமக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்துச்சு. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, நல்லா படிச்சு டாக்டர் ஆவீங்க, டாக்டர் ஆகிட்டு நல்லா சம்பாதிக்கணும்ல, அது அந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாங்க. எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி. ஹெல்த் ஆல்சோ இன்க்ரீசஸ் லாங்கிட்டிவிட்டி ஆஃப் பீப்புள். உயிர் வாழ்க்காது, நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுவோம் போது அதே மாதிரி தான் உயிர் வாழ்றது வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்கும். வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அன்ஹெல்த்தினா டக்குன்னு ஒரு 30 வயசு 40 வயசு மண்டையப்பட வேண்டியதான். அண்ட் ரெடியூசஸ் இன்ஃபான்ஸ் அண்ட் மெட்டர்னலி மொர்டாலிட்டி. ஓகேவா? இன்ஃபான்ஸ் அண்ட் மெட்டர்னலி மொர்டாலிட்டினா டெத்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த குழந்தை வயிற்றுல குழந்தை செத்து போகுது, இல்லை பிறந்தோடனே குழந்தை செத்து போகுதுன்னா அது போதான இது இல்லை, ப்ரோட்டீன்ஸ் இல்லை, நியூட்ரியன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஹெல்த் இல்லை, அதனால செத்து போகுது. இதே அந்த குழந்தைக்கு கரெக்டான ஹெல்த் நியூட்ரிஷன் இருந்ததுன்னா இந்த மொர்டாலிட்டி, இந்த டெத் எல்லாம் நடக்காம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ்டு டயட், பர்சனல் ஹைஜீன் அண்ட் ரெகுலர் எக்ஸசைசஸ். இதெல்லாம் பண்றதே இல்லை, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றதே இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதே போதும் ஆர் வெரி இம்பார்ட்டன்ஸ் டு மெயின்டைன் அ குட் ஹெல்த். ஏன்னா இந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது வேறு, ரெகுலர் எக்ஸசைஸ் வேறு. ஓகேங்களா? ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறத விட காலையில் எழுந்திரிச்சோன்னே 2-3 அப்படி எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? யோகா ஹஸ் பீன் ப்ராக்டிஸ்ட். யோகாலாம் பண்ணுவீங்களா? யோகா ஹஸ் பீன் ப்ராக்டிஸ் இன் த டைம் ஆஃப் இம்மர்ஷியல் டு அச்சீவ் த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் அட்டாச் ஆனது இது பண்ணுறதுக்கு யோகா மாதிரி ஒரு பெஸ்ட் மெடிசனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த யோகான்னு சொல்லலாம், மெடிடேஷன் சொல்லுவாங்க, எல்லாமே அந்த யோகா இதில் வர்றது. ஓகேங்களா? யோகா பண்ணுறது அவ்வளோ மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேவா? 2 ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்தையும் நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவேர்னஸ் அபவுட் தி டிசீசஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ். வேக்சினேஷன் என்னது, இம்யூனைசேஷன். இந்த வந்து வைரஸே நமக்குள்ளே வேக்சின் பண்ணுது, இதை குறைச்சிட்டு அது வீரியத்தை குறைச்சி நமக்குள்ளே வேக்சின் பண்ணிட்டு அது வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெடியாக இருப்போம் வந்து அடிக்கிறது. ஓகேங்களா? அதான் வேக்சினேஷன். அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டிலலாம் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையோட பேம்பஸ் அதெல்லாம் இந்த ஃபீக்கஸ் வேஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி கண்ட மணிக்கு அங்கங்கே தூக்கி போயிடுவாங்க. அதுலேருந்து உட்காந்து இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம்ஸ் உட்காந்து வேறு டிசீஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது. டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வந்து கரெக்டாக பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் வெக்டர்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் ஆஃப் ஹைஜீன் இன் ஃபுட். கண்ட்ரோல் ஆஃப் வெக்டர்ஸ்னா என்னதுன்னா நம்ம இந்த இதெல்லாம் சொல்கிறோம், ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோலாம் வெக்டர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ அந்த வெக்டர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் தேங்காமல் இருக்கணும். மலேரியா வந்துடும். ஏன்னா ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து தண்ணியில் தான் வருது. ஓகேவா? எல்லா மஸ்கிட்டோ எல்லா கொசுமே தண்ணியில் தான் வருது. தண்ணியிலேருந்து நமக்கு அப்படியே வந்து நம்ம வந்து கடிக்கும், தண்ணியில் ஃபார்மே நமக்கு வந்து கடிக்கும், நமக்கு மலேரியா வந்து நம்ம மண்டையை போட்டுரும். ஓகேவா? ஸோ இப்படிலாம் நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ணணும், வெக்டர்ஸ் எல்லாம் வரக்கூடாது, மெயின்டைன் ஹைஜீனாக இருக்கணும், ஃபுட்டெல்லாம் மூடி வைக்கணும், நல்லா குக் பண்ணி தான் சாப்பிடணும். கடையிலேருந்து எப்பவுமே கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது, மோஸ்ட்டாக குக் பண்ணி சாப்பிடுங்க, பாயில் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க.
நல்ல வாட்டர் வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும், வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் நெசசரி டு அச்சீவ் அ குட் ஹெல்த். இதெல்லாம் பண்ணால் குட் ஹெல்த் அச்சீவ் ஆகும். ஓகேங்களா, கண்டமேனிக்கு நம்ம ஹெல்த்தை தன்னோட உடம்பை எத்தனைக்கு தண்டிக்கிறானோ மறுபடியும் அவன் உடம்பு வந்து அவனை தண்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் தண்ணி சாப்பிட்றீங்க, சிகரெட் அடிக்கிறீங்க, அங்கங்கே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டு உங்கள் உடம்பை தண்டிச்சிட்டு இருக்கீங்க. இதே இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜாலியாக இருக்கும், மஜாவாக இருக்கும். பட் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த உடம்பு உங்களை தண்டிக்க ஆரம்பிச்சு. என்ன சுகர் வந்துடும், பிபி வந்துடும், நினச்சி சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, இப்படி அவ்வளோதான். அப்புறம் 50 வயசுல மண்டே போட்டுருவீங்க. ஸோ நல்ல ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாதான் நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. when the functions of one or more organ or system of the body is adversely affected, the characteristic appearance of the various signs. ஓகேங்களா, ஒரு ஆர்கனோ இல்லை நிறைய ஆர்கனோ இல்லை ஒரு சிஸ்டம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா, ஒரு ஆர்கனோ இல்லை நிறைய ஆர்கனோ இல்லை ஒரு சிஸ்டமும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அட்வர்ஸ்லி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அப்பியர் ஆஃப் வேரியஸ் சைன்ஸ் சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா, we said it is not healthy. அது வந்து இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த கை வர மாட்டேங்குது, எனக்கு இந்த நெஞ்சு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, இல்லை எனக்கு டைஜஷன் சரி ஆக மாட்டேங்குது, அப்படிலாம் இல்லைன்னா நம்ம நாட் ஹெல்த்தின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டேட் நாட் ஹெல்த்தியான ஸ்டேட் தான் நம்ம சொல்கிறோம் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். இது நான் காரணமாக உங்களுக்கு தெரியும். ஓகே, டிசீசஸ் சொல்கிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிசீசஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி? இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ். ஓகேவா, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? நான் பேசுறதால ஸ்ப்ரெட் ஆகும், அவரை தொடர்றதால. நான் இன்ஃபெக்டட் பர்சன் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஆள் தொடறேன், என்கிட்ட கோல்டு இருக்கு, நான் ஒரு நாள் இரும்பிட்டு நான் அதே கையோட அவர் தொடறேன். அவர் தொடும்போது என்கிட்ட இருக்க ரைனோ வைரஸ், அப்படி என்கிட்ட இருக்க வைரஸ் வந்து அவருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, அது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அந்த கேன்சர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, எய்ட்ஸ், கேன்சர்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. 2 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் என்னது? இன்ஃபெக்ஷியஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் கண்ணா, நான் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள் இதான். Diseases easily transmitted from one person to another is called as infectious diseases. Infectious diseases are very common and very one of us suffers from these sometimes or others. Okay, அது ரொம்ப காமனானது. ஓகேங்களா, some of the infectious diseases like AIDS are fatal. Among the non-infectious diseases, cancer is a major cause of death. Okay, among non-infectious diseases, cancer is the major cause of death ன்னு சொல்றாங்க. Drug and alcohol abuse are also affect our health adversely. சொல்லி தான் புரிய வைக்கிறோம் இல்லை, பட் எல்லாரும் இந்த ட்ரக்குக்கும் ஆல்கஹாலுக்கு பின்னாடி தான் போகிறாங்க. ஓகேவா, இதை பற்றி பின்னாடி வந்து அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆமாம் அங்கே பேசுவோம், இந்த ட்ரக்கையும் ஆல்கஹாலையும் பற்றி நம்ம அங்கே பேசுவோம். பட் மேஜராக புரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், நான் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த கேன்சர் மாதிரிலாம் நான் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ காமன் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ்ல காமனான டிசீசஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. காமனான டிசீஸ் வந்து என்னென்னா பாக்டீரியாவால் பாஸ் ஆகக்கூடியது. ஓகேவா, பாக்டீரியா 2 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டைஃபாய்டு ஒன்று பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வைரஸால் என்ன ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, புரோட்டோசோவன்ஸால் என்ன ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, ஃபங்கை கொடுத்துருக்காங்க, அப்புறம் விச்சரியா, அஸ்காரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்மின்தஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் எப்படி நோட்ஸ் இருக்கீங்க, நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நோட்ஸ். இந்த காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் மட்டும் எப்படி நோட்ஸ் இருக்குது, எது காசியேட்டிவ் ஏஜென்ட், எதுன்னு நம்ம தனியாக வீடியோ போட்டுருக்கோம், அது உங்களுக்கு அப்லோட் ஆகும். பட் நீங்கள் இப்படி நான் சொல்லும்போது தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு, நல்லா பார்த்துக்கோங்க, பாக்டீரியா, viruses, fungi, protozoans and helminths. ஓகேவா, could causes diseases in man. மனுஷன்ல எந்த மாதிரி இதெல்லாம் காஸ் பண்ணுது, டிசீஸை காஸ் பண்ணுதுன்னா பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, புரோட்டோசோவன், ஹெல்மின்தஸ். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. could cause a disease in man. Such diseases causing organism are called as a pathogen. பேத்தோஜன் என்ன சார் அப்படின்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். இப்போ ஒரு பாக்டீரியா வந்துட்டு என்ன காஸ் பண்ணுது. இப்போ வந்து கொசு வந்து நடிக்குது வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தெரியும் மலேரியா, கொசு வந்து கடிக்குது சார். அப்போ கொசு தான் பேத்தோஜன். கொசு பேத்தோஜன் இல்லை, கொசு வந்து ஒரு புரோட்டோசோவன்ஸ். ஓகேவா, கொசுலேருந்து மலேரியா வந்து இன்ஃபெக்ஷன், அது உள்ள இந்த கெமிக்கல் இன்ஃபெக்ஷஸ் காசிங் ஏஜென்ட். ஓகேவா, கொசுலுக்கு வாயில் இந்த ஸ்போரோசைட் தான் இன்ஃபெக்ஷன் பண்ணுது. ஓகே, அந்த இன்ஃபெக்ஷஸ் ஃபார்ம் தான் பேத்தோஜோவன் சொல்கிறோம். ஓகேவா, என்ன ஃபார்ம் வந்து நமக்கு நோயை கொடுக்குது, என்ன ஃபார்ம் வந்து நோயை கொடுக்குது, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் என்ன ஃபார்ம் வந்து நம்ம நோயை கொடுக்குதோ அந்த நோய் வந்து நம்ம பேத்தோஜன் சொல்றோம். சில வந்து பேத்தோஜெனிக் பிளான்ட் சொல்லுவோம், அதனால டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஃபார்ம் வந்து நம்ம டிசீஸ் கொடுக்குதோ அதான் நம்ம பேத்தோஜன் சொல்றோம். ஓகேங்களா, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் தான் நம்ம என்ன சொல்றோம், பேத்தோஜன் சொல்றோம். மறந்துடக்கூடாது. The most parasitic are therefore pathogens. ஓகேவா, இனிமேல் இந்த வேர்ட் நிறைய வரும், பேத்தோஜன் மறந்துடக்கூடாது. ஓகேவா, பேத்தோஜன்ஸ் as they are harmed. ஒரு நிமிஷம் பா. எஸ், ஓகே, அடுத்தது என்னது, பேத்தோஜன்ஸ் as they are harm, இங்கே விட்டேன்,
as a harm to the host hosted and host by living. ஓகேங்க. parasitic என்னது? parasitic என்னது உயிருள்ளத்துல வாழ்றது. ஓகேங்களா? ஒரு டெட்ல வாழ்றது நம்ம சாப்ரோஃபைட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ உயிருள்ள இதுல லிவிங் செல்ஸ்ல வாழ்றது நம்ம parasitic சொல்லுவோம். ஓகே. parasitic லிவிங் செல்ஸ்ல மட்டும் தான் வாழும். ஒன்ஸ் அந்த லிவிங் செல்ஸ்ல போய் அட்டாச் ஆகி லிவிங் செல்ஸ் சாகடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு லிவிங் செல்ஸ் தேடி தான் போகும். இந்த வைரஸ் மேல. ஓகேங்களா? அதாவது லிவிங் செல்ஸ்ல மட்டும் தான் வரும். அதான் நம்ம parasitic சொல்லுவோம். லிவிங் செல்ஸ்ல வாங்கி அங்க இருந்து நரிஷ்மெண்ட் எடுத்துக்கும். அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த லிவிங் செல்ஸ் செத்ததுக்கு அப்புறம் அந்த ஹோஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஹோஸ்ட்டை தேடி போகும். இன்னொரு ஹோஸ்ட்னு சொல்றது என்னது? லிவிங் செல்ஸ். ஓகேங்களா? அது மேனா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், பிளான்ஸா கூட இருக்கலாம். ஓகேங்களா? by living in or them. ஓகேங்களா? a pathogen can enter our body by various means. இது மல்டிப்ளை இன்டர்ஃபியர் வித் நார்மல் வைட்டல் ஆக்டிவிட்டிவா பேத்தோஜன் உள்ள போய் மல்டிப்ளை ஆகி வேரியன்ட் புது வேரியண்டா கொடுத்து நம்ம இம்யூன் சிஸ்டம் கூட சண்டை போடும். ஓகேங்களா? and interfere in the normal vital activity resulting in the morphological functions and damage. Morphological functional damage எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? pathogens have adapt to the life within the environment of the host. ஓகேவா? அதாவது இப்போ அந்த வெளியே ஒரு வைரஸ் இருக்குது. வெளியே ஒரு வைரஸுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், வெளியே இப்போ இங்கே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு வைரஸுக்கு இங்கே ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அங்கேருந்து என் உடம்புக்கு வருது. என் உடம்புக்கு வரும்போது என் உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ அந்த என்வாயன்மெண்ட் அதை அடாப்ட் பண்ணிக்கும். எது? பேத்தோஜன். உள்ள வர பேத்தோஜன் வந்துட்டு என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்வாயன்மெண்ட் அடாப்ட் பண்ணிட்டு உள்ள வந்து மல்டிப்ளை ஆரம்பிக்கும். மல்டிப்ளை ஆகி ரெப்ளிகேட் பண்ணி நமக்கு வந்து டிசீஸை காஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அட்டாச் ஆயிடும். ஹோஸ்டோட என்வாயன்மெண்ட் அட்டாச் ஆயிடும் சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், pathogen that enter the gut must have a way of surviving in the stomach at low pH. கட்னா ஸ்டொமக் கிட்ட இருக்கு பாத்தீங்களா? கட்ல வரக்கூடிய பேத்தோஜன் எப்படி இருக்குன்னா அங்க இருக்க லோ பிஹெச் அசிடிக் ஆசிட்ல லோ பிஹெச்ல இருக்கும் பாத்தீங்களா? அந்த லோ பிஹெச் வந்து சர்வை ஆகக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியதா இருக்கும். இது இந்த பேத்தோஜன் உள்ள வர கட்ல வந்துட்டு நோய் காஸ் பண்ற வந்துட்டு பேத்தோஜன் வந்துட்டு கட்ல வர வந்து லோ பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணும். லோ பிஹெச்சா இருந்தா கூட அது மெயின்டைன் பண்ணி உயிர் வாழ்ந்து மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ரெசிஸ்டிங் த வேரியஸ் டைஜஸ்டிவ் என்சைம். ஓகே. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் வருது, அது ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? டைஜஸ்டிவ் என்சைம் வந்துட்டு அந்த வைரஸ் டைஜஸ்ட் பண்ணி வெளியே தள்ளிச்சுன்னா அந்த வைரஸ்க்கு வேஸ்ட் ஆயிடல. அப்போ அந்த டைஜஸ்டிவ் என்சைம் கூட ரெசிஸ்ட் பண்ணி தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? a few representative members from different groups of pathogenic organisms are discussed here along with the diseases caused by them. ஓகேவா? அந்த few வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன ஃபியூனா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோன், ஹெல்மென்த்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒன்று பார்த்துக்காங்க. 1-2 பார்த்துக்காங்க. ஓகேங்களா? அதுதான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். preventing and control measures against these diseases are generally or also brief described. ஓகேவா? அது எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, வந்த என்னென்ன டெஸ்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசீஸ் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் டிசீஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாலமோனெல்லா டைஃபி. இதை நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும்னா நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா இப்படி எழுதுங்க, பாக்டீரியல் டிசீஸ். அது என்ன டிசீஸ் எழுதுங்க, பாக்டீரியல் டிசீஸா வைரல் டிசீஸா, அது என்ன டிசீஸ்ன்னு எழுதிட்டு என்ன பாக்டீரியல் டிசீஸ், டைஃபாய்டு. சும்மா டைஃபாய்டுக்கு மட்டும் எழுதி காட்டுறேன். நிஜமா நீங்கள் அப்படி நோட்ஸ் எடுத்தோம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்னது? இந்த நோட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. காசேட்டிவ் ஏஜென்ட் என்னது, எதனால அந்த பாக்டீரியா வந்து காஸ் ஆகுது? சாலமோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால. இங்க பாருங்க, சாலமோனெல்லா டைஃபி. அப்போ அதுங்க எழுதுங்க, சாலமோனெல்லா டைஃபி. சாலமோனெல்லா டைஃபி. ஓகேங்களா? எப்படி 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 காஸ் ஆகுது பாருங்க. Bacterium which is a typhoid fever in the humans, and these pathogens enters in the small intestine through water, weakness, intestinal perforations. புரியலையா? ஓகே, அவங்க இது கொடுக்கல. பட் எப்படி காசு ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை நான் வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது சொல்கிறேன். ஓகேவா? இது எப்படி காசு ஆகுதுன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால. கண்டாமினேட்டடான ஃபுட்டும் வாட்டரும், ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து நம்ம சாப்பிட்றதால. ஓகேங்களா? கண்டாமினேட்டடான ஃபுட்டு வாட்டர் சாப்பிட்றதால இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் எங்கே வரும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் வரும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் தெரியல. ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருந்து எல்லா ஆர்கானுக்கும் போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வரும். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பெர்ஃபோரேஷன் நடக்கும். பெர்ஃபோரேஷனை ஓட்ட போடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஓட்ட போட்டுரும். இந்த இன்டெஸ்டைனை ஓட்ட போட்டு என்ன நடக்கும்? ஃப்ளூயிட்ஸ்லாம் வெளியே போயில்ல, உள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸ்லாம் வெளியே போனால் நமக்கு காசஸ் டெத்து கூட, ஃபேட்டல் கண்டிஷன் டெத் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேவா? அது கூட காஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆர்கானுக்கு போகும். இதுக்கப்புறம் இதோட சிம்டம்ஸ் எழுதிக்கோங்க. இதோட சிம்டம்ஸ் என்னது?
என்ன யூஸ் பண்ணல, ரெட் யூஸ் பண்ணலையா? ஓகே. இதோட சிம்டம்ஸ் என்னது? ஃபீவரு, ஆப்டாமன் பெயின், சில்லு, அதாவது குளிரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது எப்படி கன்ஃபர்மேட்டிவ் பண்ணுறாங்க, இது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, நமக்கு உடம்புல இது இருக்கா இல்லையா, டைஃபாய்டு இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விடால் டெஸ்ட்னு சொல்லுவோம். விடால் டெஸ்ட் என்னது? கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகேவா? இந்த விடால் டெஸ்ட், கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எந்த கான்செப்ட்லேருந்து வந்துச்சுன்னா, மேரி மேலன் அப்படின்னு ஒரு இருப்பாங்க, அவங்க டைஃபாய்டு மேரின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் சார் டைஃபாய்டு மேரின்னு சொல்கிறேன் இருங்க. ஏன்னா இந்த அம்மா வந்துட்டு ஒரு குக்கு மாரி ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சமைச்சு கொடுப்பாங்களாம், ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்களா, ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க அவங்க சமைச்சு கொடுக்குறவங்க எல்லாருக்குமே நோய் வந்துச்சு, ஒரு டைஃபாய்டுமே நோய் வந்துட்டு இருக்கான். என்னது இவங்க சமைச்சு கொடுத்த நோய் வந்துருக்கு, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் இவங்க வந்து ஒரு கேரியராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கும், சொல்லணும்னு நினச்சேன், கேரியர் வேற, வெக்டர் வேற, ஓகேவா? கேரியர் அது பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா? கேரியர்னா என்னதுன்னா, அவங்க டிசீஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போவாங்க, ஓகேங்களா? தலை அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அந்த மேரி மேலன் அப்படின்ற ஒரு அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, கேரியரை ஆக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து கேரியர் தான், அந்த டைஃபாய்டை வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, கேரியரை நோயை கேரி பண்ணி போய் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, ஓகேங்களா? வெக்டர்னா என்னதுன்னா லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ இந்த ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோலாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து வெக்டர், அதாவது நம்ம இது பாடிக்குள்ளே வந்துட்டு அதோட லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதே டிசீஸை கேரி அவுட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே இருந்து அதோட லைஃப் சைக்கிள் டிபெண்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதான் நம்ம வெக்டர்னு சொல்லுவோம். கேரியர்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கேரி பண்ணி கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஓகேவா? இப்போ மேரி மேலன் அப்படின்றவங்க ஒரு குக்கு வந்துட்டு ஒரு கிராமத்துக்கே சமைச்சு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அந்த கிராமத்துக்கே சமைச்சு கொடுக்கும்போது அவங்க நிறைய நோய் வருது. அந்த நோய் எப்படி வருதுன்னு அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த மேரி மேலன் தான் அவங்களுக்கு அந்த நோய் இருந்திருக்கு, அவங்க வந்து கேரியராக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அவங்க வந்துட்டு நோய் இருந்திருக்கலாம், அவங்க சமைக்கிற ஃபுட்டில் வந்து அந்த நோய் இருந்திருக்கு, அதை வந்து கொண்டு போய் எல்லாரும் கொடுத்துட்டு அவங்க கேரியராக ஆக்ட் பண்ணதுனால தான் அவங்க டைஃபாய்டு மேரி அப்படின்னு பேர் வந்துச்சு, ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நோட்ஸ் இருங்க பாருங்க, நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து அனுப்புறேன், ஒரு நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன பேக்டீரியல் டிசீஸா, டைஃபாய்டு, அந்த டைஃபாய்டுனால வருது சாலமோனஸ் டைஃபி, அது எப்படி நம்ம உடம்புல காசு பண்ணுறது, கண்டாமினேட்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறது, கண்டாமினேட்டட் ஃபுட்டு வாட்டர்லாம் சாப்பிட்றதுனால, ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் எதை அட்ராக்ட் பண்ணுது, ஸ்மால் இன்டெஸ்டைன், ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைன் அட்டாக் பண்ணி அப்புறம் மிச்ச ஆர்கன்ஸ்லாம் போகுது. அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் பெர்ஃபரேஷன், அது ரொம்ப முக்கியம், ஓட்ட போடும், மறந்துடக்கூடாது, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், பெர்ஃபரேஷன். மிச்ச சிம்டம்ஸ்லாம் இதுங்க, சிம்டம்ஸ்லாம் என்னது, ஓகேங்களா? அதுக்கு சப்போஸ் ஏதாவது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன டெஸ்ட், விடால் டெஸ்ட், அது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் எழுதி இப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா, அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா புரியாது, என்னடா இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கூட ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்சிஆர்டி லைன் பை என்ன பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைஃபாய்டு சொல்லியிருக்காங்க, ஓகே. சாலமோனெல்லா டைஃபி முன்னாடி பார்த்தோம். சாலமோனெல்லா டைஃபி இஸ் a pathogenic bacteria. இது நம்ம இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்னா, இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்னா, ஓகே, பாக்டீரியல் டிசீஸ் டைஃபாய்டு, அதோட காசர் ஏஜென்ட், காசர் எதனால வருது அப்படின்னு, ஓகேவா? சாலமோனெல்லா டைஃபியா, இப்படி காசர் கலக்கலாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, பாக்டீரியம் இஸ் கால்ட் அஸ் டைஃபாய்டு காஸ் பண்ணணும் எங்க ஹியூமன் பீயிங்ஸில், ஓகேவா? தீஸ் பேத்தோஜன் ஜென்ரலி என்டர், ஜென்ரலி என்டர் எங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் என்டர் ஆகும் த்ரூ வாட்டர், இங்கே கொடுத்துருக்காங்கப்பா, த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட், ஓகேவா? கொடுத்துருக்காங்க, இப்போ எழுதலாம். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் என்டர், அது எப்படி நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் சாப்பிடும்போது, ஓகேங்களா? with them and migrate ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்டர் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் மைக்ரேட் டு அதர், அதுக்கப்புறம் மைக்ரேட் டு அதர் ஆர்கன்ஸ் த்ரூ பிளட் வழியாக போகுது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிளட் வழியாக தான் போய் அவனு வேறு ஆர்கன்ஸ்க்கு, ஓகேவா? சஸ்டெயின்ட் ஐ ஃபீவர் சிம்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போனால், சஸ்டெயின்ட் ஐ ஃபீவர் 39 to 40 டிகிரி செல்சியஸ் இருக்குமா, வீக்னஸாக இருக்குமா, ஸ்டொமக் பெயின், ஆப்டோமினல் பெயின் தான் ஸ்டொமக் பெயின் சொல்லுவோம், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் போகுமா, ஹெட்டேக், லாஸ் ஆஃப் அப்பிடைட், ஓகே, பசிக்காத, அது சோர்ஸ் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு சிம்டம்ஸ் என்னது, ஃபீவர், ஆப்டாமினல் பெயின், வேறு என்ன சொன்னோம், வேறு சில்லு, ஹெட்டேக்கு, லாஸ் ஆஃப் அப்பிடைட். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஒரு டிசீஸ்க்கும் கிட்டத்தட்ட 6 டிசீஸ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 6 டிசீஸ் இப்படி போட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன், ஓகே? இந்த காமன் டிசீஸ்க்கு வந்துட்டு என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கா அப்படின்னு காமன் டிசீஸ் மாதிரி என்ன வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து எனக்கு அப்லோட் ஆயிடும், கவலைப்படாது, இன்னைக்கு நாளைக்கு அப்லோட் ஆயிடும், ஓகேங்களா? ஓகே, லாஸ் ஆஃப் அப்பிடைட், சம் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ், இதான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ் சொல்கிறாங்க. இந்த இன்டெஸ்டினல் பெர்ஃபரேஷன் தான் சொன்னேன். இன்டெஸ்டினல் பெர்ஃபரேஷன் என்ன சொன்னால், ஓட்ட போகிறது, இன்டெஸ்டின் அப்படி தொலைச்சிட்டு இப்படி இருக்கிற இன்டெஸ்டினை வந்துட்டு ஓட்ட போட்டு வெளியே வந்துடும், இங்கேருந்து ஃப்ளூயிட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா?
அண்ட் டெத். அது வந்து டெத்தை காஸ் பண்ணுமா. டெத் மே ஆல்சோ அக்கர்ஸ் இன் சிவியர் கேசஸ். ஓகே, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் உடச்சு போட்டு வந்தால் உள்ள இருக்கிற சாப்பிட்ற சாப்பாடு வந்து உள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்கும் போது வெளியே வந்துச்சுன்னா டெத் தானே காசு ஆகும். உடனே ட்ரீட் பண்ணப்படலாம். டைஃபாய்டு ஃபீவர் அண்ட் கன்ஃபர்ம்டு பை விடால் டெஸ்ட். அப்போ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்னது இங்கே விடால் டெஸ்ட். ஓகேவா, சிலது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்குது, சிலதெல்லாம் நமக்கு பார்த்தே தெரிஞ்சு. ஓகே, இந்த ஜுரம் நம்ம கோல்டு எல்லாம் பார்த்தா தெரியல, தும்பிக்கிட்டே இருப்போம், அதுக்கெல்லாம் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இல்லை. ஓகேங்களா, கிளாசிக் கேஸ் இன் மெடிசன் தட் மேரி மேலான் சொன்ன மேரி மேலான் நிக் நேம்ட் அஸ் டைஃபாய்டு மேரி. டைஃபாய்டு மேரியா, பிளடி மேரிலாம் சொல்லுங்க, யாரும் விளையாடிருக்கீங்களா பிளடி மேரி? ஓகே, இட்ஸ் வர்த் மென்ஷனிங் ஹியர் ஷி வாஸ் த குக். அவங்க குக்காக இருந்தாங்க பை ப்ரொஃபஷனா அண்ட் வாஸ் அ டைஃபாய்டு கேரியரை ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்க சமைக்கிற ஃபுட்டில் வந்து டைஃபாய்டுன்ற ஒரு கண்டாமினேட் இருந்தது, ஒரு பாக்டீரியா. ஏன்னா ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆனதுனால டைஃபாய்டு வைரஸ் இல்லை பாக்டீரியா, சாரி டைஃபாய்டு பாக்டீரியா. ஓகே, டைஃபாய்டு பாக்டீரியா வந்து வளர்ந்துருந்ததுனால அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க. ஹூ கண்டினியூ டு ஸ்ப்ரெட் த டைஃபாய்டு ஃபார் செவரல் இயர்ஸ், வருஷக்கணக்காக செவரல் இயர்ஸ் த்ரூ த ஃபுட் ஷீ ப்ரிப்பேர். ஓகே, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் அவங்க எப்படி சார் என்னன்னா அவங்க சப்போஸ் சமைக்கிற அந்த பாத்திரத்தில் வந்துட்டு எதாவது கழுகாமல் சமைச்சிருக்கலாம், இல்லை என்னடா இவங்களுக்குலாம் சமைக்கணும் இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்திருக்கலாம், அதனால கண்டாமினேட் ஆகும். இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணுற தண்ணி வந்துட்டு ஏதாவது கண்டாமினேட்டட் இடத்துலேருந்து எடுத்து வந்துருக்கலாம். இவனுக்குலாம் பிஸ்லரி வாட்டரை ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரோட்டோரமாக அப்படி சாக்கடையிலேருந்து எடுத்து ஊற்றிடலாம். ஸோ அதனால அந்த ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கலாம். அவங்க சாப்பிடல, அவங்க சாப்பிடாம குக் பண்ணி அந்த ஊருக்குலாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் அவங்க பிளடி மேரின் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து விடால் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க. இனிமேல் அடுத்த ஒரு பாக்டீரியல் டிசீஸ் வரும், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றது நோட்ஸ் எடுத்து படிங்க. அடுத்த பாக்டீரியா நிமோனியா. அப்போ பாக்டீரியல் டிசீஸ் நிமோனியா, அதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன, அது எப்படி கண்டாமினேட், அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஃபர்ஸ்ட் எதை அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு ஏதாவது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருந்தால் அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்றத நோட்ஸ் எடுத்து இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம நிமோனியா பார்த்துலாம். நிமோனியாவும் என்னது பாக்டீரியல் டிசீஸ் தான். இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படின்றதும், அடுத்தது ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்றது. ஓகேவா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவாலையும் வரும், ஹீமோகாக்கஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியாவாலையும் வரும், சம்டைம்ஸ் ரெண்டு பாக்டீரியாவையும் வரும். ஓகேங்களா, ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிசீஸ் ஆஃப் நிமோனியா. உங்களுக்கு தெரியும் நிமோனியா லங்ஸ், நீமோனா லங்ஸ். அப்போ எங்க அஃபெக்ட் பண்ணும் இது நீமோனா லங்ஸ். அப்போ எங்க அஃபெக்ட் பண்ணும், இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணுதான். அப்போ தலைவன் எங்க அஃபெக்ட் பண்ணுவோம், லங்ஸ் ஆனா ஆல்வியோலி ஏர் சாக், ஏர் ஃபில்டு சாக் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஆல்வியோலின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆல்வியோலை போய் அஃபெக்ட் பண்ணும். ஆல்வியோல் எங்க இருக்கு, லங்ஸ்ல இருக்கு. அந்த ஆல்வியோலை அஃபெக்ட் பண்ணி அங்கே வந்து ஃப்ளூயிடை ஃபில் பண்ணி வச்சிடும். இப்போ நம்ம காற்று ஃபில் ஆகக்கூடிய ஆல்வியோலை போய் ஃப்ளூயிட் ஃபில் ஆனால் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டிசீஸ் தான் நிமோனியா காஸ் பண்ணும். நிமோனியா வந்தவங்களாம் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும், ஏன்னா நிமோனா லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா கண்ணா, in humans which infects the alveoli சொல்லிருக்காங்க alveoli air filled sac of the lungs. ஓகேவா, as a result என்னவா நடக்கும்னா the infection, the alveoli gets filled with fluids leading to the severe problem. ஆமா, ரெஸ்பிரேஷன். இப்போ மூச்சு விடுற இப்படி மூக்க பிடிச்சி எவ்வளோ நிற்க முடியும் நம்மளால் மூச்சு விடாமல். ஸோ மூச்சு விடுறது ரெஸ்பிரேஷன் பார்ட் ஆஃப் ஹார்ட் பீட்டும் மூச்சு விடுறது நமக்கு ரெஸ்பிரேஷன் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்க முடியாது. ஓகேவா, சப்போஸ் அந்த ஏர் ஃபீல்டு சைக்கிள் அது போச்சு ரொம்ப சிவியர் காலம் இது மூச்சு முட்டி நம்ம செத்து கூட போயிடலாம். ஓகேங்களா, சிவியர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் நிமோனியா என்னென்ன சிம்டம்ஸ்னா, அப்போ சிம்டம்ஸ் போட்டு சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியா இன்க்ளூட் ஃபீவர், சில்ஸ், காஃப் அண்ட் ஹெட். இதெல்லாம் நார்மல் சிம்டம்ஸ் தான். இல்லை இன் சிவியர் கேசஸில் என்ன நடக்குன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இது நிறைய வாட்டி கேட்டிருக்கான், நம்ம பசங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்கண்ணா, லிப்ஸ், ஃபிங்கர், நெயில்ஸ் may turn to grey and bluish in color. ஓகேவா, லிப்ஸ் உதடுகளும் ஃபிங்கர் நெயில்ஸ் இருக்கு பாரு, இதெல்லாம் கலர் மாறுமா, ட்ரையான கலருக்கு மாறுமா, ப்ளூயிஷான கலர், இந்த விஷத்தெல்லாம் உடம்புல ஏறினா எப்படி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ப்ளூயிஷ் கிரேயிஷ் கலராக மாறிடும், கிரே டு ப்ளூயிஷ் கலராக மாறிடும். இதே லிப்ஸும் ஃபிங்கர் நெயில்ஸ். ஓகேங்களா, அது ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஆஃப் நிமோனியா தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நார்மலாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கும், ஃபீவராக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். பட் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் என்ன நடக்கும் கண்ணா, லிப்ஸும் ஃபிங்கர் என்ன நடக்கும், என்ன ஆயிரும், ப்ளூயிஷ் கலர், ரொம்ப கலர் மாறும், சேஞ்சஸ் இன் கலர்ஸ் நடக்கும். ஓகேங்களா, என்னென்ன கலர்னா கிரே டு ப்ளூயிஷ் கலர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப சிவியர் கண்டிஷன், ரொம்ப அட்வர்ஸ் கண்டிஷன். ஓகே கண்ணா, a healthy person acquires an infection by inhaling a droplets. ஓகேவா, எப்படி இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகுது, inhaling droplets and aerosols released by the infected person. ஓகேவா, அது என்ன சார் ட்ராப்லெட்ஸ் அண்ட் ஏரோயில்ஸ்னா, ஒன்று பறக்குமா, தும்பும் போது ஒரு ஃப்ளூயிட்ஸ் பறக்குதா, இருமும்போது ஒரு சலைவா வந்து போகுது பார்த்தீங்களா, இல்லை மூக்குலேருந்து ஒரு மியூக்கஸ் வருது பார்த்தீங்களா, அந்த தும்பும்போது ஒரு இது போகுது பார்த்தீங்களா, சலைவா மாதிரி போதுமா, அதெல்லாம் ஏரல்ஸ் ட்ராப்லெட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, இப்போ எனக்கு நிமோனியா இருக்குது, நான் வந்து தும்புறேன், அச்சுன்னு தும்பும்போது என்னோட இது வந்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ முன்னாடி இறந்துட்டு கோல்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி தான். இப்போ முன்னாடி இறந்துட்டு இருந்தாங்கன்னா என்னோட ஹேர் ட்ராப்லெட்ஸில் வந்துட்டு சப்போஸ் ட்ராப்லெட்ஸ்னா அந்த வருது பார்த்தீங்களா, மூக்குலேருந்து வரும் பார்த்தீங்களா, மூக்குலேருந்து மியூக்கஸ், வாயிலிருந்து சலைவா பேசுறது. ஓகேவா, அது வந்துட்டு
சப்போஸ் நிமோனியாவால் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது அவருக்கு பாஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு நிமோனியா வரும். அது மாதிரி இல்லைன்னா நான் கர்ச்சீஃப் எடுத்து நான் ரொம்ப நல்ல போலியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்ல தும்பிட்டு அந்த கர்ச்சீஃப் அவன் மூக்க தொடக்க கொடுக்குறேன், முகம் தொடக்க கொடுக்குறேன்னா அவன் எடுத்து தொடச்சிட்டா வச்சுக்கோங்களேன், ஷேரிங் ஆஃப் க்ளோத்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஷேர் பண்ணதுனாலே நிமோனியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி சொல்றாங்க, ஹெல்த்தி பர்சன் கிட்ட வந்துட்டு இன்ஃபெக்ஷஸ் பர்சன் இன்ஹேலிங் அண்ட் ட்ராப்லெட்ஸ். ஹெல்த்தி பர்சன் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் பர்சன் என்கிட்ட வந்து இன்ஹேல் என்னோட ட்ராப்லெட்ஸ் இன்ஹேல் பண்ணாலோ, அப்படி இல்லைன்னா ஷேரிங் கிளாஸஸ் யூட்டென்சில்ஸ், ஏதாவது கிளாஸஸ் இந்த இதில் இந்த நல்ல மூக்கு இது பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் எடுக்க வர அவர்கிட்ட கொடுத்தனா அவருக்கு தொட்டா வச்சுக்கோங்க, எனக்கு எதாவது நோய் இருந்துச்சு அவருக்கும் வந்துடும். ஸோ இன்னும் இப்படி பண்ணுறது, ஐயோ இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஓகே 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 ஷேரிங் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஓகே, இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனாலையும் நிமோனியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதர் காமன் டைப் ஆஃப் பாக்டீரியா டிசீசஸ் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டிசென்ட்ரி, பிளாக்யூ, டிப்தீரியா எட்ஸெட்ரா, சம் ஆஃப் அதர் பாக்டீரியல் டிசீசஸ். ஓகேவா, அதர் பாக்டீரியல் டிசீசஸ். ஓகேவா, அப்போ இது ரெண்டு மட்டும் இல்லை, டைஃபாய்டு நிமோனியா மட்டும் இல்லை, டிசென்ட்ரி இருக்கு, பிளாக்யூ இருக்கு, டிப்தீரியா. அப்போ கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பான், டிசென்ட்ரி எதனால காசு ஆகுது, பாக்டீரியாவா வைரஸா ஃபங்கை அப்படின்னு கேட்பான். பிளாக்யூ எதால காசு ஆகுது, டிப்தீரியா எதால காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு போட்டுரும். பாக்டீரியா கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது, ஏன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் சம் அதர் பாக்டீரியல் டிசீஸ் இன் ஹியூமன், பாக்டீரியல் டிசீஸ் இன் ஹியூமன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தான் சரிப்பா, இதெல்லாம் தான் பாக்டீரியல் டிசீஸ். ஓகேங்களா, அடுத்தது இது வைரஸால காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். நம்ம என்சிஆர்டி புக்கில் வைரஸால காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க, காமன் கோல்டு. ஓகேங்களா, அப்போ எழுதுங்க வைரல் டிசீஸ் அப்படின்னு போட்டு காமன் கோல்டு. ஓகேவா, காசேட்டிவ் ஏஜென்ட் என்னது, ரைனோ வைரஸ். ஓகேவா, ரைனோ வைரஸ் தான் காசேட்டிவ் ஏஜென்ட். ஓகேங்களா, எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஸ்ப்ரெட் ஆகும். என்ன பார்ப்போம், மெனி வைரஸஸ் ஆல்சோ காசஸ் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ். நிறைய வைரஸ் வந்து காஸ் பண்ணும், பட் இங்கே கொடுத்துருக்காங்க வந்துட்டு ரைனோ வைரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைனோ வைரஸ் ரெப்ரசென்ட் ஒன் சச் குரூப் ஆஃப் வைரஸஸ். ரைனோ வைரஸ் மட்டும் காஸ் பண்ணு சொல்ல வரல, ஒன் சச் குரூப் ஆஃப் வைரஸ். ஏன்னா வைரஸஸ்னா கொரோனா கூட வைரஸ் தான், நிறைய வைரஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒன் சச் குரூப் ஆஃப் காசஸ் மோஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஹியூமன் எலிமெண்ட் காமனாக பார்க்கலாம். ஓகேங்களா, கோல்டு இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. ஓகேங்களா, காமனாக பார்க்கலாம், என்ன இன்னைக்கு அவனுக்கு கோல்டு இருக்கும், நமக்கு என்ன எனக்கு கோல்டு இருக்கும், அதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன் தான், வைரஸால வரது, ரைனோ வைரஸால வரது தான். ஓகேங்களா, இன்னொன்று சொல்லுவாங்க, கோல்டுக்கு வந்துட்டு மருந்து வந்துட்டு 7 நாளில் சாப்பிட்டா 7 நாளில் போயிடும், சாப்பிடலன்னா 1 வாரத்தில் போயிடும். ஓகேங்களா, இப்போ கோல்டுக்கு மருந்தே இல்லை, சாப்பிட்டா 7 நாளில் போயிடும், சாப்பிடலன்னா 1 வாரத்தில் போயிடும் கோல்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி காமனான இதுதான். ஏன் இப்படி சொல்கிறாங்க தெரியுமா, அதாவது கோல்டுக்கு மருந்தே இல்லை. ஏன் சார் இப்போ வந்து நம்ம கொரோனாக்கே மருந்து கண்டுபிடிச்சோம், ஏன் சார் கோல்டுக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னா, இந்த கொரோனா வந்து சொல்லுவாங்கன்னா ஏதோ வேரியண்ட்டை மாற்றி இப்போ ஒமேக்ரானா வரும், அப்படி ஒரு டைப்பாக சொல்லுவோம் பார்த்தீங்களா கொரோனா வைரஸ் வந்துட்டு. அதேமாதிரி ரைனோ வைரஸ் வந்து தன்னோட வேரியண்ட்டை மாற்றிக்கிட்டே வருமா, அது அவ்வளோ விரூஷியஸாக இருக்காது, பட் அதோட டேர்ம் வந்துட்டு மாற்றிக்கிட்டே வரும், வேரியண்ட் வந்து மாற்றிக்கிட்டே வரதுனால நம்ம எது சண்டை போடும், கொஞ்சம் டைம் ஆகி அது கொள்ளும். எப்பவுமே நமக்கு ஒரு மெமரி இருக்கும். ஓகேவா, இந்த வைரஸ் மறுபடியும் வந்துச்சுன்னா இந்த வைரஸ் இப்படி போட்டுடலான்னு. ஓகேவா, ஆனால் அது வேஷம் போட்டு வரும், ஒரு வாட்டி ஒரு வேஷம் போட்டு வரதுனால நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் அது கொள்றதுக்கு. ஓகேங்களா, அதான் 7 நாள் சாப்பிட்டா 7 நாள், சாப்பிடலாம் 1 வாரம். ஓகேங்களா, சூப்பர். மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் எலிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் காமன் கோல்டுன்னு சொல்றோம். ஓகே, இந்த இன்ஃபெக்டட் த நோஸ். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன் இது அவ்வளோ சீரியஸான நோய் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்ஃபெக்ட் எது பண்ணும், நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். நோஸுக்கும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தான் இன்ஃபெக்ட் பண்ணுமே சரி, லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணாது. நாட் லங்ஸ் பாசேஜ் இன்ஃபெக்ட் பண்ணும், பட் நாட் லங்ஸ். ஓகேவா, நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பாசேஜ், இந்த பாசேஜ் தான் கோல்டு வந்து அடைச்சிக்கும். ஓகே, கோல்டு வந்து சளி வந்து நெஞ்சில் சளி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாசேஜில் சளி இருக்கும், இன்னும் மூக்கில் இருக்கும். ஓகேங்களா, வேற இந்த லங்ஸ்லாம் போய் இது இருக்காது. ஓகே, லங்ஸ் எல்லாம் போய் காமன் கோல்டு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, அது கிளியராக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பாசேஜை மட்டும் தான் அதை அஃபெக்ட் பண்ணுமே தவிர நாட் லங்ஸ். இங்கே கிளியராக கொடுத்துருக்கான், இன்சைடில் கொட்ட இடத்துல நாட் லங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நாட் லங்ஸ். A common cold is a characterized by a nasal congestion and discharge. Okay, nasal congestion and discharge running nose சொல்றது தான். ஓகேங்களா, sore throat, தொண்டை வறண்டு போச்சு தாமே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, sore throat, ஒரேஷியஸ், காஃப், ஹெட்டேக், இதெல்லாம் நார்மலாக தான். ஹெட்டேக், டயர்ட்னஸ். ஓகேங்களா, கோல்டு வந்தால் உங்களுக்கும் கோல்டு எனக்கும் கோல்டு இப்போ கூட கோல்டு தான். ஓகேங்களா, நார்மலாக இருக்க வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா, விச் ஆர் யூஸ்வலி லாஸ்ட் ஃபார் 3 to 7 days. முன்னாடி என்ன சொன்னேன், மருந்து சாப்பிட்டா 7 நாள், மருந்து சாப்பிட்டா 1 வாரம். ஓகேங்களா, ட்ராப்லெட்ஸ் ரிசல்ட்டிங், இதுலேயும் ட்ராப்லெட்ஸ் தான், தும்புறதுனாலையும் என்னோட இது வந்து ட்ராப்லெட்ஸ் வந்து ஒரு பாஸ் பண்ணுறதுனாலையும் தான் இது வந்து ரிசல்ட்டிங் ஃப்ரம் காஃப் அண்ட் ஸ்னீசஸில் வர ட்ராப்லெட்ஸால தான் இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்த்தி பர்சன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் எய்தர் இன்ஹேல்ட் ஆர் டைரக்ட்லி ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட். முன்னாடி நான் கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பென்னு, இந்த புக்கு, டோர் நாப்ஸ், ஜிம்மெல்லாம் போனீங்களா அந்த தம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துவாங்க. சப்போஸ் அதெல்லாம் போகும்போது அதனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல வராங்க. அவன் இரும்பிட்டே தான் வச்சிருந்தானா. ஆப்ஜெக்ட்ஸ் சஜஸ் பென்னு, புக்கு, கப்ஸு, டோர் நாபு, கம்ப்யூட்டர் கீபோர்டு,
அண்ட் மவுசஸ். இப்போ இதெல்லாம் இரும்பி இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை உங்களுக்கு இதில் கம்ப்யூட்டர் ஆப்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இரும்பிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுறீங்க, மறுபடியும் வேறு யாராவது வரும் அவனோட தொடும்போது அவனுக்கு வரும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்பிட்டு இந்த பெண்ணை மச்சான் பெண்ணு ஒரு பெண் எடுத்து வரலாம், இந்த பெண்ணை நீங்கள் குடிக்கிங்களா அவன் வந்து இது இன்ஹேல் பண்ணனா வரும். ஓகேவா? இது வந்து காமனாக காசு ஆகக்கூடியது. அந்த 7ஆம் அறிவு படத்தில் வந்துட்டு எப்படி இந்த பாட்டில் குடிக்க வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம முருகதாஸ் காமிச்சிருப்போம் அந்த மாதிரி. ஓகேங்களா? 7ஆம் அறிவுலாம் படம் பார்த்துருக்கீங்களா? அண்ட் காசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் ஹெல்த்தி பர்சன். இதனால ஹெல்த்தி பர்சன் வந்து காசஸ் இன்ஃபெக்ஷன். அப்போ இதை நம்ம பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா, வைரல் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற காமன் கோல்டு வந்து ரைனோ வைரஸ் வந்து காஸ் பண்ணுது. ரைனோ வைரஸ் வந்துட்டு நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர லங்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அதோட மெயினான காசேட்டிவ் ஏஜென்ட் வந்துட்டு இது பண்ணுறது தான். அந்த எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த காஃப் அண்ட் ட்ராப்லெட்ஸால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சிம்டம்ஸ் வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய சிம்டம்ஸ், தலைவலி, மூக்குவலி, ரன்னிங் நோசஸ், சோர் த்ரோட்ஸ். ஓகேங்களா? இது வைரஸால காஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டால நம்மளால புரோட்டோசோவன்ஸ். புரோட்டோசோவன்ஸால காஸ் பண்ணக்கூடியது குழந்தைக்கு கூட தெரியும். புரோட்டோசோவன் எது காஸ் பண்ணுன்னா மலேரியா. ஓகேங்களா? மலேரியா தான். Some of the human diseases are caused by protozoans too. You might have heard malaria. A disease of a man has been fighting since many years. பல வருஷமா போராடிட்டு இருக்கும் இந்த மலேரியானால. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா. ஓகேவா? பிளாஸ்மோடியா, a tiny protozoan responsible for the disease. எல்லாருக்கும் தெரியும் பிளாஸ்மோடியா அப்படின்னு tiny protozoan responsible for the disease. ஓகேங்களா? அப்ப என்னன்னா பிளாஸ்மோடியா மூணு வேரியன்ட் இருக்குன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஓகேவா? பிளாஸ்மோடியம் மலேரியா, அடுத்தது பிளாஸ்மோடியம் ஃபிளாக்சிபேரம். ஓகேண்ணா, 3 டைப் ஆஃப் மலேரியா இருக்கு. இதுல இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து காமன், மோஸ்டா பார்க்கலாம், ரொம்ப காமனாக இருக்கும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இப்போ நார்மலாக ஒரு ஆளுக்கு மலேரியா வருதுன்னா மோஸ்ட்டாக எதனால், எந்த புரோட்டோசோவனால தான்? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற புரோட்டோசோவனால தான். ஒரு நிமிஷம். ஓகேவா? காமனாக வருது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற புரோட்டோசோவன் தான். ரொம்ப சிவியராக வருது, சீரியஸ் கண்டிஷன். ஆளே மண்டையா போட்டான்பா, மலேரியா நேற்று தான் கொசு கடிச்சு இன்னைக்கு மண்டையா போட்டான்பா அப்படின்றாங்க. ஓகேவா? அது என்ன கண்டிஷனால வரும்னா பிளாஸ்மோடியம் ஃபிளாக்சிபேரம். அப்போ பிளாஸ்மோடியம் ஃபிளாக்சிபேரம் அவளுக்கு அது காஸ் பண்ணக்கூடிய மலேரியா ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப ஃபிரோஷியஸாக வரும். அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் நம்ம தள்ளி விட்டுரும். இது வந்து காமனான கண்டிஷன் தான் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். நார்மல் மலேரியா வரதால் மலேரியாவில் இது 3 காசோன்ட் ஏஜென்ட் தான் கண்ணா. பட் இதில் வரக்கூடிய வந்து ரொம்ப காமனான, மோஸ்ட்டாக எல்லா கொசுக்கிட்டையும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற ஸ்போரோசைட்ஸ் தான் இருக்கும். பட் சில கிட்ட பிளாஸ்மோடியம் ஃபிளாக்சிபேரம் இருக்கும், அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், நம்ம டெத்தை கூட காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம பார்ப்போம். Since many years, different species இருக்கு பிளாஸ்மோடியத்தில். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபிளாக்சிபேரம் are responsible for different types of malaria. Of this, malignant malaria caused by plasmodium falciparum, malignant malaria caused by plasmodium falciparum is most serious and can even be fatal. Fatalனா டெத், மண்டையே போட்டுரும், கொன்னே போட்டுரும் சாமி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதனால தான் எதனால நடக்குது? இந்த பிளாஸ்மோடியம் ஃபிளாக்சிபேரம் அப்படின்றதுனால. இந்த பிளாஸ்மோடியம்க்கு ஒரு சைக்கிள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு சைக்கிள் மாதிரி பார்ப்போம். அதான் இதில் கொடுத்துருந்தா வந்துட்டு கொடுக்குறது வந்துட்டு ஐ திங்க் உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு கொஞ்சம் விட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தனியாக போட்டோம், ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ இருக்கு. இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ என்ன மஸ்கிட்டோ? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்க்கான இது பண்ணுன்னா ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு ஹெல்த்தி பர்சனை பைட் பண்ணுது, மேனை பைட் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஒரு மேனை வந்துட்டு தெரியுதா, இன்ஃபெக்டட் பர்சன் வந்து ஒரு மேனை வந்து பைட் பண்ணுது. பைட் பண்ண உடனே அந்த ஸ்போரோசாய்ட்ஸ், ஒரு நிமிஷம். ஸ்போரோசாய்ட்ஸ், இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் எங்க இருக்குன்னா, அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் தான் இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம். இதை வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுதான் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடியது, இந்த மலேரியாலாம் காஸ் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் இதுதான். ஓகேவா? இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து சலைவரி கிளாண்ட் ஆஃப் இதில் இருக்குமா, மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்ட் எச்சியில் இருக்குமா, இதோட எச்சியில், மஸ்கிட்டோட எச்சியில் வந்து ஸ்போரோசைட்ஸ் இருக்குமா. இது வந்து மேலே உட்காந்து கடிக்கும் போது அது இது பண்ணுது பார்த்தீங்களா, ரத்தத்தை உரியும் போது இந்த சலைவை வந்து விட்டுருமா,
மேனோட பிளட் ஸ்ட்ரீமில் விட்டுரும். ஓகேங்களா? அப்போது மேனை வந்து கடிக்கும்போது அதோட ஸ்போரோசைஸ், அது எச்சில் இருக்கிற கொசுவோட எச்சில் இருக்கிற ஸ்போரோசைஸ் வந்துட்டு நம்ம பிளட்ல வந்துடுது. ஃபர்ஸ்ட் அது எங்கே அஃபெக்ட் பண்ணலாம்? லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். லிவர் செல் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த லிவர் செல் இப்படி இருக்குன்னா இதில் ஸ்போரோசைட்ஸ் வந்துட்டு போய் அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணி என்ன நடக்கும்? இதை ரப்சர் பண்ணிடும். ரப்சர் பண்ணி வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ லிவர் செல்ஸை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணிட்டு ரப்சர் பண்ணி வெளியே வந்துட்டு எங்கே போகுது? பிளட் செல்லுக்கு போகுது. எங்கே போகுது? பிளட் செல். பிளட் ஸ்ட்ரீம் வழியா பிளட்ல பாஸ் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா? ஓகேங்களா? பிளட் ஸ்ட்ரீம் வழியா ஆர்பிசி செல்லுக்கு போகுது. ஓகேவா? அப்போ லிவர் செல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது. கொசு கடிச்சோன்னு ஸ்போரோசைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேன்ல லிவர் செல்ஸ்ல அஃபெக்ட் பண்ணுது. லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி லிவர் செல்ஸ் ரப்சர்னா உடச்சது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகி மறுபடியும் எங்கே போகுது? ரெட் பிளட் செல்ஸ்குள்ளே போகுது, ஆர்பிசிக்குள்ளே போகுது. இங்கே மஞ்சள் கலரா இது. ஓகே, ரப்சர் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா இதையும் ரப்சர் பண்ணுது, இதையும் ஓட்ட போட்டுருது, ஆர்பிசியும் ஓட்ட போட்டுருது. ஓகேவா? ஓட்ட போட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த கண்டிஷன்ல தான் இப்படி ஆர்பிசிலேருந்து ரப்சரை வெளியே வர ஸ்போரோசாய்ட்ஸை ஒரு இது ஃபார்ம் ஆகுது, ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகுது. ஏமோசோயின் என்சைம் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் இதை காஸ் பண்ணுது. என்ன காஸ் பண்ணுது? ஃபீவரை காஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஏமோசோயின் என்சைம் சொல்லுவோம். அதுதான் நமக்கு ஃபீவரை காஸ் பண்ணுது. ஒரு நிமிஷம். ஏமோசோயின் என்ன கலர் யூஸ் பண்ணல? ஓகே, இந்த கலர் யூஸ் பண்ணல. இப்போ இந்த கண்டிஷன் அப்போதான் ஏமோசோயின் அப்படின்ற ஒரு என்சைம், இந்த என்சைம் என்ன காஸ் பண்ணும்? ஃபீவர், which causes fever. ஓகேவா? இப்போ ஈமோசைன் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆர்பிசி செல் வந்து ரப்சர் ஆகும்போது ஈமோசைன் மட்டும் வராது, அதோட கேமிட்ஸ் வரும். இதோட கேமிட்ஸ் இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து கேமிட்ஸா ஃபார்ம் ஆகும். கேமிட்ஸும் ஃபார்ம் ஆகும். மேல் கேமிட்ஸ், ஃபீமேல் கேமிட்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா? கேமிட்ஸும் ஃபார்ம் ஆகும். எதுக்கு? ஃபெர்டிலைசேஷன் பண்றது. ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் பண்றது. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் ஓகேவா? அப்போ இது வரைக்கும் எதுல நடக்குதுன்னா மேன்ல நடக்குது. மனுஷனோட உடம்புல நடக்குது. இதுல இருந்து மஸ்கிட்டோ நடக்க போகுது. பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். மஸ்கிட்டோ பாடி, மேன் பாடி. ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கொசு வந்து கடிக்குது, ஒரு இன்ஃபெக்டர் கொசு வந்து ஒரு மேனை கடிக்குது. ஓகேவா? மேனை கடிக்குது. இந்த மேனை கடிச்சோன்னு என்ன நடக்குது? அதோட ஸ்போரோசைட்ஸ் வந்துட்டு நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ணுது. அந்த பிளட் ஸ்ட்ரீம் வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் எதை அஃபெக்ட் பண்ணுது? லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி லிவர் செல்ஸ் ரப்சர் பண்ணுது. எல்லாமே ரப்சர் பண்ணுது. ரப்சர்னா இப்படி உடச்சிட்டு வர்றது. லிவர் செல்ஸ் ரப்சர் பண்ணிட்டு மறுபடியும் பிளட் ஸ்ட்ரீம் எங்க போகுது? ஆர்பிசிக்கு போகுது. ஆர்பிசிக்கு போயிட்டு ரெட் பிளட் செல்ஸ் அதையும் ரப்சர் பண்ணுது. ரப்சர் பண்ணிட்டு வெளியே வருது. ஓகேவா? அது ரப்சர் பண்ணிட்டு வெளியே வரும்போது என்ன ஃபார்ம்ல வருது? கேமிட்ஸா வருது. ஓகேவா? கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஈமோசோயின் அப்படின்ற என்சைம் வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த ஈமோசோயின் வந்து எதை காஸ் பண்ணும்? ஃபீவர் காஸ் பண்ணும். ஓகேங்களா? அதான் மலேரியல் ஃபீவர் வந்து காஸ் பண்ணுது. இது ஈமோசோயின் அப்படின்ற என்சைம். ஓகேவா? இப்போ கேமிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. கேமிட்ஸ் வந்து ரெடியா, அது ஃபியூஸ் ஆகல, கேமிட்ஸ் ரெடியா இருக்கு. இப்போ இன்னொரு மஸ்கிட்டோ வந்துட்டு, இன்னொரு அனோமோஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து நம்ம மனுஷன் மேல, அதை இன்ஃபெக்டட் பர்சன் மேல கடிக்குது. அந்த கடிக்கும் போது இந்த கேமிட்ஸ் வந்துட்டு அது எடுத்துக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த கேமிட்ஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? கேமிட்ஸ் எடுத்துக்கிட்டாலே இது எடுத்தாச்சா ஃபெர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் நடக்குது. ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் நடக்குது. ஓகேவா? இந்த ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும் சார்? கட் ஆஃப் மஸ்கிட்டோ. ஓகேவா?
கட் ஆஃப் மஸ்கிட்டோல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். கண்ணா ரொம்ப முக்கியம் கண்ணா, இது மாற்றி கேட்பாங்க. ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் கட் ஆஃப் மஸ்கிட்டோல. அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுமா? ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுமா? அது எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்? சலைவரி கிளாண்ட்ல. சலைவால வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்ம் ஆகுறது, ஃபெர்டிலைஸ் ஆகுறது, கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது வந்து கட்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோல. மஸ்கிட்டோட வயித்துல வந்துட்டு என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன், 2 கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி எங்க ஸ்டோர் பண்ணும்? அதோட சலைவால ஸ்டோர் பண்ணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து சலைவால தான் ஸ்டோர். ஏன்னா நம்ம இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, கட்ல எது இருந்து வருது? வாயில இருந்து ஸ்போரோசைட்ஸ் தான் வருது. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்போரோசைட்ஸ் கண்டெயின் பண்ண ஒரு மஸ்கிட்டோ வந்துட்டு, இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து மேனை கடிக்குது. மேனை கடிச்சோடனே அது வந்து ஸ்போரோசைட்ஸ் வந்து எச்சியில் இருக்கும். அந்த எச்சி வந்து ஃபர்ஸ்ட் லிவர் செல்ஸ் அட்டாக் பண்ணுது. லிவர் செல்ஸ் அட்டாக் பண்ணோடனே ரப்சர் பண்ணுது. லிவர் செல்ஸ் ரப்சர் பண்ணிட்டு மறுபடியும் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போய் ஆர்பிசி அட்டாக் பண்ணுது. ஆர்பிசி அட்டாக் பண்ணி மறுபடியும் ரப்சர் ஆகுது. மறுபடியும் ரப்சர் ஆகும்போது அவங்க கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகிறதோடையே என்னது, ஒரு ஏமோசைன் அப்படின்னு என்சைம் ரிலீஸ் பண்ணுது. அந்த ஏமோசைன் தான் மனுஷனோட உடம்புல என்ன பண்ணுது? இந்த ஃபீவர் வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ கேமெட்டோசைட்ஸ் அப்படி கேமெட்ஸ் வந்து அப்படி சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு கொசு வந்து கடிக்கும் போது அந்த கேமெட்ஸ் வந்து அதோட உடம்புக்குள்ள போயிருது. அந்த கொசுவோட உடம்புக்குள்ள போயிருது. ஓகேவா? இப்போ அந்த ரெண்டு கேமெட்ஸும் உள்ள போயிட்டு அங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. எங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்குது? கொசுவோட உடம்புல, கட் ஆஃப் மஸ்கிட்டோ, அதாவது கட்ல நடக்குது. ஓகேவா? கட்ல ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் ஆனது உடனே அதோட வந்துட்டு சலைவா, எச்சில வந்துரு, சலைவரி கிளாண்ட்ல வந்துட்டு ஸ்போரோசைட்ஸா ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் இது என்ன நடக்கும்? ஒரு மேனை போய் கடிக்கும். போது இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து மறுபடியும் போகும் லிவர் செல்ஸ், ஆர்பிசி, மறுபடியும் இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் புரோட்டோசோவன் சைக்கிள். ஓகேங்களா? புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்படி தான் படிக்கணும். ஓகே, இப்போ NCERT இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அதே தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? வாங்க ஒன் பை என்ன பார்த்தோம். Let us glance the life cycle of Plasmodium. Plasmodium enters the human body through sporocytes. Sporocytes என்னது? இன்ஃபெக்ஷியஸ் ஃபார்ம் which causes infection. ஓகேங்களா? அது இன்ஃபெக்ஷன் பண்றது. ஓகேங்களா? அது எங்க இருக்கும்? எச்சி, சலைவரி கிளாண்ட் ஆஃப் மஸ்கிட்டோல இருக்கும். ஓகேங்களா? த்ரூ a bite of infected Anopheles mosquito. இது ரொம்ப முக்கியம். எது காஸ் பண்ணுது? ஃபீமேல் Anopheles mosquito. ஓகேங்களா? மேலில் எல்லாமே ஃபீமேலாக தான் காசு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கியூலெட்ஸ்னு மஸ்கிட்டோ வந்து ஃபார்ம் பண்ணும். அதுவும் ஃபீமேல் தான். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது, எல்லாமே ஃபீமேலாக தான். The parasite initially multiplied within the liver cells. ஃபர்ஸ்ட் லிவர் செல்ஸ் மல்டிப்ளை ஆகி and then attack the red blood cells, resulting in the rupture. ஓகேங்களா? ஒன்னா கொடுத்துருக்கான், 2 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலி லிவர் செல்ஸ் and then RBC, red blood cells, and resulting in rupture. Rupture உடைச்சிட்டு வெளியே வரும். The rupture of RBC is associated with release of toxic substance. அந்த toxic substance நம்ம என்ன சொல்லுவோம்? Hemozoin, which is responsible for the chill and eye fever. இதுதான் ஃபீவர் காஸ் பண்ணுது. recurring every 3 to 4 days. ஓகே, 3 நாள் ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் ஐ ஃபீவர். அந்த மலையில தெரியல எப்படி இந்த ஃபீவர் வந்து சிக்ஸாக்கா இருக்கும்னு சொன்னா பார்த்தீங்களா? ஓகேவா? அதெல்லாம் காஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் என்சைம் என்னது? ஈமோசோயின் அப்படின்ற என்சைம் தான். அது வந்துட்டு ஆர்பிசி ரப்சர் பண்ணி வெளியே வரும்போது தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, மறந்துடக்கூடாது. ஃபீமேல் Anopheles mosquito bites an infected person. இதுக்கப்புறமா இன்ஃபெக்டட் பர்சன் வந்து பைட் பண்ணும்போது these parasites enter the mosquito body, undergo further development. ஓகே, இந்த parasites வந்து உள்ள போயிட்டு further development ஆகி gametes வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? A parasite multiply within the sporocytes that stored in a salivary gland. When the mosquito bite a human, the sporocytes are introduced into his body, thereby initiating the events of mentioned above. Okay, அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸ்போரோசைட்ஸ் உள்ள நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் எங்க? கட்ல நடக்குது. கட்ல இருந்து சலைவரில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி மறுபடியும் ஒரு ஆள் கடிக்கும் போது இது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் தட் நோட் த malarial parasite requires 2 hosts இருந்தால் தான். மலேரியாவுக்கு 2 host இருக்கும். ஓகேவா? அந்த புரோட்டோசோனுக்கு 2 host இருந்தால் தான் அதோட லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. 2 host, ஹியூமன் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஓகே, அது ஒன்று ஹியூமன், இன்னொன்று மஸ்கிட்டோ. டு கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா? டு த ஃபீமேல் மஸ்கிட்டோ இந்த வெக்டர். ஓகேவா? ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து வெக்டர் இருக்குது. வெக்டர் என்னது? நம்ம சொன்ன பார்த்தீங்களா? டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட். ஓகே, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, கேரியர் மாதிரி பண்ணுறது, அந்த லைஃப் சைக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, அதான் வெக்டர்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இது வெக்டர் என்னது? இதோட வெக்டர் பிளாஸ்மோடியம் பைவாஸ்க்கான வெக்டர் என்னது? மலேரியாக்கான வெக்டர் என்னதுன்னா ஃபீமேல் Anopheles mosquito. மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அது எதோட லைஃப் சைக்கிள்? அந்த பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள், கொசுவோட லைஃப் சைக்கிள் இல்லை, மஸ்கிட்டோட லைஃப் சைக்கிள், பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள். மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இனி அடுத்து நம்ம என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா பார்ப்போம். இதுவும் ஒன் டைப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் தான். என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா இதெல்லாம் காசு ஆகுதுன்னா, அமீபியாசிஸ் எதனால காசு ஆகுதுன்னா, அமீபியாசிஸ் அப்போ புரோட்டோசோவன் அப்படின்னு போட்டுருந்தோம். அமீபியாசிஸ்
அப்போ இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்னது? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, மறந்துடவே கூடாது. எஸ், இதுதான் தேடிட்டு இருந்தேன். ஓகேவா? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா தான் புரோட்டோசோவனோட காசேட்டிவ் ஏஜென்ட். புரோட்டோசோன் அமீபியாவோட காசேட்டிவ் ஏஜென்ட். ஓகேவா? அது ஒரு புரோட்டோசோன், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்க காஸ் ஆகுது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆஃப் ஹியூமன் which cause amoebiasis. Symptoms of the intestine include constipation, abdominal pain, cramps, stool which excess of mucus and blood clots. ஓகேவா? இது வந்துட்டு excess mucus and blood clotsனா இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல, ஓகேங்களா? blood clot ஆயிரும். ஓகேவா? அமீபியா வந்து எக்ஸ்ட்ரீம் mucus கண்டிஷன் வந்துட்டு blood clot வருதுல. நார்மலா நடக்குமா? நார்மலா எல்லாம் நடக்குது. வயித்தால போறது, லோஸ் ஆஃப் அப்பீடைட் அதெல்லாம் நடக்குமா? பட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வந்துட்டு இந்த blood clot ஆகி blood clot இப்போ ஹார்ட்ல blood clot ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடலாம். blood flowவே அது நிறுத்தி வச்சிடும். ஓகே, சர்க்குலேட்டரி நிறுத்தி வச்சிடலாம்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இதுக்கான இது என்னது? இதுக்கான வெக்டர் என்னதுன்னா ஹவுஸ் ஃப்ளை. நம்ம புரோட்டோசோவனுக்கான வெக்டர் என்னக்கன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. அப்போ இந்த அமீபியா எப்படி நடக்குதுன்னா ஹவுஸ் ஃப்ளை வந்துட்டு இந்த ஃபீக்கஸ் இன்ஃபெக்டட் ஃபீக்கஸ்ல போய் உட்காரும். ஃபீக்கஸ் என்னது? ஸ்டூல் மேலோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்ல போய் உட்காரும். ஓகேங்களா? அதில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம்? அதில் ஜாலியாக உட்காந்துட்டு மறுபடியும் அப்படியே பறந்து எங்கே வரும்? ஃபுட்டில் வரும். ஓகேவா? நம்ம ஃபுட்டு சரியாக மூடி வைக்கல, இல்லை தண்ணி சரியாக மூடி வைக்கலன்னா தண்ணியில் போய் உட்காரும். அது தண்ணி சாப்பிடுவோம், அதில் அது ஃபுட்டு சாப்பிடும். இந்த ஸ்வீட்லாம் இந்த ஸ்வீட்டு கடையிலனா வரும், வந்து உட்காரும். இந்த ஈயெல்லாம் வந்து உட்காரும். ஓகேங்களா? அது எங்கே முன்னாடி எங்கே உட்காந்துருக்கும்? ஏதாவது ஃபீக்கஸ்ல வந்து உட்காந்துருக்கும். ஓகேவா? அங்கேருந்து பேரசைட்டை கொண்டு வராது. பட் அதுலேருந்து கண்டாமினேட் நம்ம ஃபீக்கஸில் உட்காந்துட்டு ஒரு ஈ வந்துட்டு நம்ம ஃபுட்டில் வந்து உட்காரும். நம்ம ஃபுட்டை வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படி ஒரு ஸ்வீட் அப்படி சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து கண்டாமினேட், உடம்பு வந்து கண்டாமினேட் ஆயிரும். உள்ள வந்து அமீபியா ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் நமக்கு அந்த ஜுரம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் மூடி வைக்கணும், தண்ணியெல்லாம் மூடி வைக்கணும், சுடு தண்ணி தான் குடிக்கணும், மோஸ்ட்டாக க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபுட்டெல்லாம் நல்லா கெப்ட் பண்ணி வைக்கணும். கொசுவெல்லாம் பார்த்தா இந்த ஈயெல்லாம் பார்த்தா துரத்தி விட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக அந்த ஃபுட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலே இந்த அமீபியாலாம் வராது. ஓகேவா? ஓகே. ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆக்ட் as a mechanical carrier and serves as a transference in that parasite from the feces. நல்லா பார்த்துக்கோங்க. from feces of infected person to food. ஓகேவா? ஃபீக்கஸ்லேருந்து ஃபுட்டுக்கு. ஓகேங்களா? ஃபீக்கஸ்லேருந்து ஃபுட்டுக்கு அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் பை கண்டாமினேட்டிங் தேம். அது வந்து கண்டாமினேட் பண்ணி விடுறது. ட்ரிங்கிங் எது? ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டாமினேட்டட் ஃபுட்டு ட்ரிங்கிங்லாம் இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகுது? நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிடுது. ஓகேங்களா? பை த ஃபீக்கல் மேட்டர் அண்ட் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஏன்னா அது எங்கே உட்காந்துட்டு வருது? ஒரு ஃபீக்கல் உட்காந்துட்டு வருது. இங்கே வந்துட்டு மறுபடியும் நம்ம மேலே சாப்பாடு மேலே உட்காரும்போது அங்கேருந்து உட்காந்துட்டு நினச்சா ஒரு மாதிரி இருக்குல்ல. அது நம்ம அப்படியே சாப்பிடுவோம். நமக்கு தெரியாது அது எங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு. இல்லை இந்த ஈ உட்காந்துச்சு அந்த ஃபுட்டில் பார்க்கும் ஃபுட் க்ளீனாக இருக்கும். ஓகேவா? ஈ உட்காந்துச்சா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? அதனால் அதை மூடி வைக்கணும், அது ப்ரிவென்ட் பண்ணி வைக்கணும். அது தண்ணியெல்லாம் அப்படி திறந்து மேலே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதான் சொல்ல வராங்க. இது வந்துட்டு என்னது? அமீபியாஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஹெல்மின்தஸ். ரெண்டு டைப் ஆஃப் ஹெல்மின்தஸ் பார்ப்போம். அஸ்காரிஸ் எதை ஃபார்ம் பண்ணுன்னா அஸ்காரியாசிஸ் அப்படின்றது. Ascaris is a common roundworm. Wisteria is a common filarial worm. Okay, Wisteria நம்ம filariasis, elephantiasis, ஆனைக்கால் நோய்னு சொல்லுவோம். ஓகே, அது ஒன்று வேணா பார்க்கலாம். ஓகேங்களா? Or some of the helminths which known as a pathogenic to man. Ascaris is the intestinal parasite. என்ன parasiteனா intestinal parasite. நல்லா பார்த்துக்கோங்க. intestinal parasite. அப்போ intestine தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, intestinal parasite causing ascariasis. எதை காஸ் பண்ணுது? ascariasis உங்களுக்கு தெரியும். இதோட symptoms போட்டு எழுதுங்க. Symptoms of these disease are internal bleeding, muscular pain, fever, anemia. இந்த பிளட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் சொல்ல அனீமியா. அண்ட் பிளாக்கேஜ் ஆஃப், இதான் ரொம்ப இஷ்டம், பிளாக்கேஜ் ஆஃப் இன்டர்னல் பேசேஜ். ஓகேவா? ஃபுட்டு போகிற அந்த இன்டெஸ்டினல் பேசேஜ், இந்த உணவு குழாயெல்லாம் சொல்லும்போது டைஜஸ்ட் ஃபுட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த இன்டர்னல் பேசேஜ் வந்து பிளாக் பண்ணிடும். எது? அஸ்காரிஸ் அப்படின்ற ஒரு இன்டெஸ்டினல் ஃபார்ம் வந்துட்டு அஸ்காரியாசிஸ் வந்து டிசீஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தி எக் ஆஃப் இது எப்படின்னா ஃபீக்கஸ் தான் வருது. ஓகேங்களா? இப்போ தி எக் ஆஃப் த பேரசைட், இதோட எக், இதோட முட்டை, இது ஒரு வார்ம்னு தெரியும், ஒரு புழுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை. இந்த புழு எங்கே இருக்குன்னா இந்த ஃபீக்கஸில் தான் இருக்கும். அந்த ஃபீக்கஸ் சப்போஸ் நல்லா டீகம்போஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபீக்கஸ்லாம் வெட்ட வெளியில் அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும். சில பேர் இந்த ஸ்வச் பாரத்லாம் நம்பாமல் வெளியே அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபீக்கல் மேட்டர், ஸ்டூல் மேட்டர் அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. அது சரியாக டீகம்போஸ் ஆகாமல் அதுலேருந்து சப்போஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் சரியாக டீகம்போஸ் ஆகாமல் அங்கேருந்து ஒரு ஃபார்மர் வந்து ஏதாவது கல்டிவேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். கல்டிவேட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு காலிஃப்ளவர் வருது. அந்த காலிஃப்ளவருக்குள்ள கண்டிப்பாக அந்த புழு வந்து உட்காந்துரும். ஏன்னா ஃபீக்கஸ் மேட்டர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக் ஆஃப் த பேரசைட் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த எக் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அது மேலே உட்காரும். சப்போஸ் நம்ம ஈயால் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே கழுகாமல் கொள்ளாமல் நம்ம ஜாலியாக அதை பொக்கடா வச்சு சாப்பிட்றோம். காலிஃப்ளவர் பொக்கடா. ஓகேவா? அடுத்த நாள்லேருந்து நமக்கு என்ன வந்து அஸ்காரியாசிஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ எந்த எஸ்பெஷலி காலிஃப்ளவர்லாம் நல்லா கழுகிட்டு சாப்பிடணும். காலிஃப்ளவர், ஸ்ப்ரிங்கிள்ஸ், இந்த லீஃப் லைக் வெஜிடபிள்ஸ், இந்த கீரைலாம் சொல்கிறோம், இந்த கீரை டைப்
டைப் வந்து நல்லா கழுகிட்டு சாப்பிடணும். ஏன்னா நிறைய ஃபீக்கஸ் மேட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஃபீக்கஸ் மேட்டர்ஸ்னா ஃபீக்கஸ் மேட்டர்லேருந்து வந்து எக் ஆஃப் த பேரசைட் இருக்கும். அந்த எக் ஆஃப் த பேரசைட் வந்து அஸ்காரியாசிஸ் விச்சரியா அப்படின்ற வார்ம் இருக்கும். அந்த புழுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, முன்னாடி இந்த காலிஃப்ளவர்லாம் நான் காமனாக இருக்கும் அந்த புழுவெல்லாம். ஓகே, அதான் சொல்ல வரேன். The egg of the parasite are excreted along with feces. ஓகேவா, excreted along with feces to the infected person which is contaminated of the soil, water and plants. இதெல்லாம் contaminated இருக்கு. ஏன்னா சரியா டீகம்போஸ் ஆகும். ஓகேவா, soil, water and plant எல்லாம் contaminated ஆனதா. Healthy person acquires infection through contaminated water. இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ், contaminated water, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அந்த நோய் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இது அஸ்காரியாசிஸ். ஓகேவா, நான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது உச்சரியா. உச்சரியா வந்து ரெண்டாவது ஆஃப் ஆனது. உச்சரியா பேன்கிராஃப்டி அண்ட் உச்சரியா மலாய். ஓகே, அது மலாய். ஓகே, மலாய். The filarious worm, அது வந்து filarious worm which causes slow developing of chronic inflammation வந்து காஸ் பண்ணி விடுது. என்ன இன்ஃப்ளமேஷன்? chronic inflammation வளர்றது. அப்படியே கால் வந்து தடிசா மாறும். இந்த லிம்ப் ரீஜன்ல அப்படி தடிசா மாறும். ஒரு கால் நார்மலா இருக்கும், இன்னொரு கால் வந்து பெருசா போயிடும். அதான் யானை கால் நோய்னு சொல்லுவோம். ஓகேங்களா, lymphatic vessels of the lower limbs is முன்னாடி சொன்ன மாதிரி of the organ which is lived for many years, usually lymphatic vessels of a lower limb. Lymphatic vessels of lower limbs of the disease called as elephantiasis or filariasis. Elephantiasis நம்ம எதுக்கு சொல்றோம்? ஆனைக்கால் நோய். இங்கே இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், யானைக்கால் மாதிரி ஆயிருமா. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படாங்க, நடக்க கூட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. யானைக்கால் நோய் அப்படி தடிசாக இருக்கும். சரி, சம்டைம்ஸ் ப்ரைவேட் பார்ட், ஜென்ரல் பார்ட்ஸ் கூட அந்த யானைக்கால் எலிஃபேண்டியாசிஸ்னால வீங்கி போடும், சொல்ல ஆகலாம். ஓகேவா, the genital organ also often affected, resulting in the gross deformity. அப்படி அவ்வளோ பெருசாக இல்லை. The pathogens are transmitted to the healthy person through bite of, சொன்ன பார்த்தீங்கன்னா தலையை வந்துட்டான், bite of female mosquito. என்ன மஸ்கிட்டோ கொடுக்கலையா? ஓகே, இது என்ன மஸ்கிட்டோனா ஃபீமேல் கியூலெட்ஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம். கியூலெட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்செர்ட்ல கொடுக்கல, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்களா. அப்போ என்ன மஸ்கிட்டோ? ஃபீமேல் கியூலெட்ஸ் மஸ்கிட்டோ வந்து கடிக்கிறதுனால இந்த விச்சரியா அப்படின்ற வார்ம் வந்துட்டு நம்ம உள்ள வரலாம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா, the pathogen are transmitted to the healthy person through a bite of female mosquito vector. என்ன மஸ்கிட்டோ? கியூலெட்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேங்களா, என்ன நோய் காஸ் பண்ணுது? யானைக்கால் நோய், எலிஃபேண்டியாசிஸ், ஃபிலாரியாசிஸ். ஓகேவா, எலிஃபேண்டியாசிஸ் ஃபிலாரியாசிஸ் காஸ் பண்ணக்கூடியது இந்த விச்சரியா பேன்கிராஃப்ட் அண்ட் விச்சரியா மலை. அது எப்படி என்ன வெக்டர் வந்து காஸ் பண்ணுதுன்னா கியூலெட்ஸ் மஸ்கிட்டோ வந்து காஸ் பண்ணுது, மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்தது ஃபங்கை வருது. ஃபங்கை என்னது? ஃபங்கையா பிலாங் டு த ஜெனிரா கட் ஆயிடுச்சு, மைக்ரோஸ்போரம். 3 ஜெனிரா இருக்கு. மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான். ஓகேவா, மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான். ஓகே, அந்த 3 ஜெனிராவால தான் இந்த ரிங் வார்ம் மாதிரி டிசீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இது என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? ரிங் வார்ம் அப்படின்னு டிசீஸ் காஸ் பண்ணுது. எது காஸ் பண்ணுது? ஃபங்கை. என்ன ஃபங்கை? 3 ஜெனிராவான ஃபங்கை. என்னது? மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான். ஓகேங்களா, அது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிங் வார்ம் வந்து காஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கு, மறந்துக்கூடாது. ரிங் வார்ம் காஸ் பண்ணுறது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ரிங் வார்ம் தெரியல, ரிங் வார்ம் ஃபார்ம் கஷ்ட எக்ஸாம்பிள் இருக்குது. விச் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் மேம் அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரை. இது எப்படி இருக்கும்? ட்ரை, ஸ்கால்ப்ஸ், இச்சினஸ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த சிம்டம்ஸ்லாம் டேண்ட்ரஃப் வர்றது, இச்சினஸ் வர்றது, அங்கங்கே ரவுண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும். இந்த கிராயின் ரீஜன், இந்த முதுகு பின்னாடி ரீஜனில் ரவுண்டாக வரும். சரியா உடம்பு வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த டோஸுக்கு நடுவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம சரியாக குளிக்கல, சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா வரும். இல்லை ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா we got lot of sweatingலாம் நம்ம கரெக்டாக துடைக்கல, அது வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுலேருந்து அந்த ஈரப்பதிலேருந்து ஃபங்கை வந்து ஃபார்ம். ஏன்னா ஃபங்கை வந்து எப்பவுமே எங்கே ஃபார்ம் ஒரு மாய்ஸ்ட் கன்சென்ட்ல ஃபார்ம் நம்ம பார்த்து படிச்சோம்ல பிளான்ட் கிண்டத்தில், அது மறந்துடக்கூடாது. ஓகேவா, விச் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன்? ஓகேவா, appearance of dry scaly lesion on various parts of the body such as skin, nails and scalp are the main symptoms. These lesions are accompanied with the itching. நல்லா itching, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சொரியாசிஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஹீட் அண்ட் மாய்ஸ்சர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் தான். Heat and moisture helps to fungi to grow, which makes them to thrive in the skin folds such as those growing between toes. The toes எல்லாம் வளரும்னு சொல்றோம். ஓகேங்களா, ringworm are generally acquired from the soil or by using towels.
டவல்ஸ் மோஸ்ட் அந்த ஜிம்லலாம் போய் ஒர்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, தம்பிள்ஸ் எடுத்துட்டு வேர்வையாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஜிம் எடுத்து அப்படியே தொடப்பீங்க. ஃப்ரெண்டோட ஜிம் இல்லை, ஃப்ரெண்டோட டவல் எடுத்து அப்படியே தொடப்பீங்க. அப்படியே தொடக்கும் போது அவங்ககிட்ட இருக்கிற ஸ்வெட் வந்து நமக்கு பட்டுட்டு அலர்ஜி வந்து இது பண்ணலாம். ஓகே, ஒரு ரவுண்டாக வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, போகிறீங்கன்னா ஜிம்முக்கு போகிறீங்க, எதாவது போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவல் எடுத்துட்டு போங்க. இல்லை அங்கே ஏதாவது தம்பிள்ஸ் யாராவது தூக்கிட்டு அதில் வேர்வையாக இருக்குன்னு நினச்சினா ஒரு சானிடைசர் எடுத்துட்டு போங்க. சானிடைசர் உங்கள் கையை சானிடைஸ் பண்ணிட்டு அப்படி தொடச்சிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஜிம்மில் போய் கழுவிட்டு இருக்கலாம் முடியாது. ஓகேங்களா. இப்போ சானிடைஸ் பண்ணி அந்த தம்பிள் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் கையை சானிடைஸ் பண்ணுங்க. ஓகே, உங்கள் சேஃப்டி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அதனால அப்புறம் ஒரு ஆளுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஒரு ஆள் சிரிப்பு ஒரு ஆள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நான் சீப்பை வேற யார்கிட்ட கொடுத்தா அவருக்கும் டேண்ட்ரஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா. ஈவன் பை த காம்போ ஆஃப் இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல். அந்த காம்போலாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி சிம்டம்ஸால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகேவா. புரிஞ்சுதா. இதோட இனிமேல் மெயின்டெனன்ஸை பார்ப்போம். மெயின்டெனன்ஸ்லாம் இது எப்பலாம் வராமல் இருக்கிறது, ப்ரிவென்ஷன் தான் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். இதுக்கு நான் ஒன்று நோட்ஸ் போட்டிருக்கேன். அந்த நோட்ஸ் போட்டது வந்துட்டு எப்படின்றத வந்துட்டு நான் இன்றைக்கி கொடுத்துட்றேன். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு அந்த எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, நான் முன்னாடி நீங்கள் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த நோட்ஸ் எப்படி எழுதணும், அப்படியே காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எங்கே ஃபஸ்ட்டு அட்டாக்ட் ஆகுது அப்படின்ற நோட்ஸ் போட்டிருக்கேன். அந்த நோட்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு போட்டுருவேன். இந்த காமன் டிசீஸ் இன் மேன். ஓகேவா. இப்போ எப்படி இது பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் மெனி இன்ஃபெக்ஷன். ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவஸ்தப்படுறத விட அதை ப்ரிவென்ட் பண்ணணும், வருமுன் காப்போம். அவ்வளோதான் இருக்கணும். ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட் கியூர். ஓகேங்களா. இன்ஃபெக்ஷன் மெஷர்ஸ் ஆஃப் அ பர்சனல் ஹைஜீன் இன்க்ளூடிங் கீப்பிங் த பாடி க்ளீன். குளிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு குளிக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ வர காலத்துலலாம் குளிக்கிறதே ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது சார் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது. ஓகேங்களா. மெயின் இன்ஃபெக்ஷன் பாடி க்ளீனாக இருக்கும். கன்சப்ஷன் ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங். க்ளீன் வாட்டர் தான் ட்ரிங்க் பண்ணணும். ஓகேங்களா. கண்ட வாட்டர் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ஃபுட்டு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கண்டாமினேட் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. பப்ளிக் ஹைஜீன் இன்க்ளூட்ஸ் அ ப்ராப்பர் டிஸ்போசல். இது நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. நாங்கள் வீட்டுக்கிட்டலாம் பார்த்துட்டேன், குழந்தைங்கலாம் வச்சுருந்தீங்க, நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ப்ராப்பர் டிஸ்போசல். இது ப்ராப்பர் டிஸ்போசல்ஸ் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ரீட்டா இதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணி வைக்கணும். பீரியாடிக் கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் ரிசர்வாயர்ஸ். நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, இந்த விஜிபி, குயின்ஸ்லாண்ட் அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் சின்ன ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்விம்மிங் பூல்ஸ் சொல்லுவோம். ஓகேவா. அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக தண்ணியை பார்த்தோன்னா அப்படியே குதிக்க வேண்டியது. எச்சலாம் நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் டைவிங்கில் சுனாமியில் ஸ்விம்மிங்காக போட்டவங்க அப்படின்னு சொல்லி குதிக்க வேண்டியது. அப்படி குதிக்கிறதுனால என்ன பிரச்சனைலாம் வருது, அது க்ளீன் பண்ணால் கூட தெரியுது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் குதிச்சோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு பாடியில் ரொம்ப வரைக்கிற மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் வச்சு பாருங்கள். ஒரு மாதிரியா என்னது ஏதோ ஒரு இது போடும், ஏதோ பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அது ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்கும். சில பேர் அதிலே வந்துட்டு யூரின் ஒன்று பாஸ் பண்ணுறோம், அதெல்லாம் போய் குளிச்சு அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் போய் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு அப்படி ஸ்விம்மிங் பூல்னா வீட்டில் ஒரு டப்புக்குள்ளே போய் குதிச்சிருங்க. ஓகேங்களா. மோஸ்ட் இந்த பப்ளிக் ஏரியா எல்லாருமே ஒழுங்காக இருப்பாங்க சொல்ல முடியாது. ஓகேவா. அவங்க என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும், அவங்க க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகேங்களா. அவங்க என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது, காசு ஆகும். அப்போ ப்ரிவென்ஷன் என்னது, ஸ்விம்மிங் பூலுக்கு போகாமல் இருக்கு. ஸ்விம்மிங் பூலில் குதிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டிட்டு ஒரு பாட்டை கட்டி அதில் குதிச்சிருங்க. ஓகேவா. ஓகே. பீரியாடிக் கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் ரிசர்வாயர்ஸ், பூல்ஸ், டேங்க்ஸ், அப்சர்விங் த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஹைஜீன் பப்ளிக் கேட்டரிங். பப்ளிக் கேட்டரிங்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளீனாக இருக்கா, ப்ரிவென்ஷன் இருக்கா, எல்லா பப்ளிக் கேதரிங்காக இருக்காங்க, அது நமக்கு க்ளீனாக இருக்குமா, இந்த கூட்டத்தில் போனால் நல்லா இருக்குமா, இந்த கூட்டத்தில் போய் குதிச்சா நல்லா இருக்குமா, இந்த ஸ்விம்மிங் பூல் இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பசங்களாம் சொல்லுவோம். ஓகேங்களா. தீஸ் மெசேஜ் ஆர் பார்ஷியலி எசென்ஷியல் வேர் த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர் சச் அஸ் டைஃபாய்டு மாதிரி ஃபுட் அண்ட் வாட்டர்லேயும் வரலாம். அமீபியாசிஸ் அண்ட் அஸ்காரிஸ். இன் கேஸ் ஆஃப் ஏர்பார்ன் டிசீஸ் சச் அஸ் நிமோனியா அண்ட் காமன் கோல்ட், இன் அடிஷன் டு த above measures க்ளோஸ் கான்டாக்ட் வித் இன்ஃபெஸ்டட் பர்சன். ஓகேவா. எப்படியும் வரலாம். ஓகேங்களா. நார்மலாக எப்படி போயினாலும் நம்ம அஃபெக்ட் பண்ணலாம். இல்லைனா க்ளோஸ் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்ஷஸ் பர்சன், இன்ஃபெக்டட் பர்சனால க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால வரலாம். அந்த பிலாங்கிங் ஷுட் பி அவாய்ட். ஓகே. அவங்க பிலாங்கிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஃபார் டிசீஸ் சச் அஸ் மலேரியா அண்ட் ஃபிலாரிசிஸ். மலேரியா அண்ட் ஃபிலாரிசிஸ்க்குலாம் என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த இன்செக்ட் வெக்டர்ஸ். இந்த மலேரியா ஃபிலாரிசிஸ் அப்படின்றதுல டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்செக்ட் வெக்டர் என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர் டு கண்ட்ரோல் அண்ட் எலிமினேட் த வெக்டர்ஸ் இன் த ப்ரீடிங் பிளேஸ். ப்ரீடிங் பிளேஸில் என்ன பண்ணோம், கண்ட்ரோல் அண்ட் எலிமினேட். ஒரு தண்ணி தேங்கி நிற்கிது, ஒரு இடத்துல ஒரு தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா தண்ணியை தள்ளி விட்டு போயிடணும். ஓகேங்களா. அதெல்லாம் தேங்கினா இருக்கக்கூடாது. தண்ணி தேங்கினாலே எந்த தண்ணி தேங்கினாலும் அது நல்ல தண்ணி தானே, கெட்ட தண்ணி அப்படிலாம் இருக்கும். தண்ணி தேங்காத மாதிரி ரோடு போடணும், ரோடு போட மாட்டாங்க. ஓகேங்களா. வேறு என்னது, இந்த குளம் கொட்டையிலாம் உங்கள் மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா தண்ணி தேங்கிச்சுன்னா அது தண்ணி தேங்க விடக்கூடாது, தூக்கி போடணும். இல்லைனா உங்கள் பாத்ரூம்லேயே ஒரு 2-3 நாளைக்கு ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி 2-3 நாளைக்கு அந்த ஒரு டப்பில் வந்துட்டு தண்ணி அப்படியே அசைக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் திறந்து விட்டு அது அப்படியே வச்சு பாருங்கள். ஒரு ஃபுல் பாட்டில் ஃபுல் டப்பு வச்சு அப்படியே வச்சுப்பாங்களே, ஒரு
ஒரு 2 3 4 நாளுக்கு அப்புறம் ஒரு புழு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுலேருந்து மஸ்கிட்டோ வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம தவிர்க்கணும். அப்படி வர முடியாமல் பண்ணணும். தண்ணி ஏதாவது தேங்கி கொட்டையில் தண்ணி தேங்கிட்டு நம்ம தள்ளி விட்டுணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அது வந்து ப்ரிவென்ட் பண்ணால் தான் வராமல் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபெக்ஷன் பர்சன்லேருந்து தள்ளி நிற்கணும். பப்ளிக் கேதரிங்ல வரக்கூடாது. இதை என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் கேதரிங்ல போய் ஸ்விமிங் பூல் மாதிரி இதில் போய் உட்காரக்கூடாது, விழக்கூடாது. இன்னொன்று இன்ஃபெக்ஷன், அவனுக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம தள்ளி நின்றுணும். காமன் இன்ஃபெக்ஷன் பரவ நோய் இருந்துச்சு, ஓகே, அவனோட திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. இன்னொன்று மோஸ்ட் இந்த வெக்டரால ஃபார்ம் பண்ணக்கூடாது, அது வெக்டர் வளரவே விடக்கூடாது. ஓகேங்களா? வெக்டர் வளரதை பார்த்து அதை தள்ளி விட்டு போயிடும். தண்ணியில் இருந்துச்சு தள்ளி விட்டு போயிடும். ஓகேங்களா? அதான் சொல்ல வரேன். திஸ் கேன் பி அச்சீவ்ட் பை அவாய்டிங் தி stagnant of water. Stagnant of water in and around the residential area, regular cleaning of household coolers, ஏசி எல்லாம் கூல் பண்ணும்போது, மஸ்கிட்டோ நெட்ஸ், இந்த குட் நைட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மேரினா இருக்க குட் நைட் அதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேருக்கு மூச்சு வந்து செட் ஆகாது, லங்ஸ் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அது வந்து அவ்வளோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பெஸ்ட்டுன்னு மஸ்கிட்டோ நெட் அடிச்சுங்க. ஜெனரலாக நெட் அடிச்சுங்க, மஸ்கிட்டோ உள்ள வராது. நெட்டு போட்டு டோர் போட்டிங்கன்னா திறந்து மூடும்போது மஸ்கிட்டோ வந்து உள்ளே வராது. ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணுங்க. இன்ட்ரடியூசிங் ஃபிஷிங். இந்த ஃபிஷ்ஷஸ் என்னதுன்னா கேம்பியூசியா ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா தெரியும், இந்த பான்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இது வந்து எதை மஸ்கிட்டோ ஒரு லார்வே வந்து தான் சாப்பிடுது. ஃபுட் வந்து மஸ்கிட்டோ லார்வே. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஃபுட் ஃபிஷ்ஷை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, ஒருவேளை தண்ணி அவ்வளோ இருக்குது சார் ரொம்ப பெரிய குளமா இருக்குது சார், அதெல்லாம் எப்படி சார் நம்ம தூக்கி போடுறது, அதனால முடியல சார் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு இந்த மீனை வாங்கி போட்டுருங்க, கேம்பூசி அப்படி மீனை வாங்கி போட்டிங்கன்னா அது அந்த லார்வே சாப்பிட்டு அது நல்லா புசுன்னு வளர்ந்துடும், அந்த லார்வே வராது. ஓகேவா? இன் பான்ஸ் விச் ஃபீட் அந்த மஸ்கிட்டோ லார்வேலால் ஃபீட் ஆகக்கூடிய ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட் அண்ட் டிச்சஸ், ட்ரைனேஜ் ஏரியா அண்ட் ஸ்வாம்ஸ், இதெல்லாம் பண்ணால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரேயிங் பண்ணுறது, டிச்சஸ், ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ணுறது. ஓகேவா? இன் அடிஷன் ஆஃப் டோர் அண்ட் விண்டோ ஷுட் பி ப்ரொவைடட் வித் வயர் மெஷ் அண்ட் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் மஸ்கிட்டோ. முன்னாடி சொன்ன மஸ்கிட்டோ நெட்லாம் எடுக்கணும். Such precautions have become more important, especially in the light of the recent widespread incidence of the vector-borne disease. Aedes mosquito. இந்த Aedes mosquito தான் பிரச்சனை. Diseases like dengue and chikungunya. எல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெங்குலாம் 2017 or 18 அந்த கொரோனாக்கு முன்னாடி ரொம்ப பெரிய நோய்னா டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சத்துட்டுலாம் இருந்தாங்க. ஓகேங்களா? பட் கொரோனா அளவுக்கு இல்லை. பட் முன்னாடி வந்துட்டு கொசுவால பரவுது. அப்போ கொசுவை கண்டால் அடிக்கிற டெய்லி வந்து கொசு மருந்து அடிப்பாங்க வீட்டு பக்கத்தில். ஓகேங்களா? அதாவது டெங்கு அண்ட் சிக்கன்குனியா அப்படி பரவுறது மெனி பார்ட் ஆஃப் இந்தியா வந்து பரவிட்டு இருக்கு. அது வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கொசுவை வந்து ஒழிக்கணும். அது கொசு வந்து நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ரெப்பிலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்ல வரேன். ஓகேவா? புரிஞ்சுதா? The advancement made in the biological science have harmed us to efficiently deal with many infectious diseases. Okay. The use of vaccines and immunization programs have enabled the completely eradication of deadly diseases like smallpox. ஸ்மால்பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இது இருந்துச்சு, போலியோ, ஸ்மார்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ்லாம் இருந்தது. போலியோலாம் அந்த குழந்தைங்கலாம் பிறக்கும்போது குழந்தை நல்லா இருக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தை வைக்க கையெல்லாம் ஊனமாக போயிடும். இந்த டிசீஸ்லாம் எப்படி எராடிகேட் பண்ணாங்க? இப்போலாம் போலியோ கேசஸே இல்லை. இதெல்லாம் எப்படி எராடிகேட் பண்ணனா, வேக்சினைசேஷன் அப்படின்றது. வேக்சினைசேஷன் என்னதுன்னா ஒன்றுமே இல்லை, அந்த வைரஸை தான், போலியோ வைரஸை தான் நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, வாயில் சும்மா நார்மல் கொரோனாக்கெல்லாம் வேக்சின் எடுத்துருப்பீங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க, கொரோனா வைரஸை தான் நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, வீரியம் கம்மியாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, வீரியம் கம்மியாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாடியில் இம்யூன் செல்ஸ் இருக்குன்னா, இம்யூன் செல்ஸ் நம்ம தலைவெல்லாம் உட்காந்துட்டு இருப்போம். இந்த இம்யூன் செல்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று டி லிம்போசைட்ஸ், ஒன்று பி லிம்போசைட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த டி லிம்போசைட்ஸ் இல்லை, இந்த பி லிம்போசைட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டில் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி லிம்போசைட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியா. ஓகேவா? பாக்ஸிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஏரியா தான் பி லிம்போசைட்ஸ். ஓகேவா? டி லிம்போசைட்ஸ் ஆக்சுவல் பாக்ஸிங், நிஜமான கேம், போத்து அடி அடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த பி லிம்போசைட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டில் ஒரு இது வருது, ஃபர்ஸ்ட்டில் ஒரு என்னது நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், கொரோனா வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேக்சினேஷன் கொரோனா வைரஸ் கம்மியான அமௌண்ட்டில் வீரியம் கம்மியாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வந்து அடிப்போம். இன்னும் நம்ம அடிக்கவே முடியல, கொரோனா வைரஸ் அடிக்கவே முடியலன்னு சொன்னோன்னா நம்ம 2 நாள் நோய் வரும், 2 நாள் ஜுரம் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து ட்ரிக்கெல்லாம் கண்டுபிடிச்சோம், வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஏன் சொன்னால் கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அனுப்புறோம், அந்த வீரியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து அடிப்பான். அவனுக்கு புரிஞ்சிடும், பி லிம்போசைட்ஸ்க்கு தெரிஞ்சிடும், டி லிம்போசைட்ஸ் இந்த வேக்சின் இம்யூனிட்டிக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓ, இவனோட வீக்னஸ் இதுதான்டா மச்சான், இனிமேல் வந்து அடிச்சிடலான்னு ப்ரிப்பேர் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மெமரி இருக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட மெயினான ப்ராசஸ் என்னதுன்னா, இம்யூன் சிஸ்டத்துக்கு மெமரி இருக்கு. நம்ம ஒன்று வேணா படிப்போம். என்ன சார் மெமரி, ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு பையன் அடிக்கிறான், ஒரு பையன் லெஃப்ட் ஹேண்டர்னு தெரியும், ஒரு பையன் கூட சண்டை போடுறோம். ஓகே, சண்டை போட்டு அவன் லெஃப்ட்ல அடிக்கிறான். அப்போ நம்ம தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் சண்டை போடும்போது லெஃப்ட் ஹேண்டர், அவங்க கூட மறுபடியும் நம்ம சிங்கிள்ஸ் போவோம் மறுபடியும் ஓகே லெஃப்ட் ஹேண்டர், அப்போ அவன் ரைட்ல வரப்போ நம்ம ரைட்ல அடிப்போம். ஒரு மெமரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அடி வாங்கின மெமரி இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம கொரோனா வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஓகே இந்த வைரஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு மெமரி வந்துட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு இருக்கும். மறுபடியும் அந்த வைரஸ் வந்து மறுபடியும் ஒரிஜினலாக வரும்போது வேக்சினேஷன் ஏதோ மருந்தெல்லாம் உள்ள தெளிக்கிறாங்கன்னா அந்த வைரஸை தான் உள்ள தெளிக்கிறாங்க, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் அந்த வேக்சின் நம்ம போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரிஜினல் கொரோனா வைரஸ் நமக்கு உடம்புக்குள்ள வரும்போது அவன் இது நீ அன்னைக்கு வந்து மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ அடிக்கும் போது தான் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு பிளாக் ஆகாம வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
அப்போ இந்த ஸ்மால் பாக்ஸ் போலியோ அப்படின்ற டிசீஸ் வந்துட்டு இந்த வேக்சினேஷன் அப்படின்ற ஃபார்மேஷனால நம்ம இராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேக்சினேஷன்றது அந்த வைரஸை தான் ஸ்மாலான வேரியன்ட்ல வீரியம் குறைஞ்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. வீரியம் குறைஞ்சு ஃபர்ஸ்ட் வாட்டி அட்டாக் நம்ம இம்யூன் செல் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது ஒரு சின்ன மெமரி இருக்கும். ஓகே, இந்த செல் இப்படி மறுபடியும் இந்த வைரஸ் வந்துச்சுன்னா இப்படி தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக்சினேஷன்லாம் பண்ணி முடிச்சு நம்ம இம்யூன் செல் ரெடியாக இருக்கும். ஓகேவா, இவன் வந்து நான் இப்படி தான் அடிப்பேன் ரெடியாக இருக்கும். இப்போ ஒரிஜினல் கொரோனா வைரஸ் வரும்போது மாவன் நீ அன்னைக்கு வந்து நினச்சிக்கிட்டு இந்த மெமரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், இதை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சு அடிச்சு அதை எராடிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் சொல்ல வரேன். இதுதான் இந்த வேக்சினேஷனோட மெக்கானிசம். ஓகேவா, லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் லைக் போலியோ, டிப்தீரியா, நிமோனியா அண்ட் டெட்டனஸ் ஹவ் பீன் கண்ட்ரோல்டு டு தி லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை யூஸ் ஆஃப் வேக்சின். இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா வேக்சினால கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பயோடெக்னாலஜி அதாவது அபவுட் விச் சாப்டர் 9ல படிப்பீங்க. ஆன் verge மேக்கிங் அவைலபிள் ஆஃப் நியூவர் சேஃபர் வேக்சின், டிஸ்கவரி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வேரியஸ் அதர் ட்ரக்ஸ் ஹஸ் ஆல்சோ பின் எனேபிள்ட் அஸ் எஃபெக்டிவ்லி ஃபார் ட்ரீட்டிங் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ். இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ இம்யூனிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி இம்யூனிட்டி என்னன்னு பார்த்துடலாம். இம்யூனிட்டின்றது நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இம்யூன் சிஸ்டம் தான் நமக்கு சக்தியை கொடுக்கும். ஓகேவா, ஓகே 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 இம்யூனிட்டியில் பார்க்க போனால் இம்யூனிட்டியில் என்ன இம்பார்ட்டனாக பார்க்கலாம், ரெண்டு விஷயம் இம்பார்ட்டனாக பார்க்கலாம். ஓகேங்களா, ரெண்டு விஷயம் என்னென்ன விஷயம்னா இன்னேட் இம்யூனிட்டி, டூ டைப்ஸ், இன்னேட் இம்யூனிட்டி, அக்வைர்ட் இம்யூனிட்டி. பேர்ல இருக்கு பார்த்தீங்களா, இன்னேட் இம்யூனிட்டி, அக்வைர்ட் இம்யூனிட்டினா என்னது? இன்னேட்னா என்னது? பை பர்த்லேயே வருது, பை பர்த்தாவே நமக்கு இம்யூனிட்டி வருது. ஓகேவா, பை பர்த்லேயே நான் கிரிமினல்டானு சொல்லுவோம்ல, அது மாதிரி பை பர்த்லேருந்தே எனக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னேட் இம்யூனிட்டி. ஓகேவா, இன்னேட் இம்யூனிட்டி பை பர்த்தால் வரும். அக்வைர்ட் இம்யூனிட்டி நம்ம போகும்போது வேக்சினேஷன் இல்லை வேறு ஏதாவது மூலியமாக அவுட் சோர்ஸ்லேருந்து நமக்கு வர்றது அது அக்வைர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா, அக்வைர்ட் இம்யூனிட்டி எக்ஸாம்பிள் வேக்சினேஷன் தான். ஓகேவா, வேற அவுட் கோ மூலியமாக நமக்கு வரக்கூடியது. அது 2 டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இதுதான். ஓகேவா, எவ்ரிடே every day we expose a large number of infectious agents. However, only few of those exposure results in disease. Why? This is due to the fact of a body that is able to defend. Fact of a body able to defend itself from the moist of these foreign agents. வெளியே இருந்து ஒரு ஏஜென்ட் வந்தாலே, இதனால தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, பாடி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணவங்க வந்துட்டு இம்யூனோ சப்ரசன்ட் எடுப்பாங்களாம். சப்ரசன்ட் என்னது? அது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா இது வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஏன்னா வெளியே இருந்து ஏதாவது பார்ட்டிகல்ஸ் வந்துச்சு அவனே என் ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வெளியிலேருந்து வந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, வெளியேருந்து எவன் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம். ஓகேவா, இப்போ அவனுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, கிட்னி ஃபெயிலியர் அவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறான். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணானா அந்த கிட்னியை வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமே அழிச்சிடும். அப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் அழிக்கக்கூடாது, நம்ம இம்யூனோ சப்ரசன்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. ஓகேவா, அதனால ஃபாரின் ஏஜென்ட்ஸ் தான் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இது வந்து நார்மலாக நடக்குது. இது நார்மலாக நம்ம இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அது இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓவரால் எபிலிட்டி ஆஃப் த ஹோஸ்ட் டு ஃபைட் த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் கன்ஃபர்ட் பை த இம்யூன் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் இம்யூனிட்டி. ஓகேவா, ஓவரால் இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் எதிர்த்து போராடுறது, டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கு பேத்தோஜன் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம சைடில் ஒருத்தர் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம சைடில் இருக்க ஆள் தான் நம்ம இம்யூனிட்டி. ஓகே, இம்யூன் சிஸ்டம். ஓகேங்களா, அது 2 டைப்ஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இன்னேட் இம்யூனிட்டினா பை பர்த்தால வருது, அக்வைர்ட் இம்யூனிட்டினா வேக்சினேஷனால வருது. ஓகேவா, ஓகே. Innate immunity is non-specific by type of defense that present at the time of birth. At time of birth, this is accomplished by providing a different types of barriers to entry of the foreign agents into our body. Innate immunity consists of 4 types. 4 types of barrier இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்துலாம். ஓகேவா, physical barrier. First physical barrier என்ன? physical என்ன தெரியும்? physically நம்ம ஸ்கின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கின், ஹேர், மியூக்கஸ் எல்லாம் ஹேர்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? physical barriersனு சொல்லுவோம். Physical barriers. Okay, skin of our body that main barrier which prevents entry of the microorganism. Normally microorganism entry வந்து prevent பண்ணுது. Mucus of coating of epithelium lining in the respiratory, gastrophenols and urogenal tract also helps in trapping microorganism enter of a body. ஓகேவா, அங்க வாயில இருக்கிற மைக்ரோபியல் ஏரா இருக்கட்டும், எபித்திலியமா இருக்கட்டும், மியூக்கஸா இருக்கட்டும், மூக்கில் இருக்கிறதாகட்டும், இல்லை நம்ம ஜெனிட்டல் பார்ட்ஸ்ல இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணுது? டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிறதுலாம் மைக்ரோப்ஸ் வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, இதான் பிசிக்கல் பேரியர் அவுட் சைட் பேரியர். ஓகேங்களா, அடுத்து பிசியாலஜிக்கல் பேரியர். அது என்ன பிசியாலஜிக்கல் பேரியர்? அந்த ஆசிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வயிற்றில் ஆசிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எதுக்கு? அது மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா, ஆசிட்ஸ் இன் ஸ்டொமக், சலைவா இன் மவுத், டியர்ஸ் இன் ஐஸ், அழுகிறது. அழுதாலே நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட் அழுகிறதுலாம் ஒரு டைப் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் தான். ஓகேவா, எனக்கு கண்ணில் இருந்து அந்த இதெல்லாம்
அதான் பார்ட்டிகல்ஸ் தான் வெளியே வந்தது. இயர் வேட்ஸ், காதில் வந்துட்டு இந்த இயர் வேட்ஸ் வந்துட்டு இயர் ட்ரம்மை போய் இயர் ட்ரம்மில் போய் இந்த பார்ட்டிகல்ஸ் அட்டாச் ஆகாம இருக்குது. இயர் வேட்ஸ் இருக்குது, சலைவா இருக்குது. அப்புறம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வயிற்றுல ஸ்டொமக்கில் வந்துட்டு HCl ஆசிட்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் தான் ஃபிசியாலஜிக்கல் பேரியர். ஃபிசிக்கல் பேரியர்னா வெளியே இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் பேரியர் இந்த அழுது தான் ரொம்ப அழகாம். பட் அதுக்குன்னு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா, எப்பயாவது அழுகலாம், பட் எப்பவுமே அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா. அப்புறம் செல்லுலார் பேரியர், பேரில் இருக்குது செல்ஸ். செல்லுலார் பேரியர்னா சர்டன் டைப்ஸ் ஆஃப் லியூகோசைட்ஸ் WBC of our body like polymorphonuclear leukocytes PMNL மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னாச்சு? polymorphonuclear leukocytes PMNL neutrophils. ஓகேங்களா. அது மோனோசைட்ஸ் நேச்சுரல் கில்லிங் வந்து டைப் ஆஃப் லிம்போசைட்ஸ், T லிம்போசைட்ஸ், B லிம்போசைட்ஸ் நம்ம போய் படிப்போம். அதில் வந்து நேச்சுரல் கில்லிங் NK செல்ஸ் சொல்லுவோம், கில்லிங் செல்ஸ் சொல்லுவோம். ஓகேவா. இந்த பிளட் as well as the macrophages of the tissue. மேக்ரோஃபேஜஸ் தான் எய்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எது அஃபெக்ட் பண்ணும்? எய்ட்ஸில் சொல்கிறேன். இம்யூன் சிஸ்டம் வந்து மேக்ரோஃபேஜஸ் அஃபெக்ட் பண்ணுவோம். மேக்ரோஃபேஜஸ் அஃபெக்ட் பண்ணதுனால தான் நிறைய டிசீஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து ஆடும். நம்ம எய்ட்ஸ் பார்க்கணும். ஓகேவா. அதில் எய்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது மேக்ரோஃபேஜஸ். இங்கேருந்தே படிச்சோம். ஓகேவா. மேக்ரோஃபேஜஸ் இந்த டிஷ்யூஸ் கேன் பி ஃபேகோசைட்டிஸ் செல்ஸ், ஃபேகோசைட்டிக் அண்ட் டெஸ்ட்ராய் மைக்ரோப்ஸ். ஓகேங்களா. சைட்டோகைன் பேரியர்ஸ் ரொம்ப நல்ல பிள்ளை. ஓகேங்களா. வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் செக்ரீட் த ப்ரோட்டீன் செல்ஸ் கால் இன்டர்ஃபெரான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம தலைவன் வரான். நம்ம வைரஸ் வராருப்பில்ல. வைரஸ் வந்து இது வைரஸ்னு வச்சுக்கோங்க. வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு சிக்னலை ரிலீஸ் பண்ணுமா. இந்த செல்லு வந்து ஒரு சிக்னல் ரிலீஸ் பண்ணுமா. அந்த சிக்னல் தான் இன்டர்ஃபெரான். அது ஒரு ப்ரோட்டீன். ஓகேவா. செக்ரேட்ஸ் ப்ரோட்டீன் சிக்னல் கால்டுனது இன்டர்ஃபெரான்ஸ். இந்த இன்டர்ஃபெரான்ஸ் என்ன பண்ணுனா இந்த செல்லுக்கெல்லாம் சிக்னல் அனுப்பும். நோ அப்படின்னு சொல்லி சிக்னல் அனுப்போம். மச்சான் நான் அடிச்சிட்டேங்கடா, நீங்கள் வராத, உஷாராயிரு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த சிக்னல் அடிக்கிறதுனால இந்த செல்லம் உஷாராயிரும். ஓகேங்களா. இந்த செல்லம் உஷாராயிரும். ஓகேவா. விச் ப்ரொடெக்ட் த நான் இன்ஃபெக்டட் செல்ஸ் ஃப்ரம் ஃபர்தர் வைரல் டிசீஸ். ஓகேவா. ஏற்கனவே இந்த செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த செல் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து அஃபெக்ட் ஆன செல் வந்து இன்னொரு நான் அஃபெக்டட் செல்ஸே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ப்ரோட்டீன் சிக்னல் சிந்தசிஸ் பண்ணாத இன்டர்ஃபெரான். இந்த இன்டர்ஃபெரான் வந்து சிக்னல் கொடுக்கும். மச்சான் நீங்கள் வராத, நம்ம எங்களை அடிச்சாங்க, நீங்கள் வராத, ஓடிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இன்டர்ஃபெரன்ஸ் தான் சைட்டோகைன் பேரியர். அப்போ என்ன பேரியர் படித்தோம்? ஃபிசிக்கல் சைட்டோகைன் பேரியர், செல்லுலார் பேரியர். ஓகேவா. 4 பேரியர் மறந்துடக்கூடாது. ஓகே. அக்வைர்டு இம்யூனிட்டி சொன்ன பெறப்படக்கூடியது, பர்த்தால வர்றது, நம்ம பெறோம். வேக்சினேஷன்லாம் ஒன் டைப் ஆஃப் அக்வைர்டு இம்யூனோ தான். ஓகேவா. ஓகே. அக்வைர்ட் இம்யூனிட்டி அதர் ஹேண்ட் ஆஃப் a pathogen specific. அதனா சார் pathogen specificனா அக்வைர்ட் இம்யூனிட்டினா இப்போ கொரோனா வைரஸ்க்கு எதிராக ஒரு பேத்தோஜன் இம்யூனிட்டி வேக்சினேஷன் கொடுக்குறோம்னா அது கொரோனா வைரஸை மட்டும் தான் கொல்லும். ஓகேவா. மலேரியாவுக்கு எதிராக ஒரு பேத்தோஜன் கொடுத்தாங்கன்னா மலேரியா மட்டும் தான் கொல்லும். போலியோக்கு எதிராக ஒரு வேக்சின் இது கொடுக்குறாங்கன்னா போலியோ மட்டும் தான் கொள்ளும். ஓகேங்களா. அதே வைரஸ் எதிராக கொடுத்தா வைரஸை மட்டும் தான் கொள்ளும். பாக்டீரியாவுக்கு எதிராக ஒரு வேக்சினேஷன் கொடுத்தா பாக்டீரியா மட்டும் தான் கொள்ளும். ஓகேவா. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேவா. இது பேத்தோஜன் இப்போ நம்ம ஃபிசிக்கல் பேரியர் இதெல்லாம் பார்க்கும்போது மூக்கு இதெல்லாம் இருக்குது, என்னென்ன மைக்ரோப்ஸ் உள்ள என்டர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பட் இந்த சலைவாலாம். ஓகேவா. பட் இந்த அக்வைர்ட் இம்யூனிட்டி அக்வைர்ட் வேக்சினேஷன்லாம் கொடுக்குறது என்ன, அந்த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் இந்த வைரஸ் மட்டும் வரக்கூடாதுன்னா அந்த வைரஸ் மட்டும் நான் போடுவோம். ஓகேவா. அந்த வைரஸ் மட்டும் வந்தால் தான் நான் அடிப்பேனே தவிர வேற எந்த வைரஸ் வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் வச்சு டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா. இந்த ஸ்கேட்டசைஸ் பை மெமரி முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா மெமரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கம்மியாக கொடுத்து பார்ப்பாங்க. ஓகேவா. கம்மியாக கொடுத்து பார்த்துட்டு கம்மியாக கொடுத்தா நம்ம பசங்களை போட்டு அடிச்சுக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4-5 பேர் தான் அனுப்புவாங்க. வைரஸ்லேருந்து 4-5 பேர் அனுப்புவாங்க. அப்புறம் நம்ம பசங்க மச்சான் எங்கிட்ட டூல்ஸ் இப்போ நம்ம பசங்க எல்லாம் டூல்ஸ் இல்லை, இந்த வர 4 பேர்கிட்ட டூல்ஸ் இருக்கு. ஓகேவா. கொஞ்சம் அடிப்பாங்க, எங்கிட்ட டூல்ஸ் இருக்குன்னு நம்மளால கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் அடி வாங்குவோம். அதுக்கப்புறமா மச்சான் அவன் போட்டு அடிச்சிருவான். ஓகேவா. இனி அடுத்த வாட்டி இந்த வைரஸ் வரும்போது அவங்க தெரிஞ்சிடும், மச்சான் அவன் டூலோட தான் வருவான், நம்மளும் டூல் எடுத்து ரெடியாக இருக்கணும். அந்த மெமரி இருக்கும். அவன் டூல் அந்த ஏரியா பசங்க வந்தாலே டூலோட தான் வருவாங்க, நம்மளும் டூல் எடுத்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா. இப்போ ஒரிஜினல் அந்த வைரஸ் உள்ள வரும்போது இவங்க நம்ம இம்யூனிட்டி ரெடியாக இருக்கும், அடிச்சு போட்டுருவாங்க. ஓகேவா. இதுதான் மெமரின்னு சொல்கிறோம். முன் அனுபவம் வச்சு இது பண்றது. ஓகேங்களா. This means when our body encounters a pathogen as a first time and produce a response called primary response. First வந்து அடி வாங்குவோம் பாத்தீங்களா, 4 பேர் வந்து அடிப்பாங்க பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், பிரைமரி ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். பிரைமரி ரெஸ்பான்ஸ் which in a low intensity கம்மியான அளவுல தான் வரும். ஓகேங்களா. Subsequently the encounter with the same pathogen, மறுபடியும் pathogen ஒரிஜினலா வரும் அப்படினா it's in the highly intensive
highly intensified is called as a secondary response. Okay, secondary or anamnestic response சொல்றோம். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. This ascribed to fact as a body appears to have a memory of the first encounter. இது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல நீ என்ன அடிச்சுட்டு ஓடனா தானே உனக்கு நீ எப்படி வருவன்னு எனக்கு தெரியாது, உன் ஸ்கில் உன் டெக்னிக்கலாக எனக்கு தெரியுமா பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல மெமரி வச்சு தான் நம்ம செகண்ட் என்கவுண்டர்ல வர அந்த ஒரிஜினலான பேத்தன்ஸ் அடிப்போம். ஓகேங்களா. The primary and secondary immune response are carried out with two specialized lymphocyte cells. Two specialized lymphocytes called B lymphocytes and T lymphocytes. நல்லா பார்த்துக்கோங்க. B lymphocytes, T lymphocytes. எங்க born ஆகும், எங்க பிறக்கும் இது? bone marrow. எங்க born ஆகுமா? ஐயோ, bone marrow. B lymphocytes எங்க மெச்சூர் ஆகும்? bone marrow. T lymphocytes எங்க மெச்சூர் ஆகும்? thymus. ஓகேண்ணா. இது ரெண்டுமே born ஆகக்கூடியது போன் மேரோ தான். பட் இதோட மெச்சுரேஷன் வந்து போன் மேரோ நடக்கும். பி லிம்போசைட்ஸ், பி போன் மேரோ, டி தைமஸ் மறந்துடுங்க. பட் ரெண்டுமே born எங்க ஆகுதுன்னா போன் மேரோ. நம்ம படிப்போம், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இருக்கு. என்னது? பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். ஓகேவா. B lymphocytes and T lymphocytes. B lymphocytes produce an army of protein. Army of protein reduce பண்ணும். ஓகேவா. B lymphocytes army of protein in response to the pathogen in our body to fight them. ஓகேங்களா. சும்மா சொன்னா B lymphocytes வந்து ஃபைட் பண்ணும், T lymphocytes மேனேஜர் பண்ணும். ஓகேங்களா. ஒரு மேனேஜர்லாம் இருந்தா தானே ஓகே மச்சான் அங்க வராங்க மச்சான் அங்க அடி, இங்க வராங்க இங்க அடி அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்றது தான் T lymphocytes. அதுவும் ஃபைட் பண்ணும். பட் B lymphocytes வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது மெயினா பாக்குறது தான் T lymphocytes ஓட வேலை. ஓகேங்களா. அப்போ இது வந்து என்ன ப்ரோட்டீன் ரெஸ்பான்ஸ் ஃபைட். these proteins are called as antibiotic. அப்பதான் சொல்றோம் B lymphocytes antibiotic சொல்றோம். To produce an army of protein as a response to fight against them with this protein. அந்த protein தான் என்ன சொல்லுவோம்? antibiotic சொல்லுவோம். The T cells themselves do not secrete antibiotic. அது secrete பண்ணாது, but help B cells to produce them. ஓகேவா. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், கைட் பண்ணணும். மச்சான் அங்க வராங்க அடி மச்சான், அங்க வராங்க அடி மச்சான். தானா ஒரு புரோட்டீன் செக்ரேட் பண்ணாது, பட் B lymphocytesக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. to produce an antibiotic. Each antibiotic molecules are 4 peptide chain. 4 peptide chain. 2 small chain is called light chain. 2 longer chain is called heavy chain. ஓகேங்களா. இது protein chain. நம்ம வரையறான்னு கேக்குறீங்களா? நீங்க சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா. சூப்பர்ப்பா. நீங்க கொடுத்த டயக்ராம் தான் பார்ப்போம். இப்படி எஸ்எஸ் அட்டாச் இருக்கும். சி ஓகே, எஸ் அங்கே தான் அட்டாச் இருக்கும். சூப்பர். அப்போ என்ன பார்த்தோம்? 2 லைட் செயின் H2, 2 லைட் செயின். நீங்கள் பார்த்தீங்களா 4 பெப்டைட் செயின்ஸ் இருக்குமா, அது வந்து 2 ஸ்மால் லைட் செயின் ஸ்மாலாக இருக்கும், 2 ஸ்மால் லாங்கர் ஹெவி செயின்ஸ். ஓகேங்களா. லைட் செயின் எது? லைட் செயின் எல்லோ தான் லைட் செயின். லைட் செயின் 2 இருக்கும்.
ஓகேவா 2 லைட் செயின், அதுக்கப்புறமா பிங்க் தான் லாங்கர் செயின், ஹெவி செயின். ஹெவி செயின் ஓகேவா. இது என்ன 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 இதுன்னு தெரியல. புரோட்டீன்ல வர 2 பெப்டைட் பாண்ட். அப்போ புரோட்டீன் எதனால மேட் அப் ஆயிருக்கு? அமினோ ஆசிட். புரோட்டீன் அமினோ ஆசிடால மேட் அப் ஆயிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியல. ஓகேவா. இந்த அமினோ ஆசிட் எதனால இதாக இருக்கும்? NC பாண்ட்னால, NAAC இப்படி தானே அரேஞ்ச் இருக்கும் புரோட்டீனு. அமினோ ஆசிடு அதான் NC. ஓகேவா. இதில் வந்துட்டு டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும். டைசல்ஃபைட் பாண்ட் ஓகேவா. டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும். டைசல்ஃபைட் பாண்ட் எத்தனை இருக்குன்னா 16 டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும். டைசல்ஃபைட் பாண்ட் ஓகேவா. டைசல்ஃபைட் பாண்ட் என்னதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா டைசல்ஃபைட் பாண்ட். இது எத்தனை இருக்குமா? 16 இருக்குமா? எத்தனை இருக்குமா? 16 டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குமா? ஓகேவா. 16 டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குமா? ஓகேங்களா. ஓகே. அது என்ன சார் இங்கே இதாக வரைஞ்சிருக்கீங்க, என்னது கோடு போட்டிருக்கீங்க, பிளாக் கலர் கோடு போட்டிங்கன்னா அங்கே தான் ஆன்டிஜென் பைண்டிங் பாயிண்ட். ஆன்டிஜென் பைண்டிங் பண்ண நம்ம என்ன சொல்லுவோம்? பேராடோப்புன்னு சொல்லுவோம். என்ன கலர் யூஸ் பண்ணல? ஓகே. ஆன்டிஜென் பைண்டிங் நம்ம என்ன சொல்கிறோம்? பேராடோப்பு தான் சொல்லுவோம். பேராடோப்பை பயன்படுத்த தான் ஆன்டிஜென் பைண்டிங் பாயிண்ட். பேராடோப் ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரோட்டீன் எதனால மேடப் ஆயிருக்கு? அமினோ ஆசிடால மேடப் ஆயிருக்கு. அமினோ ஆசிட் இந்த ஸ்ட்ரக்சரல் ஆயிருக்கு. அப்போ N டெர்மினல், C டெர்மினல், 2 டெர்மினல் இருக்கு. 16 டைசல்ஃபைட் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஹையர் செயின், லோவர் செயின். ஓகே, 2 ஹையர் செயின் இருக்கு, 2 லோவர் செயின் இருக்கு. இங்கே தான் ஆன்டிஜன் வந்து உட்காருது. இந்த T லிம்போசைல் இங்கே தான் ஆன்டிஜன் வந்து உட்காருது. அந்த ஆன்டிஜன் வந்து உட்கார இடம் தான் பேராடோப்னு சொல்றோம். ஓகேவா. புரிஞ்சுதா? ஆன்டிஜன் தான் இந்த பேத்தோஜன் வந்து செக்ரேட் பண்ணுறது. ஆன்டிபாடி வேற கண்ணா. ஆன்டிபாடி நல்லது, ஆன்டிஜன் கெட்டது. ஓகே. ஆன்டிஜன் வந்து ஆன்டிஜன் பேத்தோஜன் செக்ரேட் பண்ற புரோட்டீன் தான் ஆன்டிஜன் சொல்லுவோம். ஓகேங்களா. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. H2N2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது புரிஞ்சதில்ல டிஃப்ரெண்ட். இது வேணா அப்படி நோட் பண்ணி இங்கே இருக்க டயக்ராம் தான் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் மீன் அப்படின்னு. ஓகேங்களா. ஓகே. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் அவர் பாடி. ஓகேவா. 4 டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. GAME மேலே ஒரு IG. என்னது? IgG, IgA, IgM, IgE, IgA, IgM, IgE, ஓகேவா. கேம் GAM ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ரோட்டீன் தான். ஓகேங்களா. ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஓகேங்களா. Some of them. The carton of antibiotic is given. பார்த்தோம் இல்லையா? Because of these antibiotics are found in a blood. The response is called as a humoral immune response. இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமனல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். இது பிளட்ல இருக்கிறதுனால. ஓகேவா. திஸ் ஒன் ஆஃப் த 2 டைப்ஸ். 2 டைப்ஸ் இருக்கு. ஹியூமனல் ரெஸ்பான்ஸ், இன்னொன்று செல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகேவா. செல் மீடியேட்டட் இம்யூன் சொல்லுவோம். ஓகேங்களா. 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கு. பிரைமரி ரெஸ்பான்ஸ், 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஹியூமனல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் திஸ் இஸ் வந்துட்டு என்ன பண்ணுறது? பிளட்ல பார்க்க முடியுமா? அடுத்தது acquired immunoresponse, the antibiotic mediated. The second type is called as a cell mediated response or cell mediated immunity, CMI. This T lymphocytes mediated CMI. Okay, இதில் வந்து T lymphocytes வந்து மீடியேட் ஆயிருக்கும். இதில் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து T lymphocytes வேலை செய்ய சொல்றது. ஓகேவா. அது ப்ரோட்டீன் பண்ணாது, ஆன்டிபாடி சிந்தசிஸ் பண்ணாது. பட் என்ன பண்ணும்? B lymphocytes ஹெல்ப் பண்ணும் செக்ரேட் பண்றதுக்கு. ஓகேங்களா. மறந்துடக்கூடாது. Very often when some human organs like heart, eye, liver, kidney fail to function satisfactorily, the transplantation நம்ம சொன்ன பார்த்தீங்களா, transplantation பண்ணுவாங்க. என்னது? ஹார்ட் ஃபெயில், கிட்னி ஏதாவது நல்லா நடக்கல, ஐலாம் சரியா தெரியலனா வேற ஒரு டோனர் கிட்ட இருந்து வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவன் வந்துட்டு செத்து போயிருப்பான், இல்லை அவனுக்கு அந்த கிட்னி வேணாம், சம் ரீசன்ஸால விப்பர் டோனர் இருப்பாங்க. பிரெயின் டெட்லாம் இருக்கணும், படத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹார்ட்டையோ கிட்னியோ நம்ம வாங்குவோம். ஓகேங்களா.
ஒன்லி ரெமடி டு எனேபிள் த பேஷண்ட் ஆஃப் லிவ் அது ஒன்று தான் இருக்கு. ஏன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல, ஒரே வழியை இன்னொரு ஹார்ட் வச்சா தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும், டோனர் கிட்ட தான் வாங்கி அவனு வேறு வழி இல்லை. ஓகேங்களா, அப்போ தான் நார்மல் லைஃப் இருக்க முடியும். தென் சர்ச் பிகின்ஸ் டு ஃபைண்ட் த சூட்டபிள் டோனர். ஓகே, சூட்டபிள் டோனர் சர்ச் பண்ணும். வை இஸ் த ஆர்கன் கேனாட் டேக்கன் த ஃபர்ஸ்ட் taken it from just anybody. What is the doctor check? ஓகேங்களா, எந்த டாக்டர் செக் பண்ணுவாங்க, ஏன் அப்படி வந்து எடுக்க முடியாதுன்னா அதுக்கான பிளட் குரூப்லாம் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா, அவனுடைய எப்படியுமே ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடும். நம்ம பாடி வந்துட்டு எந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடும், எந்த ஆர்கன் ப்ராடக்ட் ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால நம்ம என்ன சொன்ன முன்னாடியே இம்யூனோ சப்ரஸன் எடுப்போம்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ டாக்டர்ஸ்லாம் அதான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் எனி சோர்சஸ் ஆஃப் அனிமல்ஸ் மனுஷன்லேருந்து மனுஷன் எடுத்தாலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எனக்கு ஹார்ட் சரியில்லை, வேற யாராவது ஒரு ஹார்ட் வந்து எனக்கு வைக்க முடியாது. ஓகேவா, என் பிளட் குரூப்பும் அவன் பிளட் குரூப்பும் சேம் ஆகும். நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் டாக்டர் படிக்க போகிறீங்க, நாளைக்கு என்னென்ன டெஸ்ட் நீங்கள் டாக்டர் படிச்சுட்டு பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டோனர் வந்து ஓகேவான்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ மனுஷனுக்கே இருக்கும்போது எங்கே இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறது? பிரைமேட் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா விரல்கள் இருந்து தான் பிரைமேட்னு சொல்லுவோம். விரல் இந்த ஆர்கன்ஸ் தான் பிரைமேட்னு சொல்லுவோம். ஆஃப் எனி ஹியூமன் பீயிங்ஸ் கேனாட் பி மேட் இன் சச் அ கிராஃப்ட்னா பாடி சொல்கிறேன், டோனர் மாதிரி சொல்கிறேன். ஓகே, வுட் பி ரிஜெக்டட் சூனர் ஆர் லேட்டர். ஓகேவா, ஒன்று செக் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிடும், பாடி உள்ள போனதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேவா, இந்த மேட்சிங் பிளட் குரூப் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மேட்சிங் பிளட் குரூப் are essential before undertaking any graft transplantation even after the patient has taken the immunosuppressant all his life. ஓகேவா, graft transplantation முன்னாடி transplantation முன்னாடி blood group essential மெயினாக பார்க்கக்கூடிய blood group வந்து சேமாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, அதுக்கப்புறமா ஃபாதர் டெஸ்ட்ஸ்லாம் இருக்குது. blood group மட்டும் தான் கொடுத்துருவாங்க, blood group மட்டும் சேமாக இருந்தால் பார்த்தாது. அதுக்கப்புறமா ஃபாதர் டெஸ்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, அந்த ஹார்ட் எப்படி நல்லா இருக்கா, அந்த ஹார்ட்டுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க ஒரு ஆர்கனை பொறுத்து. அது நீங்கள் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி எல்லாம் பார்க்கும்போது இப்படி பார்த்துடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா இம்யூனோ சப்ரஸன் எடுக்கணும். முன்னாடி சொன்ன இம்யூனோ சப்ரஸன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் லைஃப் லாங் இம்யூனோ சப்ரஸ் எடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அது ஃபாரின் பார்ட்டிகல்னு சொல்லி நம்மளால அடிக்க போவோம். ஓகேவா, நம்மால் கிட்ட இருந்தே நம்மளை காப்பாற்றணும். உலகத்தில் வேற யார்கிட்ட இருந்தால் காப்பாற்றுறது கஷ்டமா, நம்மால் கிட்ட இருந்தே நம்மளை காப்பாற்ற வச்சிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதான் இம்யூனோ சப்ரஸன் பர்சன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமான. ஓகேவா, இந்த இம்யூனோ சப்ரஸன் பர்சன்னால என்ன நடக்குன்னா, இப்போ நம்மளுக்குலாம் இம்யூனிட்டி இருக்கிறதுனால நம்ம நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களாம் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னா அவங்க இம்யூனோ சப்ரஸன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரஜினிகாந்த் வந்துட்டு இம்யூனோ சப்ரஸன் பேஷண்ட், ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவர் வந்து இம்யூனோ சப்ரஸன் எடுப்பார். ஓகேவா, அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு நார்மலான கோல்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலான கோல்டு வந்தாலே அவருக்கு ரொம்ப இப்போ நமக்கு ஒரு நார்மலான கோல்டு வந்துச்சா 7 நாள் போயிரும்பா, பட் அவருக்கு அப்படி இல்லை. ஏன் அவர் இம்யூனோ சப்ரஸன் எடுக்கிறதுனால இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். எல்லா இம்யூனோ சப்ரஸன் எடுக்கிற பர்சனுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கனால அவங்க நார்மல் சின்ன டிசீஸ் வந்தாலே அவங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப சிவியர் கண்டிஷனில் போயிடும். ஏன் இம்யூனிட்டி இருக்காது. ஓகேவா, உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காது. இம்யூனிட்டி அதிகமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு டோனரான அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கனே அஃபெக்ட் பண்ணு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இல்லை. ஓகேவா, அது ரொம்ப 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 கஷ்டமான லைஃப் அது. ஓகேவா, இம்யூனோ சப்ரஸன் எடுக்கணும், லைஃப் லாங் எடுத்துட்டே இருக்கும். ஓகேவா, the body is able to differentiate the self and non self. ஓகேவா, செல்ஃப் இது நம்மளோடது, இதே ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பாடி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடுமா. செல் மீடியேட்டட் இம்யூனோ ரெஸ்பான்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிராஃப்ட் ரிஜெக்ஷன். இதனால தான் கிராஃப்ட் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு என்ன பார்த்துக்கலாம். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டினா முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். பாடியிலேருந்து இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது தான் வெளியே சோர்ஸ்லேருந்து வரக்கூடியதான் நம்ம பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி என்னது? ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன? ஓஸ் எக்ஸ்போஸ் டு தி ஆன்டிஜன். ஆன்டிஜன் என்ன? பேத்தோஜன் வழியா வர்றது. ஓகேவா, இந்த ஓஸ் வந்து ஆன்டிஜன் வழியா எக்ஸ்போஸ் பண்ணும்போது which may be in the form of living or dead microbes. Okay, living or dead microbes, other proteins. Antibodies are produced in the host body. Antibodies are produced in the host body. Antibodies produced in the host body. ஓகேவா, ஆன்டிபாடிஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஹாஸ்டோட பாடியிலே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி ஸ்லோ அண்ட் டேக் டைம். நார்மலா நமக்கு உடம்புல ப்ரொடியூஸ் ஆனால் ஸ்லோவாக இருக்கும், டேக் டைம்ஸ் எடுக்கும், பட் ஃபுல்லி எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஃபுல்லி எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஜெக்டிங் மைக்ரோப்ஸ் டெலிபரேட்டிங் டியூரிங் இம்யூனைசேஷன். Injecting microbes deliberately during immunizations or infection. Immunization வரும்போது இன்ஃபெக்ஷன் ரொம்ப இன்ஜெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆஃப் ஆர்கானிசம் கெய்னிங் ஆக்சஸ் ஆஃப் த பாடி டியூரிங் த நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் த ஆக்டிவ் இம்யூனிட்டி. When ready-made antibiotics directly to protect the body against the foreign agents. ஃபாரின் ஏஜென்ட்ஸ்க்கு எதிராக ரெடிமேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, பை பர்த் நார்மலாக வர்றது வந்துட்டு நம்ம உடம்பே நமக்கு சரி பண்ணிச்சுன்னா, பாடியே சரி பண்ணிச்சுன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி. குத்தி தான் வேற ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் குத்தி தான் சரி பண்ணிச்சுன்னா அது பாசிவ் இம்யூனிட்டி. டு யூ நோ வை மதர் மில்க் இஸ் கன்சிடர்ட் as a very essential for new born infant yellowish fluid called colostrum?
கொலோஸ்ட்ரால் நம்ம ரீப்ரொடக்ஷன் இதிலே பார்த்துருப்போம். கொலோஸ்ட்ரால் தான் ரொம்ப அவ்வளோ இம்யூன் சிஸ்டம் நடந்து தான் இருக்கும். ஓகே, அதனால தான் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 6 months கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தாகணும். அப்போ தான் அவனுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் அவ்வளோ இதாக இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த கொலோஸ்ட்ரால் வந்துட்டு ஆக்டிவா பாசிவா? பாசிவ். ஏன்னா மதரோட உடம்புல தானே போகுது, வெளியே தானே வருது. அப்போ அது பாசிவ் இம்யூனிட்டி. இப்படி தான் கேட்பாங்க, மறந்துக்கூடாது. ஓகேவா, ஓகே. செக்ரேட்டட் பை மதர் டியூரிங் இனிஷியல் ஸ்டேஜஸ். இந்த கொலோஸ்ட்ரால் என்ன டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னா IgA இருக்கு. இங்கே கொடுக்கலையா? லாக்டேஷன் ஆஃப் அபுண்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அபுண்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்? IgA எதில் இருக்குது? கொலோஸ்ட்ரால் இருக்குது. ஓகே, மறந்துடக்கூடாது. ஓகேவா, IgA. ஓகே, IgE வந்து அலர்ஜியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், IgA டு ப்ரொடெக்ட் த இன்ஃபெக்ட். அந்த குழந்தை பிறந்த இன்ஃபெக்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. த ஃபீட்டஸ் ஆல்சோ ரிசீவ் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபீட்டஸ்னா கருவில் இருக்கும்போது சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுமா ஃப்ரம் தேர் மதர் த்ரூ பிளாசண்டா. பிளாசண்டா பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மாக இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுட்டு ஆக்சிஜன் இது பண்ணுறதா இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடு இது பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட் கொடுக்குறது, அதாவது ஃபுட்டு கொடுக்குறது வந்து பிளாசண்டான்னு சொல்லுவோம். அந்த பிளாசண்டா வழியாக கூட நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து குழந்தைக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஓகே, டூரிங் பிரெக்னன்சி அப்போ. தேர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாசிவ் இம்யூனிட்டி. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? Oh, these are some examples for passive immunity. Okay, there are these are some examples. அப்போ இதோட passive examples, இதோட examples passive immunity. ஓகேவா, அப்போ கொலஸ்ட்ரால் அதாவது என்னது? ஆக்டிவ் இம்யூனிட்டியா பாசிவ் இம்யூனிட்டி? ஏன்னா குழந்தை என்ன சார், குழந்தைக்கு தான் கொடுக்கணும். குழந்தை அதோட பாடியிலேருந்து வரல, வேற ஒரு பாடியிலேருந்து தானே வருது, மதரோட பாடியிலேருந்து தானே வருது. அப்போ அது பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேவா, தம் பாடியிலேருந்து வந்தால் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகேண்ணா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வேக்சினேஷன், இம்யூனைசேஷன். ரொம்ப ஈஸி தான். நம்ம மறுபடியும் சொல்கிறதா, வேக்சினேஷன்றது ஒரு மெமரியால் வர்றது தான். மெமரி அடி வாங்கின மெமரி இருந்தால் தான் மறுபடியும் அடிக்க முடியும். ஒருத்தங்கிட்ட அடி வாங்கின மெமரி இருந்தால் தான் மறுபடியும் தப்பு போய் அடிக்க முடியும். ஓகேவா, நம்ம வேக்சினேஷன் மெயினாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதோட மெமரியால் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, the principles of immunization or vaccination. Immunization boost பண்ணுறது வேக்சினேஷன். ஓகேவா, are based on the property of memory of immune system. மாற்றக்கூடாது. ஓகேவா, in vaccination the preparation of antigenic protein of pathogen is inactivated, weakened pathogen. ஓகேவா, weakened pathogen. ஓகேவா, ஒன்று இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்கன்னா அந்த எதை பேத்தோஜனோட ஆன்டிஜெனே, ஒரு பேத்தோஜனை ஒரு டிசீஸ் காசிங் இதையே இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு உடம்புக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா வீரியம் குறைச்சி கொஞ்சம் லைட்டாக கொள்ற மாதிரி வீரியம் குறைச்சி நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா, இன்ஆக்டிவேட்டட் வீக்கெண்ட் பேத்தோஜனை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதான் வேக்சின் சொல்லுவோம். ஆர் இன்ட்ரடியூஸ் இன்டு அ பாடி. ஓகேவா, the antibody produced in the body against the antigen would neutralize the pathogen. வந்துச்சா, போடுறோம், நியூட்ரலைஸ் பண்ணுறோம். ஓகேவா, சமாளிச்சோம். நியூட்ரலைஸ் த பேத்தோஜன்ஸ் ஏஜென்ட் during the actual infection. ஓகேவா, this vaccination also generate a memory வச்சிருக்கோம். ஓகேவா, BNT cells. Okay, BNT cells that recognize the pathogen quickly and subsequently expose the overall and infect of the massive protections of antibiotics. ஓகேவா, BNT cells வந்து மெமரி வச்சுக்கோங்க. ஓகேவா, அது ரெகனைஸ் பண்ணுவோம். ஓகே, மச்சான் இவன் அன்னைக்கு வந்தாண்டா சொல்லுவான் பார்த்தீங்களா, நம்ம கேங்க வந்துடும் மச்சான், அவங்க அடிக்காரங்க மச்சான் அவங்க அந்த கேங்கடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் பார்த்தீங்களா, அவன் தான் BNT lymphocytes. ஓகேவா, அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, வந்துச்சு இவன் அன்னைக்கு அடிச்சவன் தான் சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகிட்டு அவங்க வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. யார்? B lymphocytes ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மறந்துட கூட T lymphocytes ஹெல்ப் பண்ணுவாங்க. மறந்தவே கூடாது. ஓகேவா, எது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க அப்படின்றது. Okay, pathogen quickly subsequently expose an overall massive response கொடுத்துரும். If a person is infected with some deadly microbes to which a quick immune response is required, as in tetanus ரொம்ப உயிரை கொல்லும் நோய் சொல்லுவோம். ஓகேயா, we need directly inject the profound antibiotics or antitoxin, a preparation toxinக்கு எதிராக injection which are given to the patient containing a performed antibiotics against the snake venom. Okay, but this type of immunization is called as a passive immunization. ஓகேவா, என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா, இப்போ மச்சான் அடிக்க வரான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து கம்மியாக கொடுத்து மச்சான் அடிக்க வரான் வச்சுக்கோங்களேன். நம்ம செகண்ட் வாட்டி மெமரி வச்சு அடிப்போம். ஓகே, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். யார் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? BNT lymphocytes ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ குரூப்பாக வந்துட்டான். ஃபர்ஸ்ட் வாட்டி குரூப்பாக வந்ததுனால அவனை மெமரி வச்சு அடிச்சு நம்ம ஆளுங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா டக்குனு சூப்பர் மேனோட பவர் தேவை. அந்த சூப்பர் மேனோட பவர் தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது. ஓகேவா, அப்போ வந்து நம்ம பாடி வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா, ஏன்னா முன்னாடி எப்படி ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மெமரி வச்சுட்டு B lymphocytes ப்ரொடியூஸ் பண்ணணும். T lymphocytes வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ டக்குன்னு இப்போ பாம்பெல்லாம் கடிச்சுன்னா வேணாம், தலைக்கு விஷம் ஏறாம அப்படிலாம் இருக்கிறதுக்கு அது டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா ஆன்டிபயோட்டிக்கே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ட் பண்ணும்போது வெளியேந்து ஒரு சூப்பர் மேன் வந்துட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றி விட்டுரும். ஓகேங்களா, வெளியேந்து வர்றது. ஓகேவா, அதான் நம்ம சொல்றாங்க. பேஷண்ட் ஈவன் இந்த these cases snake bites, the injection which given to the patient
என்ன பேஷண்டாக இருக்குமா அது ஆன்டிபயோட்டிக் பேஷண்டாகவே ஆன்டிபயோட்டிக் இப்போது வேக்சின் கொடுத்துட்டு ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா. வேக்சின் போட்டுட்டு இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் ரொம்ப அட்வர்ஸான கண்டிஷன்ல சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க, டேரக்டாக போய் வேலை மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா. நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒன்றும் பண்ண வேணாம், ஓகே இப்படி இருந்து வந்தாப்பா அடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க போதும் ஓகேங்களா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி அட்வர்ஸ் சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை வச்சுட்டு அடிக்கிறது பேர் தான் பாசிவ் இம்யூனைசேஷன் சொல்கிறாங்க ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஓகே, recombinant DNA technologies has allowed to production of antigenic polypeptide of pathogens called bacteria and yeast. Okay, bacteria and yeast in the large number of recombinant DNA technology மனுஷனை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. இப்போ recombinant DNA technology வந்து bacteria and yeast எடுக்கிறாங்க. Vaccines produced using this approach allow large scale production. இது large scale வேக்சின் இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஆளுக்கு மட்டும் போட்டால் பதில் உலகம் ஃபுல்லாக போட்டால் இல்லை, என்னென்ன வைரஸ் போட்டிங்களோ என்னென்ன வேக்சின் ஒரு டைப் ஆஃப் வேக்சின் இருக்கு, பட் இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்போ பத்தாது இல்லை, அதனால சொல்கிறாங்க இது இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதுனால. hence a greater availability of immunization ஓகேவா. ஏன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஓகேவா, இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து இது எடுத்துட்டு இருக்க முடியாதுன்றனால பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெப்பாட்டிஸ் பி வேக்சின்ஸ் ஓகே, மறந்துக்கூடாது. அப்போ ஈஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேக்சின் கேட்கலாம் ஹெப்பாட்டிஸ் பி வேக்சின் ஓகேவா. அடுத்தது அலர்ஜிஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அலர்ஜி சார் எனக்கு படிப்புனாலே அலர்ஜி சார், எனக்கு பாட்னினாலே அலர்ஜி சார், ஜுவாலஜினாலே அலர்ஜி சார் அப்படின்னு சொல்லி நீட்னாலே அலர்ஜி சார் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அலர்ஜிஸ் தான் பார்க்க போகிறோம். when you have gone to a new place, ஒரு இடத்துக்கு போறீங்க, இதுவரைக்கும் போகாத இடத்துக்கு போறீங்க, தும்பிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தா இன்னொரு இடத்துக்கு போனால் தும்பல் இல்லை, அந்த இடத்துக்கு போனால் மட்டும் தும்பல்னா அந்த இடத்துல டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட் உங்களுக்கு ஒத்துக்கல. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு போனாவோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பண்ணாவோ நமக்கு நம்ம பாடி ஒத்துக்க மாட்டேங்க பார்த்தீங்க, அதுதான் நம்ம அலர்ஜின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. when you have gone to a new place and suddenly you started sneezing, wheezing and no explanation, அது மட்டும் இல்லாமல் and when you went away your symptoms disappear, did it happen this to you? கண்டிப்பாக நடந்திருக்கும் ஓகே, நம்ம படிக்கும்போது நடக்கும் இல்லையா. படிக்கும்போது சார் தலை வலிக்குது சார், புக்கை திறந்தாலும் தூக்கம் வருது சார், அதெல்லாம் அந்த அலர்ஜி சிம்டம் தான் ஓகேங்களா, கவலைப்படாது. to pass something in the environment ஓகேவா. to above mentioned reaction this is because of allergy to pollen mites, இதெல்லாம் தும்புறது சொல்கிறாங்க pollen mites கூட நடக்கலாம், which are different in different places, ஒரு பிளேஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. the exaggerated response of immune system to a certain antigen ஓகேவா, exaggerated response of immune system to a certain antigen in a present environment இருக்கிற certain antigen ஓட present இருக்கிற environment இருக்கிற exaggerated response தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அலர்ஜின்னு சொல்கிறோம் ஓகேவா. the substance to which such a immune system is produced is called allergens. அலர்ஜியை காஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், அலர்ஜென்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அலர்ஜென்ஸ், மறந்துடக்கூடாது. the antibiotics produced to these are IgE type. கொலஸ்ட்ரால்ல கண்டுபிடிக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் IgA டைப். அலர்ஜி இன்னும் முடி பார்த்தீங்களா, அப்போ அலர்ஜியிலேருந்து வர ஆன்டிபயோட்டிக் வந்து IgE டைப் ஓகேவா. ஏன்னா அலர்ஜியிலேருந்து வரதுனால IgE டைப் ஓகேவா. காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அலர்ஜன்ஸ் ஆர் டஸ்ட்டு, போலன், அனிமல் டேண்ட்ரஃப், இதெல்லாம் தான். சில பேருக்கு இதெல்லாம் ஒத்துக்காது, டஸ்ட் எல்லாம் இருந்தால் டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒத்துக்காது ஓகேங்களா. சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஸ்னீசிங், வாட்டரி ஐஸ், ரன்னிங் நோஸ், டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் ஓகே, இதனால மேஜர் சிம்டம்ஸாக இருக்கும் ஓகேவா. உங்களை மாதிரி படித்த தூக்கம் வராது அந்த சிம்டம்ஸ் இல்லை ஓகேவா. அலர்ஜி இஸ் டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக், ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீட் கொஸ்டின் பேஸ், ஹிஸ்டாமைன் அண்ட் செரோட்டின் ஓகேவா. வேறு கலரில் போடும் அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஹிஸ்டாமைன் அண்ட் செரோட்டின் ஓகேவா. அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எது, என்னது, ஹிஸ்டமைன் அண்ட் செரோட்டின். ஹிஸ்டமைன் அண்ட் செரோட்டின் தான் என்னது, அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, அலர்ஜி டியூ டு தி ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆஃப் ஹிஸ்டமைன் செரோட்டின் ஃப்ரம் மாஸ்ட் செல். எந்த செல்ல இருந்து, மாஸ்ட் செல்ல இருந்து ஓகேவா. மறந்துடக்கூடாது. மாஸ்ட் செல்லேருந்து 2 கெமிக்கல்ஸ் டிவைட் ஆகுது வருது, அந்த இதுதான் நமக்கு வந்து பர்டிகுலர் பிளேஸுக்கு போனால் நமக்கு அலர்ஜின்னு இது கொடுக்குது. அந்த 2 என்சைம்ஸ் என்னது, 2 கெமிக்கல்ஸ் என்னதுன்னா ஹிஸ்டமைன் அண்ட் செரோட்டின் ஓகேவா. ஃபார் டிட்டர்மினிங் த காஸ் ஆஃப் அலர்ஜி the patient is exposed to or ejected in with small doses of possible allergens and reaction is studied ஓகேவா. இந்த பெனிசிலின்லாம் ஊசி போடுவாங்க, சில பேருக்கு இந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எதுக்காவது அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியலையே சார், அப்படிலாம் தெரியல சார். சின்ன அமௌண்ட்டாக பென்சில் ஊசிலாம் போடுவோம், சின்ன அமௌண்ட்டாக போட்டு பார்ப்பாங்க. சின்ன அமௌண்ட்டாக போட்டுட்டு நாளைக்கு எதாவது அலர்ஜி இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எதாவது அலர்ஜி இருக்குது, பொறுப்புரியாக வருது, இல்லை சொரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, ஒரு மாதிரியா உடம்பெல்லாம் ஜுரம் வர ஆரம்பிச்சுன்னா அப்போ அவன் பாடி வந்து பென்சிலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் ஓகேவா. அது வந்து லிட்டராக கொட்டு தான் செத்து போயிருப்போம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் சின்னதாக இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம், எந்த ஒரு இதாக இருந்தால் கூட, ட்ரக்காக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு சின்னதாக இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். மெடிக்கல் ட்ரக் சொல்கிறேன், அந்த ட்ரக் ஓகே. அது சின்னதாக இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம உடம்புக்கு
இது இருக்கா, ரியாக்ஷன் இருக்கா, நமக்கு அலர்ஜென்ஸா இல்லையா, நம்ம பாடிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, நம்ம பாடி ரியாக்ட்லாம் பண்ண நல்லா தான் இருக்குன்னா அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம பாடி வந்து அலர்ஜென்ஸா இருக்குன்னா நம்ம வேற எது கொடுப்பாங்க. ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் சின்னதாக கொடுத்து பார்த்து அந்த ரியாக்ஷன் ஸ்டடி பண்ணுவாங்க. யூஸ் ஆஃப் ட்ரக் லைக் antihistamine அது கொடுக்குறது antihistamine, adrenaline and steroids are quickly reduce the symptoms of allergy. ஓகேவா, இதெல்லாம் யூஸ் பண்ணா அலர்ஜியோட சிம்டம்ஸ் தும்பிட்டே இருக்கு சார், கடைக்கு டாக்டர் போனீங்கன்னா உங்ககிட்ட வருவாங்க இனிமேல். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, antihistamine போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெராய்ட்ஸ் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னது, இது அலர்ஜிக்கு அகேன்ஸ்டா ட்ரக்காக யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா, some of the modern lifestyles are resulted in lowering of immunity and more sensitive to allergens. ஓகேவா, இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிச்சு. அப்படி என்ன ஃபுல்லாக பொல்யூட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுற லைஃப் ஸ்டைல் மாறுதான் ஆகணும். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்படி இப்படி மாட்டோம். ஓகே, மோர் அண்ட் மோர் சில்ட்ரன்ஸ் இன் மெட்ரோ சிட்டிஸ் ஆஃப் இந்தியா சஃபர் ஃப்ரம் அலர்ஜி அண்ட் ஆஸ்மா. இன்னும் சொல்ல முடியாது, பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. என்னது ஓசோனில் ஓட்டம் வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. டெல்லி சைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நார்மலாக ஆஸ்மா இல்லாத பேஷண்ட்டே இனிமேல் வருங்காலத்தில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மீன் டூ டேஞ்சர் இன் இந்தியா. ஓகே, மரத்தை வெட்டுறோம், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்போஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நல்ல குழந்தைங்களுக்கு ஆஸ்மா அலர்ஜென்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு, சின்ன குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டியூ டு சென்சிட்டிவ் என்வரன்மெண்ட். திஸ் குட் பி பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்டட் என்வரன்மெண்ட் ப்ரொவைடட் இன் ஏர்லி லைஃப். ஓகேவா, முன்னாடி நல்ல லைஃப் இருந்துச்சு, பட் இப்போ வந்து இல்லை, இப்போ இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதான் மெயின் காஸ் ஆஃப் அலர்ஜென்ஸ். ஓகேவா, ஆட்டோ இம்யூனிட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோனா நம்ம ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரியுங்க, இம்யூனிட்டினாலே மெமரி பேஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இம்யூனிட்டினாலே ஓகே லைவ் இருக்கு. ஓகே, இம்யூனிட்டினாலே மெமரி பேஸ்டில் தான் இருக்கும். ஓகே, மெமரி பேஸ்ட் அக்வயர்ட் இம்யூனிட்டி எவால்வ்ட் இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ் பேஸ்ட் ஆன் த எபிலிட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபாரின் ஆர்கானிசம். அந்த ஃபாரின் ஆர்கானிசம் என்ன சொல்லுவோம், பேத்தோஜன் சொல்லுவோம். வெளியிருந்து வர ஒரு ஆர்கானிசம் என்ன சொல்லுவோம், பேத்தோஜன் சொல்லுவோம். ஃப்ரம் அ செல்ஃப் செல்ஸ். ஓகேவா, செல்ஃப் செல்ஸ்லேருந்து. ஓகேங்களா, சம்டைம்ஸ் நம்ம செல்ஸை நம்ம அடிக்க ஒன்று வரும் சொல்கிறேன். வைல் வி ஸ்டில் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிஸ் ஆஃப் இது எப்படி நம்ம ரெகனைஸ் பண்ணுது, இது வெளியே தான் வந்தது, எப்படி ரெகனைஸ் பண்ணுது அப்படின்றது நமக்கு இன்னொரு ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒன் ஹையர் வெர்டிபிரேட் கேன் டிஸ்டிங்யூஸ் ஆஃப் ஃபாரின் மாலிகூல்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஃபாரின் ஆர்கானிசம். ஃபாரின் மாலிகூல்ஸையும் வெளியே ஏதாவது மாலிகூல்ஸ் வந்துச்சுன்னா அதையும் ட்ராப்லெட்ஸ், வைரஸ், அதெல்லாம் மாலிகூல்ஸ் வந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆர்கானிசம் வெளியிருந்து வருதுச்சுன்னா அதையும் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் இம்யூன் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது இம்யூனாலஜி டீல்ஸ் வித் ஆஸ்பெக்ட் டூ சம்டைம்ஸ் டியூ டு த ஜெனட்டிக் அண்ட் ஒன்று வந்துட்டு இப்படி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் டியூ டு த ஜெனட்டிக் அண்ட் அதர் அன்னோன் ரீசன்ஸ் த பாடி அட்டாக் த செல்ஃப் செல்ஸ். ஓகேவா, இதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, இப்படி பண்ணுவோம். என்னது, வெளியே இருந்து ஒரு செல்லு வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணும், அது நல்லது. ஓகேங்களா, அது நல்லது, சூப்பர்ப்பா. வெளியேருந்து ஒரு செல்லு வருது, நம்மளை அடிக்கிறதுக்கு வருதுன்னா அதை அட்டாக் பண்ணுறோம். சம்டைம்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட ஒத்துக்காது. ஓகே, அது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் என்னன்னா, நம்ம செல்ஸையே நம்ம இம்யூன் சிஸ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளாலே செல்ஃப் கோல் போடுற மாதிரி. ஓகேவா, இப்படி போயிட்டு என்ன பச்சைக்கு இங்கே அடிப்பான், என்னடா நான் ஆள்றா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்மளாலே நம்ம அடிக்க ஆரம்பிக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்ம செல்ஸை வந்து அடிக்கிறது நம்ம ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சிஸ்டம் இல்லை டிசீஸ். ஓகேவா, அப்போ நம்ம செல்ஸ், நம்மளோட இம்யூனிட்டி செல்ஸே நம்ம செல்ஸை அடிக்கும். ஓகே, நம்ம செல்ஸை அடிக்கும். ஓகேவா, அதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டீங்கன்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான், மறந்துடக்கூடாது. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்களா. இப்போ ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எதோட எதுனா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். ஜாயிண்ட் பெயின்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சிஸ்டம். அது இம்யூன் சிஸ்டத்தால் வருது, நம்ம இம்யூன் சிஸ்டத்தால் நம்ம செல்ஸே அடிக்குது. ஓகேவா, நம்ம இது போய் நம்ம இருக்கிற மூட்டை போய் அடிக்கிறதுனால தான் நம்மளே அடிச்சுக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதோட எக்ஸாம்பிள் தான் ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், மறந்துடக்கூடாது. விச் அஃபெக்ட்ஸ் மெனி பீப்பிள் இன் आवर சொசைட்டி இஸ் கால்ட் as ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகேவா, அப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸோட எக்ஸாம்பிள்ஸ் இப்படி லைன் பை லைனாக படிக்கும்போது இப்படி தான் கேள்வி கேட்பான், மறந்துடக்கூடாது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்ன கேட்பான், ஜாயிண்ட் டிசீஸ் வருது. ஓகேவா, அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது என்னது, ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு இம்யூன் சிஸ்டத்தால் காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் கேட்போம். ஆமாம், இம்யூன் சிஸ்டம், நம்ம செல்ஃப் இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம செல்ஸ் அடிக்கும்போது தான் இந்த ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ் வருதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. இம்யூன் சிஸ்டம் இன் பாடியில் இம்யூன் சிஸ்டம் இருக்குது, எப்படி ரியாக்ஷன்ஸ்லாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த இம்யூன் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் லிம்ஃபியாட்டிக் ஆர்கம். முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா என்ன லிம்ஃபியாட்டிக் ஆர்கம் இருக்குது, B lymphocytes and T lymphocytes. Lymphatic organ, tissues, cells and soluble molecules like antibiotics. Okay, antibiotics இல்லை antibodies. Antibiotics வேறு antibodies வேறு. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. As you have read, the immune system is a uniqueனா தனித்தன்மையாக இருக்குமா, யூனிக்காக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, வேறு எதுன்னு the senses recognize a foreign antigen and pathogen secrete பண்ணுற ப்ரோட்டீன். ஓகேங்க, மறந்துடக்கூடாது. Respond to these and remember them. ஓகே, ரிமெம்பர் பண்ணி அடிக்கும்.
immune system memory தான் ஓகேவா. The immune system also plays an important role in the allergic reaction, autoimmune disease and organ transplantation. ஓகேவா, இதெல்லாம் தான் immune system. அதே தான் மறுபடியும் போட்டுட்டே இருக்கோம். ஓகேவா. Lymphatic organ, these organs where the origin and the maturation of proliferation multiply ஆகுது of lymphocytes occurs. என்ன நடக்குதுங்க? origin maturation நடக்குது, proliferation மல்டிப்ளை ஆகுது. ஏதோ இது B lymphocytes. ஓகேவா, முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா. The primary lymphocytes organs are bone marrow and thymus. தான் primary lymphocytes organ, where immature lymphocytes differentiate into antigen sensitive lymphocytes. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி B lymphocytes, T lymphocytes bone marrow ல இருந்து ஒரிஜினேட் ஆகும். B lymphocytes mature on bone marrow, T lymphocytes mature on thymus. மறந்துடவே கூடாது. ஓகேங்களா. After maturation the lymphocytes migrate into secondary lymphatic organ. ஓகேவா, பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மெச்சுரேஷன் வந்து எங்க நடக்கும்? மெச்சுரேஷன் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, பிராக்டிஸ் எடுத்துக்கும். ஓகே, ஒரு ஆள் வர்றதுக்கு அடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கும். எங்க எடுத்துக்கும்? வாட்சிங் கிரவுண்ட்ல எடுத்துக்கும். வாட்சிங் கிரவுண்ட்ல கேம்ப்லாம் வாட்சிங் ட்ரைனிங் கிரவுண்ட்ல வந்துட்டு பிராக்டிஸ் எடுத்துக்கும். இது B lymphocytes, T lymphocytes. அதான் நம்ம சொல்லுவோம் பிரைமரி சொல்லுவோம். செகண்டரினா ஆக்சுவல் மேட்ச்ல வந்து அடிக்கிறது. ஓகே, மேட்ச்ல வந்து அடிக்கிறது என்ன சொல்லுவோம்? ஆக்சுவல் மேட்ச். அதான் செகண்டரி சொல்லுவோம். ஓகேவா, அதை நம்ம செகண்டரி லிம்போட்டிக் ஆர்கன். ஓகேவா, எக்ஸ்பிளைன் செகண்ட் லிம்போட்டிக் ஆர்கன் செகண்டரி ப்ராசஸ் சொல்றோம். பிரைமரினா என்னது? ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுது. ஓகே, ரெடி ஆகுது. செகண்டரி வந்துட்டு அந்த ஃப்ளோல போறது. ஓகேங்களா. Migrate to secondary lymphatic organs, the spleen, lymph nodes, tonsils, pair branches and small intestines are appendages. The secondary lymphatic organs provide a sites of interactions of lymphocytes with antigen. இங்க தான் interaction of lymphocytes with antigen. இங்க தான் வரும். பிராக்டிஸ் பண்ண முடியாது, இன்ட்ராக்ஷன் நடக்கும். அவன் ஒரிஜினலா வரும், அவன் அடிக்கணும். ஓகேவா, which proliferate to become effector cells. The locations of various lymphatic organ in human body shown. ஓகேவா, இங்க lymph nodesல ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா தைமஸ்னா இங்க இருக்கும். lymphatic cells. இந்த தைமஸ் வந்துட்டு நம்ம வளர தைமஸோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுமா. பியூபர்ட்டிலாம் வரும்போது தைமஸ் பியூபர்ட்டி வரைக்கும் பெருசாக இருக்குமா. பியூபர்ட்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பியூபர்ட்டி வரும்போது அதோட சைஸ் வந்து குறைச்சிருவா. பர்த்தில் எப்படி இருந்தோமோ அது மாதிரி இருக்காதான் தைமஸ் சொல்கிறேன். அந்த தைமஸ் வந்துட்டு அதோட பியூபர்ட்டி வயசுக்கு வரும்போது குறைஞ்சு சைஸ் வந்து குறைச்சிடும்னு சொல்கிறேன். ஓகேவா. The bone marrow is a main lymphatic organ where all the blood cells including lymphocytes are produced. B lymphocytes, T lymphocytes எங்க ப்ரொடியூஸ்? என்ன சார் கொடுக்கவே இல்லை சார், ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. போன் மேரோ என்ன? போன் மேரோ மெயின் lymphatic organ where all blood cells என்னென்ன blood cells and lymphocytes are produced. லிம்போசைட்ஸும் கொடுத்துட்டான். B lymphocytes and T lymphocytes எங்க தான் ப்ரொடியூஸ் ஆகுது? போன் மேரோ தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, இதான் நான் அங்கேயே சொன்னேன். ஓகேவா, பட் எங்க மெச்சூர் ஆகுது? B lymphocytes, B bone marrow, T thymus. மறந்துடக்கூடாது. ஓகேவா, ப்ரொடியூஸ் the thymus are lobed organs located near the heartல லொக்கேட் இருக்கு. beneath the breastbone கீழே லொக்கேட் இருக்கு. The thymus is quite large இருக்கும். எப்போ? at the time of birthல வந்து quite large இருக்கும். but keep reducing in size. reduce size with age போக அது தைமஸ் வந்து சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அந்த டைம் ஆஃப் பியூபர்ட்டி இஸ் அட்டைன்ட் ரெடியூஸ்ட் வெரி ஸ்மால் சைஸ். ஓகே, எப்போ? பியூபர்ட்டி எப்போ? பொண்ணுங்களுக்கு மென்சுரேஷன் நடக்கும்போது, பசங்களுக்கு மீசெல்லாம் முளைக்கும் போது அந்த பியூபர்ட்டி டைப் அப்போ வெரி ஸ்மால் சைஸுக்கு மாறிடும். ஓகேவா, both the bone marrow and thymus provide a micro environment for the development of maturation. ஓகேவா, development and maturation of T lymphocytes. மறந்துடக்கூடாது. ஓகேவா, both the bone marrow and thymus provide the micro environment for the development of maturation of T lymphocytes. ஓகேவா, என்ன சார் T lymphocytes bone marrow கொடுத்துருக்கானா? bone marrowவும் T lymphocytes. ஓகேவா, மெயினாக ப்ரொடியூசர் T lymphocytes வந்து தைமஸ் தான். மறந்துடக்கூடாது. the spleen is a large bean shape. bean அந்த bean மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது bean shape. காஃபி பீன்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. it mainly contain lymphocytes and phagocytes. ஓகேவா, அங்கே என்ன இருக்கும்? lymphocytes and phagocytes இருக்குமா. எங்க? large bean shape spleen. ஓகேங்களா, it acts as a filter of a body by trapping a blood-borne disease of microorganism. spleen is also a large reservoir of erythrocytes. ஓகேவா, இங்க என்ன நடக்கும்னா இந்த லிம்ஃப் நோட்ஸ்ல வந்து லிம்போசைட்டிக் வெசல்ஸ்ல வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருமா. இந்த ஆன்டிஜன் வந்து மைக்ரோ வெளியே வந்து பார்த்தீங்களா, அது வந்து ட்ராப் பண்ணி வச்சிருமா, அது பிடிச்சி வச்சிருமா இந்த வேலை. அப்போ பிடிச்சி வச்சிருந்தா லிம்ஃப் நோட்ஸ்ல என்ன இருக்கு? லிம்போசைட்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு உங்கள் ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகிறீங்க. அந்த ஏரியாவில் அந்த பசங்களாம் இருக்காங்க தெரியும். அந்த பசங்க ஒரு ஏரியா தெரியல, அங்கே பசங்களாம் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இந்த வீட்டு நம்பர் 10 தான் இந்த பசங்களாம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 10 தாண்டாமல் சைடில் போயிட்டே இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க. ஒரு 4-5 பேர் பிடிச்சி வந்து கூப்பிட்றாங்க, மச்சான் வாங்கடா மாடின. அப்போ அந்த ஏரியா வந்துட்டு அந்த ஏரியா வீட்டு 10 நம்பர் வீட்டில் இந்த பசங்களாம் வந்து ஒன்று அடிப்பாங்க இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகேவா, லிம்ப் நோட்ஸ் வந்து இந்த மைக்ரோ ஆர்கான்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிரும். லிம்ப் நோட்ஸில் தான் என்ன இருக்குது? லிம்போசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த லிம்போசைட்ஸ் ட்ராப் பண்ணி வச்சிருந்தது இது போய் அடிச்சிடும். ஓகேங்களா, இதான் இங்கே சொல்ல வரேன்.
அதாங்க சொல்ல வராங்க. பை ட்ராப்பிங், ஃபர்ஸ்ட் ட்ராப்பிங் த பிளட் பார்ன் டிசீஸ் மைக்ரோ ஆர்கானிசம். ஏன்னா நம்ம லிம்ப் நோட்ஸ் இருப்போம்னா லிம்போசைட்ஸ் அங்கே தானே ப்ரெசென்ட் இருக்கு, அது வந்து கொண்டு வரும். ஓகேங்களா. ஸ்பீன் ஆஸ் லார்ஜ் ரிசர்வாயர்ஸ் இந்த எரித்ரோசைட்ஸ், இந்த பிளட்ல இருக்கிறது எரித்ரோசைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. த லிம்ப் நோட்ஸ் ஆர் ஸ்மால் சாலிட் ஸ்ட்ரக்சர் located in the different points of a lymphatic system. The lymph node served as a trap. தான் சொல்றோம். Lymph node served as a trap. Lymph node served as a trap to the microorganism and other antigen. Microorganism other antigen. Okay va. Which happen to get into a lymph and tissue fluids. Antigen trapped in the lymph nodes. Antigen trapped in the lymph nodes are responsible for the activation of lymphocytes present and their cause the immune response. ஓகேவா. என்னன்னா சும்மா அந்த இப்போ சும்மா அந்த பசங்க வந்து சும்மா உட்காந்துட்டு எதை பண்ணிட்டு இருப்பாங்க, இது நமக்கு ஆப்போசிட் ஏரியா இருக்க பசங்க வந்து சும்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அவங்க ஏரியாவிலேயே நம்ம பயந்து போயிட்டு இருப்போம். அவங்க நார்மலாக தான் உட்காந்து வீட்டில் அவ்வளோதான் இல்லை, நார்மலாக உட்காந்து அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பயந்து போயிட்டு இருக்கும்போது சில 4-5 பசங்க வந்து நம்மளுக்கு பிடிச்சிடறாங்க. அந்த 4-5 பசங்க வந்து நம்மளுக்கு பிடிக்கிறாங்களே, அவங்க பிடிக்கிறாங்க, நம்ம ட்ராப் பண்ணி வச்சுறாங்க, நம்ம எங்கேயும் போக முடியாமல் ட்ராப் பண்ணி வைக்கிறாங்களே, அவங்க வந்து லிம்ப் நோட்ஸ் வந்து ட்ராப் பண்ணி வச்சிடும். ஐயோ நம்ம மாட்டினு சொன்னோம். லிம்ப் நோட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்க என்ன பண்ணுவான், அந்த 10ஆம் நம்பர் பசங்களை கூப்பிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்க பசங்க, மச்சான் அண்ணா வாங்க பக்கத்து ஏரியா பசங்க வந்துட்டாங்க. அப்போ வந்து அவன் ஆக்டிவேட் ஆயிடும். ஓ வந்துட்டாங்களா, அப்போ டூல்ஸ் அப்படின்னு நார்மலா இருந்தாங்க, அவங்க டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி நம்ம வந்து கொண்டுருவாங்க. ஸோ ஓகேவா. இதுதான் இங்க சொல்ல வராங்க. லிம்ப் நோட்ஸ் ட்ராப்பா இருக்கும் ஆன்டிஜெனுக்கு, நம்ம தான் ஆன்டிஜன் வச்சு வைக்கோங்களேன். லிம்ப் நோட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்டிவேஷன். சும்மா இருக்க லிம்போசைட், சும்மா இருக்க பசங்க வந்து இந்த லிம்ப் நோட்ஸ் ஊசி போய் விட்டுருவாங்க. நான் வந்துட்டாங்கன்னு அவங்க பொருள் எடுத்து வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் அடிச்சு விட்டுருவோம். ஓகேவா. தீஸ் லிம்போசைட் டிஷ்யூஸ் ஆர் லொகேட்டட் வித் இந்த லைனிங் ஆஃப் மேஜர் ட்ராக்ட். என்ன மேஜர் ட்ராக்ட்லாம் என்ன இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், digestive tract, அதெல்லாம் அடைஞ்சா இருக்கும். யூரோகின் ட்ரெண்ட் ஆர் கால்ட் அஸ் மியூகோலிம்போசைட். நல்லா பேசுவாங்க. மியூகோசா அசோசியேட்டட் லிம்போட்டிக் டிஷ்யூ மால்ட்னு சொல்லுவோம். மியூகோசா அசோசியேட்டட் லிம்போட் டிஷ்யூ. ஓகேவா. மியூகோசா அசோசியேட்டட் லிம்போட் டிஷ்யூ மால்ட்னு சொல்லுவாங்க. இட் கண்டினியூஸ் அபவுட் 50% ஆஃப் லிம்போட் டிஷ்யூஸ் இன் ஹியூமன் பாடி. இல்லை 50% ஆஃப் லிம்போட்டிக் டிஷ்யூ இருக்கும் ஹியூமன் பாடியில். எங்கே மால்ட் இல்லை. ஓகேங்களா. மறந்துடக்கூடாது. வரல. ஓகே ஓகேவா. புரிஞ்சுதா. ஓகே. லைனிங் ஆஃப் த மேஜர்ல இருக்கும், 2 ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கும். அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிறத நம்ம மால்ட்டு சொல்லுவோம். அதான் 50% இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில வந்து 50% கிட்டத்தட்ட அதிகமாக பாதி கிட்ட வந்துட்டு அந்த இதுதான் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேவா. அடுத்தது எய்ட்ஸை பற்றி பார்ப்போம். எய்ட்ஸ்ன்ற ஒரு டிசீஸை பற்றி பார்ப்போம். ஸோ சிண்ட்ரோம். வேர்ட் ஆஃப் எய்ட்ஸ். எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? அக்வைர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். பேர்லே இருக்கு, அர்த்தம் பேர்லே இருக்கு. ஓகேவா. அக்வைர்டு முன்னாடி என்ன பார்த்தோம், அக்வைர்ட்னா என்னது, பெறக்கூடியது, நம்ம கிட்ட வருது, நம்ம நேச்சுரலாக வரல, பை பர்த்தா வருதுன்னு சொன்னோம். பர்த்தா வரல, நமக்கு வந்து வருது. அக்வைர்ட் இம்யூனோ பாசிவ் இம்யூனோ சொன்ன. அப்போ அக்வைர்ட்னா பெறக்கூடியது. இம்யூனோ டிஃபிஷியன்சி, இம்யூனிட்டியை டிஃபிஷியன்சி பண்ணும், கம்மி பண்ணும். இம்யூனோ சப்ரஷன் சொன்ன இம்யூனிட்டியை டிஃபரன்ஸ் பண்ணும். சிண்ட்ரோம்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், நிறைய டிசீஸ் இருந்தால் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஓகேவா. இப்போ நம்ம இம்யூனிட்டி கம்மியாயிருச்சுன்னா நிறைய டிசீஸ் நமக்கு வரும். நிறைய டிசீஸ் வந்து நிறைய சிம்டம்ஸ் நமக்கு வரும். ஓகேவா. அதான் சொல்றாங்க அக்வைர்ட், பெறக்கூடிய இம்யூனோ டிஃபிஷியன்சினால வரக்கூடிய நிறைய டிசீஸோட சிம்டம்ஸ் தான் அக்வைர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இதான் நம்ம எய்ட்ஸ் சொல்றோம். எதனால காஸ் ஆகுது, என்ன வைரஸ், ஹெச்ஐவின்ற வைரஸ், ரெட்ரோ வைரஸ். ஓகேவா. மறந்துடக்கூடாது. ஓகேவா. This means deficiency of immune system acquired during the lifetime. ஓகே. லைஃப் டைம்ல வரக்கூடியது, பை பர்த்ல லைஃப் டைம் வாழ் நாட்களில் வரக்கூடியது. ஓகேவா. An individual indicating that is not a congenital diseases. Congenital disease இல்ல, not a congenital disease. மறந்துடக்கூடாது. ஓகேவா. Syndrome means a group of symptoms. சரிப்பா. Syndrome means a group of symptoms. குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் எப்போ வரும், நிறைய டிசீஸ் நமக்கு வந்தால் தான் நிறைய சிம்டம்ஸ் வரும். ஓகேவா. இப்போ சிண்ட்ரோம்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். எய்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இன் 1981. ஓகேவா. அண்ட் ஒன் ஆஃப் த லாஸ்ட் 25 இயர்ஸில் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா 25 மில்லியன் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. There is a myth that AIDS is not a virus which generated from a என்ன சொல்லுவாங்கன்னா குரிலாலேருந்து வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் AIDS is a laboratory virus அப்படின்னு இருக்கு. ஓகேவா. இப்போ எப்படி நம்ம கொரோனாக்கு ஒரு மித்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சைனாக்காரன் தான் 7ஆம் அறிவு படத்தில் சைனாக்காரன் தான் அந்த வைரஸை பரப்பி விட்டான்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி மித்து வந்துட்டு 1981 வந்துட்டு அக்வைர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோமான எய்ட்ஸ், ஹெச்ஐவி வந்துட்டு இட்ஸ் நாட் அ வைரஸ் தட் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் அ ஹியூமன் வந்து குரங்குலேருந்து வரல, சிம்பான்ஸ்லேருந்து வரல, எங்கேருந்து வந்துச்சுன்னா லேப்லேருந்து வந்துச்சு. இட் இஸ் எ லேபோரட்டரி வைரஸ் மித்து இருக்குது, இன்னும் கன்ஃபார்மாலாம் தெரியல. அதனால தான் அதை நம்ம இது பண்ண முடியல. இப்போ கொரோனா கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது, மித்து தான் சொல்கிறோம். ஓகேங்களா. உடனே அப்படி சார் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை த ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்.
ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ், a member of group of virus, இதெல்லாம் என்னது ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ படம் பார்த்தீங்களா, அந்த ரெட்ரோ வைரஸ் இது. ஓகேங்களா, அப்போ ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் தான் ஹெச்ஐவின்னு சொல்லுவோம். அது என்ன டைப் ஆஃப் வைரஸ்னா ரெட்ரோ வைரஸ். ஓகேங்களா, விச் ஹாஸ் அன் என்வலப். ரெட்ரோ வைரஸ் விச் ஆஃப் என்வலப் ஆர்என்ஏ தான் காஸ் பண்ணக்கூடிய. இதில் டிசீஸ் வந்து ஆர்என்ஏ. நம்ம முன்னாடி படிச்சோம் பார்த்தீங்களா, இந்த லிச்சன்ஸ் புரோட்டீன்ஸ் வைரஸ் அப்படின்னு. வைரஸ் என்னது, புரோட்டீன் கோட்டு டிஎன்ஏ இருக்கும், புரோட்டீன் கோட்டு ஆர்என்ஏ இருக்கும். ஓகேவா, ஒன்று டிஎன்ஏ காஸ் பண்ணும், இல்லைன்னா ஆர்என்ஏ காஸ் பண்ணும். ஓகேவா, ரெண்டுமே இருக்காது. ஓகேவா, நீட் ஒரு அப்படி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஒன்று டிஎன்ஏ காஸ் பண்ணும், ஒன்று ஆர்என்ஏ காஸ் பண்ணும். இது வந்து ஆர்என்ஏ காசிங் வைரஸ். ஓகே, ஆர்என்ஏ காஸ் பண்ணக்கூடிய. ஓகே, ரெட்ரோ வைரஸ் ஆர்என்ஏ காஸ் பண்ணும். என்வலப் என்க்ளோஸ் வித் ஆர்என்ஏ ஜீனோம். இந்த ஆர்என்ஏ ஜீனோமால காஸ் பண்ணக்கூடியது. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அக்கர்ஸ் ஆன் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், ஹெச்ஐவி ஒரு ஆளுந்து ஒரு ஆளுக்கு எப்படி பரவுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்சுவல் கான்டாக்ட், காக்னேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறது, மல்டிபிள் செக்சுவல் காக்னேட். ஓகேவா, மல்டிபிள் செக்சுவல் கான்டாக்ட் பண்ணாலும் பரவும். இல்லை இன்ஃபெக்டட் பர்சன், அந்த ஆளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னா அவனோட செக்சுவல் கான்டாக்ட் வச்சுன்னா அதுவும் பரவும். ஓகேவா, ஆர் பை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் பிளட். இந்த பிளட் எல்லாம் கொடுக்குறீங்களா, பிளட் எடுத்துக்கணும். அப்போ டிரான்ஸ்ஃபியூஷன், அவனுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னா அவனுக்கு நம்ம பிளட் கொடுக்குறோம், அவன் பிளட் கொடுக்குறான். அதே பிளட்டை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க, ஹெல்த்தி பர்சன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த பிளட் வந்து செக் பண்ண, அந்த பிளட்டை செக் பண்ணாமல் அவனுக்கு கொடுத்துறானா, அப்போ அவனுக்கு எய்ட்ஸ் வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ இப்படி நடக்கிறது இல்லை, பட் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி இந்த பிளட் பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணாமல் அப்படியே யார் பிளட் கொடுத்தாலும் எழுதிக்கிட்டு அந்த பாசிட்டிவ் அந்த பிளட் குரூப் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. வேற எதாவது எமர்ஜென்சி கேஸ் வரும்போது அப்படி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்ச இவனுக்கு எப்படி எய்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த பிளட் பேங்க் மூலியமாக தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிறைய பிளட் பேங்க்லாம் மூடினாங்க. அதுக்கப்புறமா பிளட் வாங்கும் போதே அதை செக் பண்ணி தான் வாங்கணும், அவன் எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் வாங்கணும். அப்படின்னா இப்போ நடக்கிறது இல்லை, பட் ஒரு காலத்து நடந்தது. ஓகேங்களா, பை ஷேரிங் த இன்ஃபெக்டட் நீடில்ஸ் இன் கேஸ் ஆஃப் இன்ட்ராவீனஸ் வெயின்ல இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ் அபியூசர். இப்போதான் நம்ம இந்த திரிபுலா கேஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க, நியூஸ் எல்லாம் படிச்சிங்கன்னு தெரியும். திரிபுலா அப்படின்றதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எய்ட்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்காங்க. எய்ட்ஸ் பாசிட்டிவ்னா ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே இந்த போதை அப்படி நம்ம என்ன சூர்யா இழுப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த சினிமானால இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி கெட்டு போகிற கும்பல் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அப்போ வந்து சேம் நீடில்ஸை யூஸ் பண்ணி எல்லாரும் இன்ஜெக்ட் பண்ணதுனால ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் 10,000 பேருக்கு வந்துச்சு. ஓகேங்களா, இதான் சொல்கிறாங்க. ஓகே, அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் கூட நமக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஓகேங்களா, முன்னாடிலாம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க, பட் இப்போலாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து தனி ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு நீடில் வச்சு யூஸ் பண்ணணும். முன்னாடிலாம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு போடுவாங்க, பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு புது நீங்கள் நாளைக்கு டாக்டர் அப்படி உங்களுக்கு ஒரு ஆளுக்கு புது இன்ஜெக்ஷன். ஏன் நீங்களே இன்ஜெக்ஷன் போட்டுருவீங்களா, நம்ம ஃபஸ்ட் வந்து பிரித்து தான் போடுவோம், ஆல்ரெடி யூஸ் பண்ணது போட மாட்டாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. அண்ட் இன்ஃபெக்டட் மதர் டு அ சைல்டு த்ரூ பிளாசென்டா அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னா பிளாசென்டா வழியாவே அந்த குழந்தைக்கும் எய்ட்ஸ் வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ பீப்புள் ஹூ ஆர் அட் ஹை ரிஸ்க் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவல் ஹூ ஆர் மல்டிபிள்ஸ். யார் ஹை ரிஸ்க்ல இருக்கா, யாருக்கு சார் செக்ஸ் அதிகமாக எய்ட்ஸ் அதிகமாக வருமா, யார் செக்ஸ் அதிகமாக பண்ணுறா, செக்ஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஓகேவா, செக்ஸ் வித் செக்சுவல் பார்ட்னர்ஸ், ட்ரக் அடிக்ட் ஹூ டேக் ட்ரக் இன்ட்ராவீனஸ்லி. ஓகேவா, அப்படி பண்ணுறவங்க ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இன்ஜெக்டிங் ட்ரக். இந்த படத்துலலாம் மாசம் சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து போவாங்க பார்த்தீங்களா. டிப்ரெஷன், நிறைய பேர் இந்த டிப்ரெஷனுக்கு வார்த்தையே தெரியல சார், நான் ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கேன் சார். டிப்ரெஷன் என்ன தெரியுமா, டிப்ரெஷன் அந்த ட்ரக் எடுத்துட்டு ஒன்றுமே புரியாத ஒரு மந்தமான நிலை அப்படியே இருக்கிறது தான். ஒன்றுமே கேட்டாலும் கூப்பிட முடியாது, அது டிப்ரெஷன் சொல்லுவாங்க. டிப்ரெஷன் வந்து மனுஷனுக்கு சாதாரணமாக வருது, ட்ரக் எடுத்து தான் வரும். இப்போ நீங்கள் அடுத்த டிப்ரெஷனாக இருந்தீங்க, நீங்கள் ட்ரக் எடுத்தீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ட்ரக் அடிக்ட் டு கேன் இண்டிவிஜுவல்ஸ் who require repeated blood transfusion. பட் இது இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால. பிளட் வந்து செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அண்ட் சில்ட்ரன் born with HIV by infected mother ஒன்றும் பண்ண முடியாது, அம்மா குழம்பு. Do you know when the people need a repeated blood transfusion? Find out a make list of such condition. It is important to note HIV AIDS is not spread by a mere touch. இது நிறைய பேர் இந்த HIV AIDS வந்தாலும் ஒதுக்கப்பட்டுருவாங்கப்பா, அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, HIV பர்சனால தொடுறதுனாலையோ அவனுக்கு உமா கொடுக்குறதுனாலையோ அவங்க கூட ஜாலியாக விளையாடுறதுனாலையோ வரவே உங்களுக்கு HIV வராது. அது பாடி ஃப்ளூயிட்ஸ், பிளட்டு, ஸ்பெர்ம், அதனால மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர மிச்சம் எதாலையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தலைவா இதெல்லாம் ஒன்றுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா, அவனோட பாடி ஃப்ளூயிட்ஸான பிளட்டும் ஸ்பெர்மும் இருந்து அதுலேருந்து வந்தா முடியும் தான் HIV ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர மற்றபடி நீங்கள் HIV பர்சன் கூட ஜாலியாக பேசலாம், பழகலாம், ஒன்றுமே பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பிளட்டும் ஸ்பெர்முனால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அதனால நிறைய பேர் ஒதுக்கி வச்சுறாங்க, எய்ட்ஸ் வந்தாலும் ஒதுக்கி வச்சுருங்க. சோஷியாலிட்டி வந்து ரொம்ப இது பண்ணினா. அப்போ இப்படி ஒதுக்கி வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, ஒதுக்கி வைக்கிறது. இப்போ நாளைக்கு எனக்கு எய்ட்ஸ் வந்துச்சு நான் ஒதுக்கி வச்சிருவானு பயந்துட்டு அவன் வெளியே நான் எனக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டான். எய்ட்ஸ் ஒன்று அசிங்கமாக பார்ப்பாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு செக்சுவல் பார்ட்னர்ஸால மட்டும் தான் எய்ட்ஸ் வராது. இங்கே பார்த்துங்களேன், நிறைய இருக்குது. அந்த பிளட் எல்லாம் பண்ணும்போது எய்ட்ஸ் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால ஒதுக்கி வச்சிடறான்னு சொல்லி அவனுக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அவன் அது சொல்லாமல் வேற அவன் பரப்பிட்டே இருக்கான். வேற ஃபிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்துட்டானா அவன் மறுபடியும் எய்ட்ஸை பரப்பிட்டே இருக்கான். ஓகேவா, அப்போ இப்படி ஒதுக்கி வைக்காம அவனுக்கு கேர் கொடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா, இட் ஸ்ப்ரெட் ஒன்லி த்ரூ பாடி ஃப்ளூயிட்ஸ். முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸால மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகும்.
ஓகேவா. Hence it is imperative for the physical and psychological well-being of HIV and AIDS infected persons are not isolated from not பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா. நாட் ஐசோலேட், அது தேவையில்லை, ஐசோலேட் பண்ணணும் இல்லை. இப்போ கொரோனா வந்து இல்லை வீட்டெலாம் அடித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கொரோனா வீடு வந்துச்சுன்னா வீடெலாம் போட்டுட்டு கட்டையை போட்டு அடிப்பாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க பசங்க, என்னடா அவ்வளோ பெரிய இதாடா அப்படின்னு வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஐசோலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த சொசைட்டியை சொல்கிறாங்க. There always a time of lag between the infections and appearance of AIDS. ஒரு lag இருக்குமா இன்ஃபெக்ஷனுக்கும் appearance of AIDS ஓகேவா. This period is maybe varied of month to years, usually 5 to 10 years, 5 to 10 years வரைக்கும் இருக்குமா. அந்த சிம்டம்ஸ் வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் வர்றது ஓகே, சிம்டம்ஸ் வந்துட்டு அப்பியரன்ஸ் வந்துட்டு அது மறுபடியும் எய்ட்ஸாக மாறுது, சிம்ட்ரமாக மாறுது. ஓகே, ஃபர்ஸ்ட் HIV வந்துட்டு அது அப்புறம் எய்ட்ஸ் நோயாளியாக மாறுறது சிம்டம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு முன்னாடி சொல்லுவோம், பட் இது எப்படி ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னா RNA வந்துட்டு வைரல் கோட்டான RNA வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே வருது, நம்ம பாடிக்குள்ளே அனிமல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வருது. நம்ம பாடிக்குள்ளே வந்து என்னதுன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் நடக்குது. ஒன்றும் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் நடக்குது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் நடந்துட்டு நம்ம பாடியை வந்துட்டு டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி விடுது. டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி விட்டு அந்த டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. என்ன இந்த மாதிரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டு நம்ம பிளட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. நியூ வைரஸ் டிஎன்ஏவோட பாண்ட் விடுதா, டிஎன்ஏ இன்காம்பேட் வித் பெஸ்ட் ஜீனம், நியூ வைரல் டிஎன்ஏ is produced by the infected cells. ஓகேவா. இது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த டிஎன்ஏவை கம்பைன் பண்ணுது. அதனால நியூ வைரல் RNA வந்து ஃபார்ம் ஆகுது. நியூ வைரஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நியூ வைரஸ் வந்து ஒரு செல்லுக்கு மல்டிப்ளை போகுது. ஓகேங்களா. இப்படி தான் இது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். After getting into the body of a person, the virus enters in the macrophages. முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மேக்ரோஃபேஜஸ் மெயினாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மேக்ரோஃபேஜஸ் அட்டாக் பண்ணதுனால தான் இம்யூன் சிஸ்டம் அப்படியே டவுன் ஆயிரும். அப்படியே டவுன் ஆனதுனால பழைய இம்யூனிட்டி நமக்கு வரும், பழைய டிசீஸ் நமக்கு வரும். ஓகேவா. வேற RNA genome virus is replicates from a viral DNA. எங்கேருந்து ரெப்ளிகேட் பண்ணுமா, வைரல் டிஎன்ஏ, which help of the enzyme to resist reverse transcriptase. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுமா, RNA ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுமா, வைரல் டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணுமா. ஓகே வரல. ஓகே, RNA ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் மூலமா வைரல் டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணுமா. தீஸ் வைரல் டிஎன்ஏ RNA தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணுது. அப்போ டிஎன்ஏ ஃபார்ம் ஆச்சு. அந்த வைரல் டிஎன்ஏ கெட் இன்கார்பரேட்டட் இன்டு தி ஹாஸ்டான டிஎன்ஏ, அப்போ செல் டிஎன்ஏக்குள்ள போயிடுது. ஓகேவா. அண்ட் டைரக்ட் இன்ஃபெக்டட் த செல்ஸ். ஓகேவா. அப்போ டைரக்டா செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்டட் செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் வைரஸ் பார்ட்டிகல்ஸ். டிஎன்ஏ RNA வந்து டிஎன்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அட்டாக் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா டிஎன்ஏ வந்து டைரக்டா செல்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இன்ஃபெக்டட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, வைரஸ் பார்ட்டிகல்ஸ். இந்த மேக்ரோஃபேஜஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் வைரஸஸ் இந்த வே ஆஃப் ஆக்ட் லைக் HIV ஃபேக்டரி. ஓகேவா. இந்த மேக்ரோஃபேஜஸ் அட்டாக் பண்ணிட்டு இந்த மேக்ரோஃபேஜஸ் என்ன மாத்திருமா, இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ற மேக்ரோஃபேஜஸ் வந்துட்டு வைரஸ் ப்ரொடியூஸ் பண்றதா மாத்திருமா, HIV ஃபேக்டரியா மாத்திருமா. HIV ஃபேக்டரி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுமா வைரஸ். ஓகேங்களா. மேக்ரோஃபேஜ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் நடந்துட்டு டிஎன்ஏ RNA வந்து டிஎன்ஏவா மாறுது. அப்புறம் வைரல் டிஎன்ஏ வந்துட்டு செல்ஸ் அட்டாக் பண்ணுது. செல்ஸ் அட்டாக் பண்ணோடனே இது வைரல் வந்து காஸ் பண்ணிச்சா. அப்போ அந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்துக்கு பதில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா, வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஃபேக்டரி மாதிரி கூட்ட கணக்கில் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஓகேவா. சைமல்டேனியஸ்லி HIV enters in the helper cells, T helper cells சொல்லுவோம். ஓகேங்களா. TH T lymphocytes and replicates and produce the progeny virus. ஓகேவா. அங்க போய் ரெப்ளிகேட் பண்ணி அது progeny virus-ஆ மாத்துறோம். என்னென்னலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமோ, இம்யூன் சிஸ்டம் T lymphocytes, B lymphocytes நமக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்களா. அந்த T lymphocytes-ஐ கொன்னுட்டு கொள்ளாது, பட் அதை வந்துட்டு மாற்றி விட்டு அது வந்து என்ன, அது வந்து வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி விட்டுரும். ஓகேங்களா. எப்படி ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதா வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா மாற்றி விட்டுரும் சொல்ல வராங்க. ஓகேங்களா. தீஸ் progeny virus release in the blood and attack the helper of T lymphocytes. இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டு T lymphocytes அடிச்சிடும். ஓகேங்களா. This repeating leading to the progressive decrease in the number of helper of T lymphocytes. ஓகேவா. இது வந்துட்டு இப்போ நம்மகிட்ட 100 பேர் தான் இருக்காங்க, நம்மகிட்ட ஒரு 100 பேர் தான் இருக்காங்க. இந்த டுமாரோ வார்லாம் படம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மகிட்ட 100 பேர் தான் இருக்காங்க. அவங்க கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளால எத்தனை பேர் தான் தாங்க முடியும். T lymphocytes கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற T lymphocytes வந்து மெயின் நாள் அடிச்சாச்சு. மெயின் நாள் அடிச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேக்ரோஃபேஜஸ் வழியாக நிறைய ஃபேக்டரி கணக்கில் வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்ம பாடி வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. அப்போ ஏற்கனவே நம்ம பிளட் ஸ்ட்ரீம் இந்த கொஞ்சம் இருக்கிற T lymphocytes இப்போ நமக்கு பேக்கப்பும் இல்லை என்ன பண்ணுவாங்க, அடிச்சு அழிஞ்சிட்டு சுத்தமாக T lymphocytes இல்லாமல் ஆயிரும். T lymphocytes T helper cells இல்லாமல் ஆயிரும். ஓகே, அதாங்க சொல்ல வராங்க. And T lymphocytes okay progressive decrease ஆயிரும் infected personல. ஓகேவா. During this period the person suffers from botus fever, diarrhea. இந்த டைம்ல தான் ஏன்னா நமக்கு இம்யூனிட்டி இல்லாதனால போட்டஸ் ஃபீவர் நிறைய கண்ட நோயெல்லாம் ஒரு கண்ட சிம்டம்ஸ்லாம் ஒரு உடம்பெல்லாம் இழைச்சி போயிடும், நடக்க முடியாது, டயரியா நடக்கும், வாழ்றதே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஓகேவா. டியூ டு டிக்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் T லிம்போஸ் ஹெல்பர் செல்ஸ்னு சொல்லுவோம், TH ஹெல்பர் செல்ஸ்.
ஓகேவா. அந்த செல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மகிட்ட பட நம்ம ஆர்மி நம்மகிட்ட இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதே நம்ம இனிமேல் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. அதெல்லாம் நிறைய இன்ஃபெக்ஷன் இதை யூஸ் பண்ணிட்டு கண்டலாம் வந்து அடிப்பான், இவன்லாம் வருவான், கோல்டே வந்து ஒரு தாண்டவாட்டம் ஆடுவோம், அதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா. The person starts suffering from infection that could have been otherwise overcome. ஓகேவா. கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்துருவோம். பட் இப்போ நம்மகிட்ட இம்யூனிட்டி இல்லை, டீலிங் ப்ராசஸ் இல்லை, நம்ம ஆர்மி நம்ம கூட இல்லை, நம்ம ஆர்மி சத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்தா கூட நம்ம அடிச்சு போயிடும். இல்லை அவனுக்கு அப்புறம் டக்குன்னு போட்டு அடிச்சு போயிட்டு நம்ம வாங்கி தான் ஆகணும், ஏன்னா நம்மகிட்ட இல்லை, அதர்வைஸ் நம்ம சர்வைவ் ஆயிருப்பான். இந்த நோய் இல்லைனா இவெல்லாம் ஏன்னா நம்ம இப்படி போட்டிருப்போம். பட் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. டியூ டு பாக்டீரியா, ஸ்பெஷலி மைக்ரோபாக்டீரியம், என்னென்ன வைரஸ் வந்துச்சுன்னா வைரஸ், ஃபங்கை அண்ட் ஈவன் பாராசிட்டிக் லைக் டோசோபிளாசம், the patient becomes so immunodeficient. ஓகேவா. ஸோ இம்யூனோடிஃபிஷியன்ட். ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருப்போம், நார்மலாக சின்ன பசங்க தானே வந்து அடிச்சிருப்போம். பட் நம்மகிட்ட இம்யூனிட்டி இல்லாதனால இப்போ அடி வாங்கிட்டு இருக்கோம். the person becomes so immunodeficient and he or she unable to protect himself against these disease. ஓகேவா. இம்யூனோடிஃபிஷியன்ட் பர்சனாக மாறிட்டாங்க. ஓகே. அப்போ சின்ன சின்ன டிசீஸ் வந்தாலே அவங்களால ஸ்ட்ராங் பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஓகேங்க. வைட்லி யூஸ்டு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஃபார் எய்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எலிசான்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது டயக்னாஸ்டிக்னா கண்டுபிடிக்கிறதுப்பா. டயக்னாஸ்டிக்னா ட்ரீட்மெண்ட் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டயக்னாஸ்டிக்னா ட்ரீட்மெண்ட் இல்லை, டயக்னைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னாஸ்டிக் சொல்லுவோம். ஓகே டேர்ம். ஓகேவா. அது என்ன சொன்னோம், என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை, ஒரு அசை அது எடுத்துலாம் பார்ப்பாங்க. ஓகேவா. அது வந்து எலிசான்னு சொல்லுவோம். இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எய்ட்ஸ் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்குது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ் இஸ் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் இஸ் ஒன்லி பார்ஷியலி எஃபெக்டிவ். ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ், பட் பார்ஷியலி எஃபெக்டிவ் தான். என்ன இன்னைக்கு சாவிங்க பதிலாக ஒரு 4 நாள் கழிஞ்சு சாவிங்க, அவ்வளோதான். அது இன்னைக்கு சாக மாட்டீங்க, ஒரு 4 நாள் கழிச்சு தான் சாவிங்க, அவ்வளோதான். எய்ட்ஸ் வந்தாலே கன்ஃபார்ம் டெத் தான். தீஸ் கேன் ஒன்லி ப்ரொலாங் த லைஃப் ஆஃப் அ பேஷண்ட். ஒன்லி ப்ரொலாங், கொஞ்ச நாளைக்கு தான். ஒன்லி ப்ரொலாங் த லைஃப், சாரிப்பா, prolong the life but cannot prevent the death. எப்படி டெத் தான், which is inevitable. I am inevitable and I am Iron Man. பாத்தீங்களா. இப்போ எய்ட்ஸ் இஸ் inevitable. ஓகே, அழிக்கவே முடியாது. ப்ரிவென்ட் பண்ணாதான் ஒரே ஆப்ஷன், ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். எய்ட்ஸ் வந்துச்சுன்னா கதம். ஓகே, அதுக்கெல்லாம் மருந்து இல்லை. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஆனீங்கன்னா மருந்து கண்டுபிடிங்க. இப்போ புட்டின் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்க தெரியல. ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் as AIDS has no cure. ஒரு க்யூருமே இல்லை எய்ட்ஸுக்கு, நோ க்யூர். எய்ட்ஸுக்கு எந்த மாதிரி இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஒன்லி சொல்யூஷன். ஓகேவா. மோர் ஓவர் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் மோர் ஆஃப்டன் ஸ்ப்ரெட் டியூ டு த கான்டேஜியஸ் பிஹேவியர். ஓகேவா. இது பார்த்துக்கோங்களேன், இந்த ஹெச்ஐவின்றது இன்னைக்கு சிச்சுவேஷனில் ஒரு 20 இயர்ஸ் கூட வேணாம். இன்னைக்கு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இன்னைக்கு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளட்டால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஐ மீன் டோனரால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, பிளட் பேங்க் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஃபுல்லாக செக் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்மளோட பிஹேவியரால் மட்டும்தான். நம்ம ஒழுங்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எய்ட்ஸ் வரவே வராது. நம்ம குதியாட்டம் போட்டோம்னா கண்டிப்பாக எய்ட்ஸ் வந்து அவங்க. ஓகேவா. அப்போ நம்ம பிஹேவியரால் மட்டும்தான். கான்ஸ்டிபேஷன் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் இஸ் நாட் சம்திங் ஹேப்பன் இன் அட்வான்டேஜ். ஓகேவா. சும்மா அப்படி நடந்துருவாது. இப்போ ஒரு குழந்தைக்கு எய்ட்ஸ் வருது, கருவிலே இருக்குது அம்மாக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது கூட இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அம்மா ப்ரெக்னன்சியை வந்து வளர விட மாட்டாங்க அப்படின்னு ஏதோ ஸ்கீம் இருக்குன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பட் பிளட் பேங்க் வழியாக வரதில்லை. இன்னைக்கு இது முன்னாடி எடுத்தது. பட் இன்னைக்கு கண்டிஷனில் முக்கியமாக இந்த கான்ஸ்டபிள் பிஹேவியராக இருக்கிறது, கான்ஸ்டிபேஷியஸ் பிஹேவியராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எய்ட்ஸ் வருது. ஓகேவா. லைக் நிமோனியா, டைஃபாய்டு மாதிரிலாம் வராது. ஓகேவா. நிமோனியா, டைஃபாய்டு மாதிரி சும்மா கண்டாமினேட்டட் ஃபுட்டு சாப்பிட்றாலே அப்படிலாம் வராது. நல்லா தெரியும் இது பண்ண எய்ட்ஸ் வரும் தெரியும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்ணுறதுனால தான் அது வருது. ஓகேங்களா. நிமோனியாவிலையோ காமன் கோல்டு மாதிரியாவது எய்ட்ஸ் வரது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. Of course, the infection is blood transfusion pattern. Newborn babies from mothers are etc. ஓகேங்களா. இதெல்லாம் இருந்தா கூட of course infection is a blood transfusion patient. அதெல்லாம் இருந்தா கூட பட் இப்போ நடக்கிறது இல்லை, மேஜரா நடக்கிறது இல்லை, நடக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, மேஜரா நடக்கிறது. சில கான்சியஸ்னஸ் இல்லாமல் சும்மா அலட்சியமா பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த அலட்சியமும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. நியூபார்ன் பேபி இட் மே பிளேக் டேஸ் வித் புவர் மானிட்டரிங். ஓகே, இதெல்லாம் புவர் மானிட்டரிங்கால நடக்கிறது. ஓகேவா. இந்த சிஸ்டத்துல இந்த ஹாஸ்பிட்டலே சரியான மானிட்டரிங் இல்லை அப்படின்னா நடக்கலாம். இப்போ நடந்துதான் இருக்கு. பட் அவ்வளோ நடக்குது, முன்னாடியுமே நடக்குது இல்லை. இப்போ இது கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் யார் பிளட் கொடுத்தாலும் அப்படி வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ தான் டெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஓகே. the only excuse may be ignorance and it has been rightly said. Don't die of ignorance. ஓகேவா. don't die of ignorance. அலட்சியத்தால செத்துறாதரா.
ஜஸ்ட் அலட்சியத்தை வாழ விட்டுறாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. பைக் ஜாலியாக விட்டுருப்போம், அப்படியே பார்த்துட்டு எப்படி பேசிட்டு இருப்போம், அலட்சியமாக பேசிட்டு இருப்போம், டப்புனு போய் லாரியில் செத்துருப்போம். ஓகேவா? அப்புறம் அலட்சியத்தில் செத்துறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். டோன்ட் டை ஆஃப் இக்னோரன்ஸ். இது நல்ல கோட் இது. ஓகேவா? இந்த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் நாக்கோன்னு சொல்லுவாங்க, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனிசம் அண்ட் அதர் NGOs, நான் கவர்மெண்ட் ஆர்கனிசம்ஸ் ஆர் டூயிங் த எஜுகேட் த பீப்பிள்ஸ். எய்ட்ஸ்னா என்னது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எய்ட்ஸ் வந்து நோயே இல்லை கண்ணா, செத்து போயிடுவாக்கண்ணா, எய்ட்ஸ் எப்படி பண்ணாத, இந்த வயசுலாம் ரொம்ப குதியாட்டம் போடுவீங்க, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு போதை வரும், போதைக்கு அப்புறம் எய்ட்ஸ் வரும், எய்ட்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கையே போயிருங்கண்ணா அப்படிலாம் சொல்லுவாங்களா. ஸோ இப்படிலாம் நடக்குது கண்ணா, அப்படி பண்ணாதீங்க கண்ணா நிறைய பேர் இந்த கேம்ப் மேலாம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? World Health Organization has also started a number of programs to prevent and spreading of AIDS. Awareness programs எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? Making blood from blood, ensuring that use of only disposable. Making blood, ensuring the use of only disposable needles and syringes in a public and private hospitals, clinic. Free distribution of condoms. Condoms எல்லாம் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஏன்னா காண்டம் வந்துட்டு ஏபிசின்னு சொல்லுவாங்க. அப்படியே எய்ட்ஸுக்கு உங்கள் ஸ்கூலில் கூட நடந்திருக்கும். ஏபிசின்னு சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். ஏ ஃபார் அஃபெக்ஷனு, பி ஃபார் பீயிங் லாயலு, ஏ ஃபார் அவாய்டு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஏ ஃபார் அவாய்டு, ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணுமா, தேவையில்லாத அந்த கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்ணணும். பி ஃபார் லாயல், பி லாயல், லாயலாக இருக்குமா. இப்போ சப்போஸ் நீங்கள் லவ் எல்லாம் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு நீங்கள் லாயலாக இருங்க, இல்லை உங்கள் உடம்புக்காக நீங்கள் லாயலாக இருங்க. ஓகேவா? இப்படி எதுவுமே இருக்க முடியல, என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் யூஸ் காண்டம்ஸ். ஓகே, இப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் கண்ட்ரோலிங் ட்ரக் அபியூஸ் கண்ட்ரோல் பண்ணி தான் அவனோட வழி இல்லை. அட்வொகேட்டிங் சேஃப் செட்ஸ் அண்ட் ப்ரோமினேட்டட் ரெகுலர் செக்அப்ஸ் ஆஃப் HIV சஸ்டைனபிள் பாப்புலேஷன்ஸ் அண்ட் சம் சச் ஸ்டேஜஸ் டேக்கன் அப். இதெல்லாம் தான் பண்ணால் HIV வராது, ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Infection with HIV or having AIDS is something that should not be hidden. ஹிடன் பண்ணவே கூடாது, ஹிடன் பண்ணி நம்ம வாழவே கூடாது. பட் நம்ம சொசைட்டி அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வச்சுட்டு எல்லாரும் ஹிடன் பண்ணி வாழ்றாங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Since then the infections may be spread to many more peoples, HIV AIDS infected peoples need help and sympathy. அவங்களுக்கு என்ன தேவை? ஹெல்ப் அண்ட் சிம்பத்தி தான் தேவை. அவங்க பாவம். பட் இப்படிலாம் எய்ட்ஸ் வந்து அவனுக்கு ஹெல்ப் அண்ட் சிம்பதிலாம் கொடுக்கூடாது. பட் முன்னாடி காலத்தில் வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் அண்ட் சிம்பதி, குழந்தைங்கலாம் எய்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் நம்ம அலட்சியத்தினால சில குழந்தைங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் ஹெல்ப் பண்ணி கூட இருந்துடும். இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டத்தெல்லாம் பண்ணிட்டு சுற்றி இருந்தால் அவனுக்குலாம் சிம்பதிலாம் கொடுக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சு தான் பண்ணணும். தெரிஞ்சு பண்ணுறதுக்கு தப்புக்கு மன்னிப்பே இருக்கக்கூடாது. தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? Instead of being shunned by society, okay, unless society recognizes that it is a problem of death, which is a collective manner, collective manner, the chance of wider spread of disease, okay, wider spread of disease வந்துட்டு increase manifold, ஓகேவா? அப்படியே சாவ போகிறான்னு தெரிஞ்சிச்சு நம்ம ஒதுக்கி வச்சோம் வச்சுக்கலாம், எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவன் சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டானா அந்த குழந்தைக்கு வந்துடும், பொண்ணுக்கு வந்துடும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்படி தள்ளி வைக்கனால இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த வைரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 1980 வந்துட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் 25 மில்லியன் வந்து வந்திருக்காங்க, 25 மில்லியன் செத்துருக்காங்களாம். இன்னும் it's a malady that can only be tackled by the society and a medical fraternity acting together. நம்மளாம் ஒன்றா இருந்துதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான் நம்ம சொசைட்டியாக தான் எய்ட்ஸ் தவிர்க்குமே சொல்ல, ஏதாவது ஒரு மருந்தை வச்சு தவிர்க்கவே முடியாது எய்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும். நாளைக்கு நீங்கள் வேணால் கண்டுபிடிச்சி போகிறோம். ஓகேங்களா? டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். ஓகேங்களா? அடுத்தது கேன்சர் டிசீஸ் ரொம்ப உலகத்திலே ரொம்ப கொடூரமான டிசீஸ். எல்லாரும் நிறைய பேர் சாகிறதுக்கு இந்த கேன்சர் டிசீஸ்னால தான். வெரி 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 very 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 dangerous. Okay, cancer is the most deadliest disease of human beings. Okay, human beings are most dreaded disease and is a major cause of death of all over குளோபல் நிறைய பேர் சாகிறது என்ன இல்லாமல் முக்கியமாக கேன்சர். ஒரு கேன்சர் இருக்கா? பிளட் கேன்சர், மூக்கு கேன்சர், நாக்கு கேன்சர், யூரின் கேன்சர், எல்லா கேன்சரும் இருக்குது. ஓகேங்களா? மோர் தென் a million of India suffers. இந்தியாவிலே மோர் தென் மில்லியன் சஃபர் ஃப்ரம் கேன்சர். ஓகேவா? மில்லியன் சஃபர் ஃப்ரம் கேன்சர். என்னோட ஃப்ரெண்டு கூட இருந்தான், நான் என் கூட யூஜி படித்த ஃப்ரெண்டு. இப்போ ரீசெண்டாக தான் கேன்சரால் செத்தான். ஐ ஃபீல் பேட் ஃபார் நல்ல பையன். A large number of them have died from annually. வருஷக்கணக்கில் நிறைய பேர் சாகுறாங்க. ஓகேங்களா? The mechanism that underline development of cancer are oncogenic. Oncogenicனா ஸ்டடி ஆஃப் கேன்சர் தான் ஆன்காலஜின்னு சொல்லுவோம். இந்த ஞாபகம் இருக்கா? டெர்மினல் டைம் தான், மெடிக்கல் டெர்மினல் டைம். நாளைக்கு ஆன்காலஜிஸ்டாக கூட ஆகலாம். ஓகேங்களா? ஆன்காலஜினா ஸ்டடி ஆஃப் கேன்சர், கேன்சரை பற்றி படிக்கிறது. ஆன்காலஜி செல்ஸ், ஆன்கோ செல்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே. Transformation and treatment in the control have been
some of the most induced area research and biology and medicine. ஓகேவா கேன்சர்ல என்ன செல்ஸ்னா மல்டிப்ளிகேஷன், அப்நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஒரு செல் இருக்க வேண்டிய இடத்துல 9 செல் இருக்கும். ஓகேவா செல் விக்ரஸா மல்டிப்ளை ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா சில டைம் கட்டியா ஃபார்ம் ஆகும், சில டைம் செல் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப இதா இருக்கிறது நம்ம கேன்சர்னு சொல்லுவோம். ஓகே விக்ரஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் தான். ஓகேவா இன்னொரு பாடி செல் growth and differentiation is highly controlled. ஓகேவா நம்ம பாடியில வந்து செல் இவ்வளவு தான் growth ஆகணும், இவ்வளவு தான் இது ஆகணும்னு சொல்லிட்டு highly controlled இருக்கு. ஓகேங்களா இது in cancer cells they are break down. அந்த கேன்சர் செல் வந்து break down ஆயிடும். In cancer cells, there are breakdown of this regulatory. Normal cells show a property of contact inhibition. Contact inhibition na ஒரு செல்லோட இன்னொரு செல் கான்டாக்ட் வருதுன்னா, ஒரு செல்லோட இன்னொரு செல் கான்டாக்ட் வருதுன்னா, கான்டாக்ட் வந்துச்சுன்னா இந்த செல் இவ்வளோ தான் வளரணும். ஓகே இந்த செல் இவ்வளோ சைஸ், இவ்வளோ செல் இருக்கு, வளர்ந்து 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 இவ்வளோ கான்டாக்ட் இருந்துச்சு, அப்போ இந்த செல் இவ்வளோ தான் வளரணும். ஓகே இனிமேல் புது செல்ஸ் வரக்கூடாது அப்படின்றது தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். பட் கேன்சர் செல்ஸ்ல கான்டாக்ட் இன்ஹிபிஷன் நடக்காது. என்னன்னு இந்த டேர்ம் என்னதுன்னா கான்டாக்ட் இன்ஹிபிஷன். By virtue of this contact with other cells inhibits their uncontrolled growth. Now uncontrolled growth. Okay, cancer cells appear to have lost this property. Cancer cell இந்த ப்ராப்பர்ட்டி இல்ல. கேன்சர் செல் வந்துச்சுன்னா இங்க ஒரு கேன்சர் செல் வந்துச்சுன்னா மல்டிப்ளை க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். டிஃபரன்ஷியேட் ஆகி மல்டிப்ளை ப்ரோலிஃபரேஷன் ஆகி மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா அதான் கேன்சர் செல்ஸ்க்கு. அதுக்கு இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இல்லை. ஓகேங்களா கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஆஸ் எ ரிசல்ட் த கேன்சரேஷியஸ் செல்ஸ் ஆர் ஜஸ்ட் டிவைட் கெட்டிங் த ரைஸ் ஆஃப் மாஸ். ஓகேவா டிவைட் அண்ட் கிவிங் எ மாஸ் ஆஃப் செல்ஸ். ஓகேவா அந்த கேன்சர் காசிங் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டியூமர்ஸ் சொல்லுவோம். நார்மலாக செல்ஸ் சொல்லுவோம். பட் டிவைடிங் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிவைடிங் ஆஃப் செல்ஸ் நம்ம என்ன சொல்றோம், டியூமர் சொல்லுவோம். டியூமர் செல்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா ஓகே டியூமர்ஸ் ஆர் 2 டைப்ஸ். 2 டைப் ஆஃப் டியூமர்ஸ் இருக்கு. பெனிங் டியூமர்ஸ், malignant tumors. ஓகே மெனிங் டியூமர்ஸ் நார்மல் தான், கேன்சர் தான். பட் பயப்பட வேணாம், ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு மெனிங் டியூமர்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அது நம்ம ரேடியேஷனோ இல்லை சர்ஜரியோ பண்ணிட்டு மறுபடியும் பண்ணிட்டே இருந்தால் டெத் ஆக மாட்டோம், சாக மாட்டோம். பட் கேன்சர் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை. பட் malignant டியூமரால தான் நிறைய பேர் சாகுறாங்க. malignant tumor. ஓகேவா malignant tumorஸால தான் நிறைய பேர் சாகுறாங்க. On other hand, a mass of proliferative cells is called neoplasm. Tumors are 2 types. Many humans normally remains in the original location தான் இருக்கும். Do not spread to the other part of the bodyக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. எது மெனிங் டியூமர்ஸ். இப்போ மெனிங் டியூமர்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்து 90% சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா மெனிங் டியூமர்ஸாக இருந்தால். ஓகேங்களா லிட்டில் டேமேஜ் தான் பண்ணும், அவ்வளோ பெரிய டேமேஜ் தான் பண்ணுது. பட் malignant டியூமர்ஸ் உயிர் எடுக்கக்கூடிய டியூமர்ஸ் தான், உயிர் எடுக்கக்கூடிய கேன்சர் தான் malignant சொல்லுவோம். On the other hand, of a mass of proliferation of cells and neoplast of tumor cells. ஓகே அதாவது ஒரு இங்கேருந்து நம்ம எடுக்க பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஆப்ரேட் பண்ணி எடுக்க பார்த்தோம்னா உடம்பு ஃபுல்லாக பரவிடும். ஓகே அப்படி பரவிட்டே வரும், கீழே வந்து பரவிட்டே வந்து ஃபுல்லாக பாடி இது பண்ணிட்டு கொண்டுரும். ஓகேவா these cells grow rapidly invading and damaging the surrounding normal tissue. ஓகேவா invading and surrounding பக்கத்துல இருக்க செல்ஸ் நார்மலா இருக்க செல்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி சரௌண்ட் பண்ணி அழிச்சுக்கிட்டே போகும். ஓகேங்களா as these cells actively divide and grow there and also stop normal cells by competing with virtual nutrients. ஓகேவா malignant டியூமர்ஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க ப்ரோட்டீன் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா ப்ரோட்டீன் எனர்ஜிலாம் கிடைக்கும். அந்த எனர்ஜிலாம் வச்சு அந்த செல் டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்கும், கேன்சர் வந்தாலே கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்கும். ஓகேங்களா அதே அந்த செல் எடுத்துக்கும். இப்போ நம்ம சாப்பிடவும் கூடாதுன்னா நம்ம சுங்கி போயிடும். இதனால் இந்த ஒரு கண்டிஷன் தான் கேன்சர் ரொம்ப வர்ஸ்டான டிசீஸ் சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பிட முடியாது. நம்ம சப்போஸ் சாப்பிட்டுட்டோம்னா அந்த வர நியூட்ரியன்ஸ் அந்த எனர்ஜி வந்து அந்த செல் வந்து டிவைட் இன்னும் விக்ரஸாக டிவைட் ஆகும். ஓகேவா சாப்பிடலன்னா நமக்கு எனர்ஜி இருக்காது, நம்ம சுங்கி போயிடும். இதனால தான் இந்த malignant டியூமர்ஸ் கேன்சர்ல ரொம்ப ஆபத்தான நோய் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா இந்த இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன். சாப்பிட்டா எனர்ஜிக்காக நம்ம சாப்பிடலாம் செத்து போயிடுவோம். பட் நம்ம சாப்பிட்டோம்னா அது இன்னும் சீக்கிரமா செத்து போயிடும். இன்னும் அந்த செல் வந்து டிவைட் ஆகி நம்மளை கொண்டுரும். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான கண்டிஷன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டிஷன் நம்ம கேன்சர்னு சொல்றோம். அதனால ரொம்ப டெட்லியஸ்ட் டிசீஸ் புற்றுநோய், தமிழ்ல புற்றுநோய் சொல்லுவாங்க. செல்ஸ் லாக்டு கட் பண்ணிடுவோம். செல்ஸ் லாக்டு from which each tumors reach a distance size through the blood and wherever they get lodged into body கட் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா they start a new tumor. ஓகேங்களா ஓகேவா செல்ஸ் லாக் டியூமர் செல் வந்து கட்டாய் இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா இன்னொரு பிளட் ஸ்ட்ரீமுக்கு போய் அங்கேருந்து புதுசாக வளரும். ஒரு பள்ளிக்கு வாழ் முளைக்கிற மாதிரி தான் கட்டாய் ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் புதுசாக வளர மாதிரி தான் செல்ஸ் லாக் ஆகி போயிட்டு இன்னொரு இடத்துல புது இடத்துக்கு போய் புது இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி அங்கேருந்து புது டியூமரை உருவாக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா this property is called metastasis. அந்த நீங்கள் கேன்சரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிஸா லிம்போசைட்டிஸான்னு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, கஷ்டப்பட்டோம். மோஸ்ட் ஃபியர்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் malignant tumor. மெட்டாஸ்டாட்டிஸ்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
ஒன்றுமே பண்ண முடியும். மெட்டாஸ்டாட்டிஸ்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பியாண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 3லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் மெட்டாஸ்டாட்டிஸ். ஓகேவா, காஸ் ஆஃப் கேன்சர். ஸோ இவ்வளோ பயமாக காசஸ் எப்படி சார் காசு ஆகுனா, சில கேன்சர் வந்துட்டு இதனால காசு ஆகும் தெரியும், சில கேன்சர் வந்து லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது கரெக்டாக தெரியல காசு எப்படி காசு ஆகுது. ஓகேவா, பட் நம்ம புக்கில் கொடுத்ததே பார்ப்போம். Transformation of normal cells into cancerous neoplasm புது செல்ஸ் டிவைட் ஆகுது பார்த்தீங்களா, புது செல்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, டிவைட் புது செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, நியோபிளாஸ்ட் சொல்லுவோம். They may be induced by the physical, chemical or biological agents. These agents are called as carcinogens. ஓகேவா, these cells are called as carcinogens னு சொல்லுவோம். ஓகேங்களா, ionizing radiation like X-rays, gamma rays and non-ionizing radiation. Ionizing radiation என்னது X-rays. நல்லா பாருங்க, ionizing radiation வந்து X-rays. ஓகேங்களா, ionizing radiation வந்து X-rays, gamma rays and non-ionizing radiation, UV rays. ஓகேவா, cause DNA damage leading to the neoplasm transplantation. ஓகேவா, அப்போ எக்ஸ்ரேஸ்லயோ இல்லை யூவி ரேஸ்லயோ அதிகமாக இருந்தா, இப்போ நம்ம கையெல்லாம் உடஞ்சி எக்ஸ்ரே எடுக்கலாம், அப்பெல்லாம் நமக்கு கேன்சர் வராது. பட் அதிகமான எக்ஸ்போஷர் நம்ம பாடி வந்து இந்த எக்ஸ்ரேஸ்குள்ளோ யூவி ரேஸ்குள்ளோ இருந்தால் புது செல்ஸ் வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும், அங்கே தான் கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து கெமிக்கல் கார்சினோஜன் பிரசன்ட் இந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, கஞ்சா டொபாக்கோலாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால கூட நம்ம இதுக்கு வரலாம் சொல்றாங்க. ஓகே, டொபாக்கோ ஸ்மோக் மே பி ஐடென்டிஃபைட் as a major cause of lung cancer. லங் கேன்சருக்கு மேஜர் காஸ்னு சொல்றாங்க. கேன்சர் காசிங் வைரஸ் இஸ் கால்ட் as ஆன்கோஜெனிக் வைரஸ். கேன்சர் காசிங் வைரஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஆன்கோஜெனிக் வைரஸ்னு சொல்லுவோம். அவலாங்க வைரல் ஆன்கோஜென்ஸ் அதிகமாக இருக்கும். Furthermore, several genes called cellular oncogenes, சி ஆன்கோன்னு சொல்லுவோம், புரோட்டோ ஆன்கோஜென்ஸ், இதெல்லாம் பேர். oncogenes பார்த்தோம்ல, ஆன்கோன ஸ்டடி ஆஃப் வைரஸ் சொல்லுவோம், ஆன்கோஜன் சொல்லுவோம். have been identified in normal cells which have been activated under the certain conditions could lead to the oncogenic transformed cells. ஓகே, இது lead to the oncogenic transformed cells அது மாறிடுமா இங்க இருக்கா. ஓகே, oncogenic transformed cells மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த கேன்சர் எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி டயக்னோஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேன்சர் எப்படி டிடெக்ட் பண்ணலாம், டயக்னோஸ் பண்ணலாம், இவ்வளோ கஷ்டம் சொல்றீங்களா சார், கேன்சர்லாம் ரெமெடி பண்ண முடியுமா அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேங்களா, ஓகேவா, பார்த்துடலாமா. சூப்பர். ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் மேபி சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் நம்ம ஏர்லி டிடெக்ட் பண்ணிட்டோம்னா கேன்சர் என்ன சான்ஸ் இருக்கு, சர்வைவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இட்ஸ் அலோ த டிசீஸ் டு பி ட்ரீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லுவோம்ல, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஓகேவா, அது ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அவன் வந்து சர்வைவ் ஆக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன் மெனி கேசஸ் கேன்சர் டிடெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பயோப்சி அண்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் டிஷ்யூஸை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல். ஓகேவா, டிஷ்யூஸை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ். அதை பற்றி படித்தோன்னா we can easily detect the cancer அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பயோப்சிலாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல, tissues, blood and bone marrow test. Bone marrow வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, bone marrow for increased cell counts in case of leukemiasனா WBC வந்து அதிகமாக இருக்குது. லியூகோமியா WBC செல் என்ன செல்ஸ், WBC செல்ஸ், அதில் கூட WBC செல்ஸ். ஓகேவா, ஓகே, இன் பயோப்சி த பீஸ் ஆஃப் சஸ்பெக்டட் டிஷ்யூ, அது என்ன எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா, பீஸ் ஆஃப் இதில் வந்துட்டு கேன்சர் இருக்குமா டவுட் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி இந்த பீஸ் ஆஃப் சஸ்பெக்டட் டிஷ்யூ வந்துட்டு பயோப்சியில் பண்ணுவாங்க. கட் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் சில இதெல்லாம் போட்டுட்டு ஓகே பயோப்சி இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கா, இது கேன்சர் செல் இல்லையான்னு அப்படி இருந்தால் பார்ப்பாங்க. ஓகேவா, பீஸ் ஆஃப் சஸ்பெக்டட் டிஷ்யூஸ் is cut into a thin section, is stained with the examined under microscope. மைக்ரோஸ்கோப்ல ஸ்டெயின் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதான் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி சொல்லுவோம். பை த பேத்தாலஜிஸ்ட் என்னது, பேத்தோஜனை பற்றி படிக்கிறது. முன்னாடி பார்த்தோம் வந்து அந்த கிருமிகளை பற்றி படிக்கிறது தான் பேத்தோஜன் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஓகே, டெக்னிக்கலி லைக் ரேடியோகிராஃபி மேரிக்குலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்ன மாதிரி ரேடியோகிராஃபி, எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு டிடெக்ட் த கேன்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்தா மொத்தமாக என்ன ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்பெல்லாம் எடுத்து பார்த்தா உள்ள இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே, காம்பவுண்ட் டோமோகிராஃபி யூசஸ் எக்ஸ்ரேஸ் டு ஜெனரேட் 3D image, 3D image சொல்றேன், 3D image ஆஃப் இன்டர்னல் ஆப்ஜெக்ட். இந்த இன்டர்னல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், the MRI uses strong magnetic field. இதெல்லாம் கேட்கலாம், எம்ஆர்ஐல என்ன இருக்கு, இதில் என்ன இருக்கு. எம்ஆர்ஐல வந்து ஸ்ட்ராங் மேக்னிஃபிக் ஃபீல்ட் இருக்கு. அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன் அக்வயர் டிடெக்ட் த பேத்தோஜெனிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் லிவிங் டிஷ்யூஸ். ஓகேவா,
Antibodies against cancer specific antigens are also used to detect the certain cancer. Okay, இதெல்லாம் certain cancer detect பண்றது இந்த antibodies கூட யூஸ் பண்ணுது. Techniques of a molecular biology can be applied to detect genes individual of the inheritance sustainability to the certain cancer. ஓகேவா, உங்க அப்பா எப்படி சத்தாரு, கேன்சர் வந்து சத்தாரா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா ஒரு கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க குடும்பத்தில் யாருக்கா கேன்சர் இருந்துச்சு ஏன்னா ஜெனட்டிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆன்செஸ்டர் வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கேன்சர் கியூர் இல்லை, பட் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா கேன்சர் கியூர் பண்ணிடலாம். பட் இப்போ இன்னைக்கான புதுக்கான நியூஸ் என்னதுன்னா, நம்ம புட்டின் ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்துட்டு ஹஸ் அ வேக்சின் ஃபார் கேன்சர் அப்படின்றது என்ன ஸ்டேஜில் வேணால் போடலாமா, கியூர் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு இன்னும் நிலைமை வரல. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து மட்டும் தான் அறிவிச்சிருக்காரு. ஒன்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பேராக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஏன்னா உலகத்தில் குளோபே கொள்ளக்கூடிய ஒரு இதை வந்துட்டு ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சச் ஜீன்ஸ் விச் predispose an individual of certain cancers may be very helpful in the prevention of cancers. ஓகேவா, முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் வராதுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பார் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ரிவென்ஷன் மட்டும்தான் இதாக இருக்குது. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நம்ம டிடெக்ட் பண்ணால் இது பண்ணிடலாம். ஓகேங்களா, டு விச் சஸ்டைனபிள். ஓகே, டொபாக்கோ ஸ்மோக்கிங் of the cancers, such individuals may be advised to avoid exposure. ஓகேவா, அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு மனுஷனோட தாத்தாவுக்கு வந்துட்டு கேன்சரால சத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேரனுக்கு என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஜெனடிக் செல்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ண உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு படத்துக்கு போட முடியுமோ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த புகழை போட்டேன் வாழ்க்கையே போச்சு முகேஷ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் அப்படி போட்டுட்டு உங்கள் லைஃப்பை இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகக்கூடாது, அது ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இது வரைக்கும் இந்த சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, பட் நாட் எஃபிஷியன்சி. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வேக்சின் ரஷ்யாவில் கண்டுபிடிச்ச வேக்சின் வந்துச்சுன்னு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த காமன் அப்ரோச்சஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் ஆர் சர்ஜரி பண்ணுவாங்க. இது சில இதில் மூணுமே பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணுவாங்க, ரேடியேஷன் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. இன்னொன்று இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவாங்க. கீமோ கொடுக்கும்போது முடியெல்லாம் குட்டி போயிடும். ஓகேங்களா, ரேடியேஷன் தெரப்பி, ரேடியோ தெரப்பி. டியூமர் செல்ஸ் ஆர் இர்ரேடியேட்லி லீத்தல்லாம் கொள்றாங்க. ஓகே, இர்ரேடியேட்லி லீத்தல் அது கொண்டுறாங்க, லீத்தலி டேக்கன் ப்ராப்பர் கேர் ஆஃப் நார்மல் டிஷ்யூஸ் சரௌண்டிங் த டியூமர் மாசஸ் இருக்கிற ப்ராப்பர் செல்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது இல்லையா. இதில் வந்துட்டு கேன்சர் வந்துச்சு, இது நார்மல் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு நல்லா பார்த்துப்பாங்க. Taking several chemotherapy drugs are used to kill cancerous cells. Several chemotherapy கொடுத்தா several cancer drugs கொள்ளுவோம். Some of these are specific for the particular tumors. இதுல வந்து இந்த டியூமர்ஸ் மட்டும்தான், இந்த போன் மேரோ டியூமர் மட்டும்தான், இந்த blood cancer மட்டும்தான் கொள்ளும் அப்படின்னு ஸ்பெசிபிக் ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் ட்ரக் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ், கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த கீமோதெரப்பியில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதான் நம்ம சொல்கிறோம், ஹேர் லாஸ் ஆகுது, கேன்சர் வந்தாலும் ஹேர் லாஸ் ஆகுது, அனிமியா ஆகுது, பிளட் கவுண்ட் வந்து குறையிறது, அதெல்லாம். ஓகேவா, மோஸ்ட் கேன்சரஸ் ஆர் ட்ரீட்டட் பை காம்பினேஷன். எல்லாருமே காம்பினேட் பண்ணுறது தான், சர்ஜரி, ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் அதில் கீமோதெரப்பி பண்ணுவாங்க, மறுபடியும் ரேடியேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து ரேடியேஷன் இருக்குன்னா அங்கே வந்துட்டு இது கொடுப்பாங்க, டியூமர் இருக்குன்னா அங்கே ரேடியேஷன் கொடுத்து கட்டியை குறைப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரேடியேஷன் கொடுப்பாங்க. 6 மாதத்தில் வளர்ந்துருக்கும், மறுபடியும் ரேடியேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லைஃப் லாங் வந்து கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதாவது ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, இது சில பேர் வந்து 3மே பண்ணுவாங்க. ஓகேங்களா, டியூமர் செல்ஸ் ஹேவ் பீன் ஷோன் டு அவாய்ட் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பை எனி இம்யூன் சிஸ்டம். கொடுக்கல. Therefore, a patient are given a substrate called biological response modifiers called alpha interferons. நம்ம இம்யூன் சிஸ்டம் கொடுக்கறதுனால பயாலஜிக்கல் இன்டர்ஃபரன்ஸாக கொடுக்குறது, ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, which activate the immune system and helps in destroying tumors. ஓகேவா, அது வந்து இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி இது வந்து கொடுக்குறது நேச்சுரலாக இல்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸ் மறந்துக்கூடாது, ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது அது வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம டியூமர்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகேவா, ஓகே. அடுத்த ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் அபியூஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பார்ட் இல்லையா. ஓகே. Surveys and statistics shows that use of drug and alcohol has been rise especially among youth. நம்ம கிட்ட தான் அது இந்த adolescence ஏஜ்னு சொல்லுவோம். 18லேருந்து 18 வரைக்கும் இந்த வயசுக்குள்ளே உங்களுக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற வயசு, இந்த வயசுக்குள்ளே உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் தொடரும், ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுமா. இதுக்கப்புறம் ஒரு கெட்ட பழக்கம் வந்தால் கூட ஸ்டடி சொல்லுது இப்போ 25 வயசுக்கு அப்புறம் 21, 22, 23, 24 வயசுக்கு அப்புறம் பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சானா அவன் ரெகுலர் பேஸில் அடிக்க மாட்டான், வாரம் அடிப்பான், மாதம் சிகரெட் பிடிக்கும், அப்படி தான் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்ல. பட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்
ஸ்கூல்லேயே இப்போ அவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சான், டம் அடிக்க ஆரம்பிச்சான், கஞ்சா போடுறான், கூலி போடுறான்னா அவன் லைஃப் லாங் வந்து கண்டினியூ பண்ணுவோம், அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது. அதான் அடோலசன்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். இந்த ஏஜ் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். பொத்தி ஏஜ் ரொம்ப மோசமான வயசு அப்படி சொல்லுவேன். வாலிபம் வளரும் வயசு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான். ஓகேவா, திஸ் இஸ் ரியலி காஸ் ஆஃப் கன்சர்ன் ஆஸ் குட் ரிசல்ட் இன் மெனி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் தான் கொடுக்கணும். ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுக்கணும் யூத்துக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. அந்த வயசு வந்து அப்படி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணும். ஓகேவா, அதுக்கப்புறமா பின்னாடி யாரும் அட்வைஸ் பண்ண, அண்ணா யாரெல்லாம் அட்வைஸ் பண்ண என்ன வேணும், ஆமாம் போரா பூமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவே மாட்டோம். பட் நீங்கள் அந்த வயசுக்கு வரும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு அவன் அப்படி சொல்கிறான். ஏன்னா நாங்களும் உங்கள் வயசில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகே, அது எனக்கு அவஸ்தப்பட்டதுனால தான் நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். பட் நாங்கள் யாரும் அட்வைஸ் கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. ஓகேவா, ஸோ அதனால அட்வைஸ் கேட்டு புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேவா, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலாக படிச்சு தான் வந்திருக்காங்க. ஓகேவா, எல்லாருமே ஸ்கூல் படிச்சு ஹெட்மாஸ்டர் ஆகி தான் வந்திருக்காங்க. ஓகேவா, okay, the proper education and guidance would enable the youth safeguarding themselves against these dangerous behavior patterns and follow healthy lifestyles. Healthy lifestyles இது ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, வெளியே சாப்பிடக்கூடாது, மோஸ்ட்டாக வெளியே சாப்பிடக்கூடாது, கெட்ட பழக்கம்லாம் பழக்கூடாது, நல்லதை மட்டும் சாப்பிடணும், ஹெல்த்தியானதை சாப்பிடணும். ஓகே, அப்போ தான் பாடி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, the drugs which are commonly abused are opioids. opioids ஒன்று செடியில் ட்ரக்ஸ். opioids, cannabinoids, கஞ்சா cannabinoids and cocaine. Cocoa alkaloids. A majority of these drugs are obtained from the flowering plant. Some of the obtained are fungi. Fungi இருந்து கூட obtained ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் opioids பார்ப்போம். opioids is a drug which bind to the specific opioid receptor present in our central nervous system. எல்லா ட்ரக்குமே எல்லா ஆல்கஹாலுமே எதை அஃபெக்ட் பண்ணால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும், பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ண அவ்வளோதான். பிரெயின் கெட்டு போச்சுன்னா எடுக்கிற முடிவெல்லாம் தப்பு அடிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பிரெயின் அஃபெக்ட் பண்ணா ஒன்றுமே பண்ண முடியாது. பிரெயின் அஃபெக்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து போதையிலே இருப்பீங்க. போதைக்காகவே சில பேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மெயினாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணிச்சா ஒன்றுமே லைஃப் பிரெயின் டெட் மாதிரி போன மாதிரி இருப்பீங்க. உயிர் இருக்கும் போன மாதிரி இருப்பீங்க. ஓகேங்களா, வேஸ்டான கண்டிஷன். ஓகேவா, அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் சிகரெட் பிடிக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா பசிக்காது, அவ்வளோ பசிக்காது. இப்போ அவ்வளோ தெரியாது, சின்ன வயசு அவ்வளோ தெரியாது, சிகரெட் அடிச்சு டீ குடிச்சிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு போயிட்டு இருப்பீங்க. பட் ஒரு வயசு வரும்போது 30-35+ வயசு வரும்போது உங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா பசிக்காது, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ல வந்து அடைச்சிட்டு இருக்கும். அங்கே போய் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த ட்ரக் ஸ்மோக்கிங்லாம். ஓகேங்களா, ஹெராயின் ஹீரோயின் இல்லைப்பா, ஹெராயின். இந்த லியோ படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஹெராயின் காமன்லி கால்ட் அஸ் ஸ்மாக் இஸ் கெமிக்கலி டைஅசிட்டோல் மார்ஃபின் கேள்விப்பட்டீங்களா? டைஅசிட்டோல் மார்ஃபின். எல்லா ட்ரக்குமே மார்ஃபின் தான் கண்ணா. இந்த மார்ஃபின்றது வந்து ட்ரக். என்ன ட்ரக்? பிரிஸ்கிரைப்டு ட்ரக். மார்ஃபின்றது ஒரு பிரிஸ்கிரைப் ட்ரக். இது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, சர்ஜரிலாம் பண்ணுறாங்க, இதுக்காக எதுனா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஓகேங்களா, சர்ஜரி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, இந்த பெயின் கில்லர் ரொம்ப அடிபட்டுருக்காங்க, பெயின் கில்லராக யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களால பெயின் தாங்க முடியல, அந்த ஒரு கண்டிஷனில் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், மார்ஃபைன் சொல்கிறோம். ஓகேவா, அதை வந்து நம்ம டைஅசிட்டோ மார்ஃபைனை நம்ம பசங்க மாற்றிட்டாங்க. ஓகேவா, அந்த போதையை வந்துட்டு இந்த போதையாக மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி போதை மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, விச் இஸ் என்ன ஒயிட் ஆர்டர்லெஸ் பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஆர்டர்லெஸ் டேஸ்ட் இருக்காதான், வெள்ளை கலர் இருக்குமா, பவுடர் தான் உங்களுக்கு தெரியுமே, லோகேஷன் படம் பார்க்காதீங்க. ஓகேவா, திஸ் ஆப்டெயின்ட் பை த அசிட்டைலின் அண்ட் மார்ஃபின். ஓகேவா, அசிடைலேஷன் ஆஃப் மார்ஃபின் ஒரு கண்டிஷன் வந்து அசிடைலேஷன் பண்ணி தான், டைசல்ஃபேட் அசிடைலேஷன் பண்ணி தான் இது தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, which is extracted from the latex of poppy plant of Papaya somnifera, generally taken from the snorting and injection மூலியமா தான் டேக்கன் பண்றோம். ஹெராயின் இஸ் depressant and slow down the body function slow down பண்றோம். ஓகேவா, இப்போ தெரியாது. இப்போ நீங்க ஏதாவது கூலிப் கூட எடுக்கலாம். இப்போ நிறைய பசங்க இப்போ எந்த பாத்ரூம்ல பார்த்தாலும் கூலிப்பா தான் இருக்கும். ஓகேங்களா, கூலிப் கூட இப்போ நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கலாம், அந்த வாயில தலையாலின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ தெரியாது. இப்போ போ 25 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பாடி ஃபங்க்ஷன் டோட்டலா அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேவா, இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஓகேவா, அவனுக்கு இப்போ தெரியாது, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பாடி ஃபங்க்ஷனிங்கே இருக்காது. பாடி ஃபங்க்ஷன் அப்படி இருந்தா நான் எப்படி இருந்திருப்பான், ஐ படத்துல விக்ரம் அப்படி இருந்திருப்பான், இப்படி ஆயிருப்பான்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, பாடி ஃபங்க்ஷன் ஆகாம. ஓகேங்களா, அதான் சொல்றேன். cannabinoids are the group of chemicals which interact with cannabinoid receptors present in the principles of brain. எல்லாமே பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணும். பிரெயினை தான் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, natural cannabinoids are obtained from the inflorescence of plant Cannabinoid sativa. கஞ்சா. The flower stops, leaves and resides cannabinoids plant are used in various combinations to produce marjuna, asialis, charas and ganja. இதுல இருந்தா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, generally taken by the inhalation or oral injection. ஓகேவா, இன்ஹலேஷன் பண்ணுறாங்க, இப்படி ஊதுவாங்க. ஓரல் இன்ஜெக்ஷன், அது சிகரெட்டு ஊதுறது கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, நிறைய டைப் ஆஃப் கஞ்சாஸ் இருக்குது. ஓகே, கஞ்சாஸ் பேன் இன் அவர் கண்ட்ரி, பட் நிறைய கண்ட்ரியில் வந்துட்டு கஞ்சா வந்து லீகலாக இருக்காங்க. நீங்கள் விளைவிக்கலாம், க்ரோ பண்ணலாம். ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா, தீஸ் ஆர் நோன் அஸ் எஃபெக்ட் ஆஃப் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தையும் பாதிக்கும். ஓகே, மெயினாக பிரெயினை தான் பாதிக்கும், அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட் அட்டாக்கையும் பாதிக்கும். ஓகேவா,
ஒரு 30 வயசு பையனோ 25 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வருதுன்னா, அவன் யூஸ் டு கஞ்சா அடிச்சு அது பிளாக் வந்து செத்து போயிடும். ஒரு 25 வயசு 30 வயசு பையனுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்து சாவர வயசா இல்லை. அவனுக்கு ஏன் அப்படி வருதுன்னா லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் இருக்கிறதுனால மேபி சாவலாம். ஓகேவா, அதுதான் கஞ்சா அதெல்லாம் அடிச்சா அது பிளாக் ஆயிடும். ஓகே, பாடி ஃபங்க்ஷன்ஸ் நடக்காது, பிரெயின் அஃபெக்ட் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் இந்த ஹார்ட் பீட் ஹார்ட் அரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகுது. ஹார்ட் அட்டாக் இருக்குது. கோகோ ஆல்கலாய்டு கொக்கைன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கிராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம சூரிய சொல்லியிருப்பார். ஓகேவா, என்னதான் ஆரம்பிச்சாரோ அதுதான் தெரியும். இஸ் ஆப்டெயின் ஃப்ரம் கோகோ எரித்ரோசைன் கொக்கைன். நல்லா பாருங்க, கொக்கைன் எதுலேருந்து வருது? எரித்ரோசைன் கொக்கைன். அப்படி கொக்கா அப்படின்றது கொக்கோ கோலா இல்லப்பா, கொக்கா. ஓகேவா, அது என்ன நேட்டுனா சவுத் அமெரிக்கா. அதில் உங்களுக்கு படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்டர்ஃபரன்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூரோ எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். என்ன பண்ணும்? டோபமைன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். டோபமைன் செக்ரெட் ஆகுது சார். டோபமைன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஃபங்க்ஷன், ஜாலியாக இருக்கா அப்படின்றது டோபமைன் செக்ரெட் ஆகுது. ஓகேவா, கொக்கைன் பண்ணால் டோபமைன் வந்து அதிகமாக செக்ரெட் ஆகிறதுனால எல்லாரும் அது போகிறாங்க. ஓகேவா, கொக்கைன் ஆர் காமன்லி கால்ட் அஸ் கோக் அண்ட் கிராக். கோக்னு அந்த கொக்கோ கோலால இது கோக்கு, கிராக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா கிராக் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கிராக்னா அந்த கிராக் உடஞ்சு போன கிராக் இல்லை. கிராக்னா அந்த வெளிநாட்டில் அந்த லூசுத்தனமாக சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்கள தான் கிராக்குன்னு சொல்லுவோம். ஏன் லூசுத்தனமாக சுற்றுறான்னா அவன் கஞ்சா அடிச்சதுனால இந்த கொக்கைன்லாம் போடுறதுனால லூசுத்தனமாக சுற்றுறதுனால கிராக்குன்னு கூப்பிடுவோம். ஓகேவா, அந்த டேர்மே அதுதான். ஓகேவா, இஸ் யூஸ்வலி நோட்டட் இட் இஸ் போர்டன்ட் ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ். எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் ஆட் பண்ணும். ப்ரொடியூசிங் அ சென்ஸ் ஆஃப் யுஃபோரியா அண்ட் இன்க்ரீஸ் எனர்ஜி. இங்கே எனர்ஜி தர மாதிரி இருக்கும். எச்எஸ் டோசஸ் ஆஃப் கொக்கைன் காசஸ் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன் என்னது? இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, 3D டைமென்ஷன் என்னடா இருக்கிற மாதிரி. இந்த மயக்க மன்னன்லாம் படம் பார்த்தீங்கன்னா 3 படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இப்படி சூசைட் பண்ணுறது முன்னாடி நிறைய பேர் வந்து அப்படி ஹாலுசினேட் பண்ணுறாங்க. ஓகே, இல்லாததெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹாலுசினேட் பண்ணுவாங்க. ஓகே, நடக்காத நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஹாலுசினேஷன் வந்து ரொம்ப இதான ஒரு அட்வர்ஸான டிவிஷன் தான். ஓகேங்களா, இந்த கஞ்சா டபாங்கு அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, கொக்கைனு கூலி இதெல்லாம் எடுக்கும்போது அந்த ஹாலுசினேஷன் கிடைக்கும். அந்த ஹாலுசினேஷனுக்காகவே நிறைய பேர், போதைக்காகவே நிறைய பேர் போடுவாங்க. அது ரொம்ப இதான தவறான ஹேபிட்டஸ் தான். ஓகேவா, அதர் வெல் நோன் பிளான்ஸ் ஆர் ஹாலுசினேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆட்ரோபிலோடிடா டட்டூரா. டட்டூரா கூட தான் நம்ம அந்த லியோ படத்தில் அர்ஜுன் தாஸ் யூஸ் பண்ணுவார். பார்த்தீங்களா, அர்ஜுன் தாஸா என்ன தாஸ்ன்னு தெரியல, அர்ஜுன் டட்டூரா தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, தீஸ் டேஸ் ஆர் கேனபினான்ஸ் ஆர் ஆல்சோ பீங் அப்யூஸ்ட் பை சம் ஸ்போர்ட்ஸ் பர்சனால் கூட. ஏன்னா எனர்ஜி தரும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இன்க்ரீஸ் எனர்ஜி, யுஃபோரியா, அந்த எனர்ஜி கொடுக்கறதுனால அவனுக்கு வழி தெரியாமல் ஃபாஸ்ட்டாக வரதுனால இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது, லீகலி இட்ஸ் கரப்டட். ஓகேவா, ட்ரக் லைக் பார்பிட்டுலஸ், amphetamines and benzodiazepines are other similar drugs. இதெல்லாம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்பிட்டுலஸ், amphetamines, benzodiazepines. Okay, other similar drugs that are normally used in the medicines to help patients to cope with a mental illness like depression. நல்லா பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா, மென்டல் இல்னஸ் தான் டிப்ரெஷனா. லைக் டிப்ரெஷன் அண்ட் இன்சோமினியா தூக்கம் வராது. படுத்தா தூக்கம் வராது. நிறைய பேர் இன்சோமீனியாக் தான் சொல்லுவோம், நான் இன்சோமீனியாக் சொல்லுவோம். பட் இன்சோமீனியா ஒரு கண்டிஷன். ஓகேவா, இப்போ வேலையும் செய்ய முடியாது. இப்போ நான் தூங்க மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பேன், அது வேறு. பட் இந்த வேலையும் செய்ய முடியாது, படிக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாமல் ஒரு கண்டிஷன் இருக்குது. ட்ரக் எடுக்கிறதுனால தான் வரும். ஓகேவா, டிப்ரெஷன் ரொம்ப டிப்ரெஷன், ஒன்றுமே என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது அந்த ஸ்டேட் தான் நம்ம டிப்ரெஷன் சொல்லுவோம். நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஃபேக் அதெல்லாம் ரொம்ப நார்மலாக சின்ன பசங்களாம் சொல்லணும் டிப்ரெஷன் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா, டிப்ரெஷன்றது வேறு அர்த்தம், நீங்கள் தப்பாக போச்சுக்கிட்டீங்க. ஓகே, ஆர் ஆஃப்டன் அப்யூஸ்ட். Morphine, I'm not saying morphine is very effective sedative and painkiller. ஏன்னா morphine very effective sedative painkiller which is used as a medical terminology. மெடிக்கல் டெர்மினாலஜி ப்ரிஸ்கிரிப்ஷனான மெடிசன் அது. அதை நம்ம பையன் வந்து ட்ரக்காக மாற்றிட்டான். ஓகேவா, செவரல் பிளான்ஸ் யூஸ்ட் ஃபார் சர்ஜரி, அண்டர்கவுண்ட் சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு. ஓகே, அது அண்டர்கவுண்ட் சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மார்ஃபைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செவரல் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஹேவிங் ஆலோஜெனிக் ப்ராப்பர்ட்டி. முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா கஞ்சா செடிலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னு யூஸ் அஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்களா, மெடிசனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபோக் மெடிசன், நாட்டு மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபோக் மெடிசன், ரிலீஜியஸ் செரமோனி, சில ரிலீஜியஸ் செரமோனிஸில் கூட யூஸ் பண்ண ரிலீஜியஸ் பேச வேணாம், பட் ரிலீஜியஸ் செரமோனி சொல்ல வேணாம். ரிலீஜியஸ் செரமோனிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்த வேர்ல்டு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கா, கம்மியான அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது மெடிசனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. எதுவுமே அளவுக்கு மேலே அமிர்தமும் நஞ்சு இல்லையா. Taken in the purpose of the medicinals and amino acid frequency that impairs one physical and physiological and psychological mental பைத்தியம் முடிச்சுடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் கூட அஃபெக்ட் பண்ணும். இட் கான்ஸ்டிடியூட் ட்ரக் அபியூஸ் எடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ஃபிசிக்கலும் சரி மென்டலும் சரி சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போய் பார்க்க வேண்டியதாக வரும். ஓகேவா, ட்ரக் இஸ் சோத். ஸ்மோக்கிங் ஆல்சோ பேவ்ஸ் a way of hard drugs. ஓகேவா, tobacco has been used by human for more than 400 years tobacco யூஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு சிகரெட் ஏன் பிடிக்கிறேன், டைஜஷனுக்காக பிடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா டைஜஷனுக்காக தான் சிகரெட் பிடிப்பீங்க அப்படின்ட்டு. இட்ஸ் ஸ்மோக்டு, சியூடு அண்ட் யூஸ்ட் அஸ் அ ஸ்னஃப். ஸ்மோக்டு, சியூடு, ஸ்னஃப்
இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்ஸு போடுவாங்க, கஞ்சா, டொபாக்கோ, எல்லாமே டொபாக்கோனா ஒன்லி சிகரெட் மட்டும் இல்லை, சிகரெட்டு, பீடி அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஓகேவா? டொபாக்கோ கண்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் நிக்கோட்டின். டொபாக்கோல என்ன கண்டெய்னர் இருக்கும்? நிக்கோட்டின். இப்போ நிக்கோட்டின் எதில் கண்டெய்னர் இருக்குது? டொபாக்கோ. மறந்துக்கூடாது, இது ரொம்ப காமனாக கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? டொபாக்கோல நிக்கோட்டின் கண்டென்ட் பிரச்சனை இருக்குது. அண்ட் ஆல்கஹால் நிக்கோட்டின் ஸ்டிமுலேட்ஸ் அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் ரஷ் ஆகுதுன்னு சொல்லுவோம். மியூசிக் கேட்டால் அட்ரினல் ரஷ் ஆகுது சார் அப்படியே அப்படின்னு சொல்லி, அதான் அட்ரினல் கிளாண்ட் வந்து இதுனா ஸ்டிமுலேட், நிக்கோட்டின் தான் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் டேர்ம் ஜஸ்ட் இப்போ அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது, டேர்ம். ஓகேவா? அட்ரினல் கிளாண்டை செக்ரேட் பண்ணுற இது என்னது? கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னது? நிக்கோட்டின் எங்க பார்க்க முடியும்? டொபாக்கோல. ஓகேவா? ரிலீஸ் அட்ரினல் நான் அட்ரினல் இன்டு தி blood circulation, both will raise the blood pressure. அட்ரினல் blood pressure is high, increase heart rate. ஓகே, ஹார்ட் ரேட் இது பண்ணிடும். நம்ம சொன்னது சிகரெட் அடிச்சா அட்ரினல் ரஷ் ஆகுதுன்னா அப்படியே ரத்தம் கொதிக்கும். ரத்தம் கொதிக்கும்போது blood pressure அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து சத்த மாட்டியா போட்டுருவோம். ஓகேங்களா? ஸ்மோக்கிங் இஸ் அசோசியேட்டட் வித் இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர், லங்ஸ் கேன்சர், யூரினரி பிளட் த்ராட், ப்ராங்கைட்டிஸ், எம்பைசீமா. நம்ம அந்த படத்துலலாம் முன்னாடி போட்டு போவோம், புருஷனுக்கு எப்படி ஆச்சு, நாங்கள் ரெண்டு தனியாக இருக்கோம், இந்த சிகரெட்டால தான், இந்த கஞ்சாவால தான், இந்த ஆன்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேவா? கொரோனரி ஹார்ட் டிசீசஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், டொபாக்கோ சூவிங் இஸ் அசோசியேட்டட் வித் இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் ஆஃப் கேன்சர். லங் கேன்சர் வந்து அதிகப்படுத்தி விடுவோம் டொபாக்கோ சூவிங் வந்துட்டு. of oral cavity. Smoking includes the carbon monoxide. Carbon monoxide smoke பண்ணுவாங்க. Contained with the blood, which reduces the concentration of hemobound oxygen. Hemobound hemoglobin bound. Hemoglobin bound oxygen. ஓகேவா? ஆக்சிஜன்ல bloodல வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல் இருக்கும்போது ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? which also causes a severe death condition. ஓகேவா? this causes oxygen deficiency. Oxygen deficiency இல்லனா oxygen deficiency இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நம்ம பாடி வந்துட்டு செத்து போயிடும். ஆக்சிஜன் இல்லனா என்ன நடக்கும்? நம்ம பாடி வந்து தாங்க முடியாது இல்லையா? சர்வே ஆக முடியாது. அதான் சொல்றேன். ஓகேவா? when one buy a cigarette of buys a packet of cigarette, அந்த cigarette பாக்கெட்லயே போட்டுருப்பான் injurious to health. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேவா? cannot miss the statutory warning is present in the packaging. injurious to health னு சொல்லி எதுக்கு விற்கிறாங்க கேட்டா பதில் இல்லை. packaging which warns against the smoking and say how it is injurious to health. ஓகேவா? yet smoking is very prevalent in society. ஆமா, society both among the youth and old. ஓகேவா? எதுக்கு? இன்ஸ்பைரேஷன், தப்பான இன்ஸ்பிரேஷன். எனக்கு பிடிச்ச ஹீரோ ஸ்மோக் பண்ணுறா, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஸ்மோக் பண்ணுறாரு, அதெல்லாம் நானும் பண்ணுவேன். ஸ்மோக் பண்ணால் தான் பொண்ணுங்க பார்ப்பாங்க, ஸ்மோக் பண்ணால் தான் பசங்க பார்ப்பாங்க. அது என்ன பசங்க மட்டும் தான் ஸ்மோக் பண்ணுவான், பொண்ணுங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. கெட்டது பண்ணுறாங்க, அது நல்லது பண்ண மாட்டாங்க, கெட்டதெல்லாம் தேடி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அந்த இன்ஸ்பிரேஷனால தான் வருது. ஓகேங்களா? நோயிங் த டேஞ்சர் ஆஃப் த ஸ்மோக்கிங், அது டேஞ்சர் ஆஃப் த ஸ்மோக்கிங் தெரிஞ்சும் கூட பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சேவிங் ஆஃப் டொபாக்கோ அண்ட் இட்ஸ் அட்வர்டிங் நேச்சர், த யூத் அண்ட் ஓல்டு நீட்ஸ் டு அவாய்ட் திஸ் ஹேபிட். அவாய்ட் பண்ணும், மோஸ்ட் அந்த யூத்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும். ஓகேவா? அடிட் ரிக்வயர்ஸ் அ கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் டு கெட் ரிட் ஆஃப் ஹேபிட். ஓகேவா? இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணிட்டு அது கெட் ரிட் ஆஃப் அதுலேருந்து ஹேபிட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அடாலசன்ஸ் ஏஜ் தான், அந்த அடாலசன்ஸ் ஏஜ் தான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 12 to 18 இயர்ஸ் ரொம்ப பாதிப்பான வயசு. கோவம் வந்து லரும்பும் வயசு, ஊரை விட்டு ஓடும் வயசு அப்படி சொல்லுவாங்க. அந்த வயசில் பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம மைண்டோட ஸ்டேட்டில் இருக்காமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற இருக்கிற வயசு தான் அந்த வயசு. ஓகேவா? அடாலசன்ஸ் மீன்ஸ் போத் த பீரியட் அண்ட் பர்பஸ் ஆஃப் டியூரிங் when a child become a mature in terms of her attitude. அவன் எல்லாம் தெரியும். ஒரு கோட்டு சொல்லுவாங்க, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சிப்போமா, ஒரு மத்திய வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் தான் தெரியுதுன்னு நினச்சிக்கோமா, அப்புறம் வயசான பிறகு நமக்கு எதுவுமே தெரியலன்றதை புரிஞ்சுப்போமா. அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிப்போமா, ஒரு மத்திய வயசு 30-35+ வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தான் தெரியுதுன்னு நினச்சிப்போமா, வயசானதுக்கு அப்புறமா எல்லாம் வாழ்ந்தாலும் அனுபவிச்சு முடியுமா நமக்கு ஒன்றுமே தெரியலன்றதை அப்போ தான் புரிஞ்சுப்போமா. ஓகேவா? இந்த வாழ்க்கையை அனுபவித்த பழைய சித்தர்கள் சொன்னது. ஓகேவா? நமக்கும் அதே வயசு தானே, அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? the period between 12 and 18 years at the age of may be thought as adolescence periods. 12 and 18 years என்ன வயசுன்னு கேட்பாங்க. 12 and 18 years மறந்துடக்கூடாது. ஓகேங்க? adolescence periods. other word adolescence is bringing a linking childhood and adulthood. குழந்தை வந்து அடல்ட்டா மாறுறது அது சின்ன விஷயம் இல்லை, இட்ஸ் பிக் திங். ஓகேவா? childhood and adulthood. The adolescence is accompanied by the several biological and behavioral changes. பயாலஜிக்கலாகவும் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். வாய்ஸ் இது ஆகும், தாடி வளரும், விமென்ஸ்க்கு அவங்க இது இருக்குது பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் பிரேக்லாம் வரும். ஓகேவா? adolescence thus is the vulnerable phase. இது வளர்ந்து ரொம்ப ஆபத்தான ஃபேஸ் இந்த ஃபேஸ் தான். ஏன்னா ஒரு பையன் இந்த ஃபேஸில் வந்துட்டு அவன் என்ன கற்றுக்குறானோ என்ன பார்க்குறானோ அதுவே தான் வந்து நினச்சோம். இந்த வயசில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போகிறத பார்த்தாவோ அவங்க வந்து மனசு ஹர்ட் ஆயிரும். அந்த மனசு ஹர்ட் ஆகி வீட்டில் வந்து சந்தோஷம் இல்லைன்னா இந்த வெளியே போயிட்டு ஏதோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஆசையாக பேசுறதை பார்த்தா அவன் லவ் அந்த அஃபெக்ஷனை விழுந்துட்டு அவன் வாழ்க்கை வந்து அப்படியே அது குழி தோண்டி போச்சிடும். ஓகே? அது மட்டும் இல்லாமல் இப்போ லவ்வில் போகலாம் வேறு ஏதாவது பழக்கத்துக்கு போயிடும், கஞ்சா அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, அவன் பக்கத்து அண்ணாவை பார்த்து. ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் அந்த வளரபடி ஏஜில், அந்த மாதிரி வயசுன்னு சொல்கிறேன். ஓகேவா?
மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல், அதாவது மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அஃபெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. கியூரியாசிட்டி, நீட் ஆஃப் அட்வென்ச்சர். அட்வென்ச்சர், எனக்கு லைஃப், வாட் இஸ் லைஃப் வித்வுட் அட்வென்ச்சர்? எக்ஸைட்மெண்ட் இல்லாதெல்லாம் லைஃபாக வாழவே கூடாது. எல்லாம் இப்போ சொல்லுவாங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்றது. எக்ஸ்பெரிமெண்டேஷன் கான்ஸ்டிட்யூட் காமன் காசஸ் விச் மோட்டிவேட் த யங்ஸ்டர் டுவர்ட்ஸ் த ட்ரக் அண்ட் ஆல்கோஹால். இதுதான் மோட்டிவேட் பண்ணுது. என்ன இப்போ ஒரு சிப் அடிப்போம், ஒரு பஃப் பிடிப்போம், என்ன ஒரு இழுப்போம், அப்படி இழுத்து தான் பார்ப்போம். ஒரே ஒரு சிரிஞ்சு தானே டக்கு டக்குன்னு அடிப்போம். ஒரு தலையானி வாயில வச்சு தான் என்ன வரும், சின்ன தலைக்கு வைக்கிறோம், நான் வாயில வைக்கிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த எக்ஸைட்மெண்ட்ல பண்ணுறது. அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது தெரியும் படாத பாடுபடுவான். The child nature curiosity motivates him or her to the experiment. அந்த ஒரு இது curiosity தான் எக்ஸ்பெரிமெண்ட் இது பண்ணும். These complications further effects might be preserved as benefits of alcohol and drug use. இதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. That's the first use of the drug and alcohol may be the curiosity. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் பஃபை தான் கியூரியாசிட்டியாக எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிங்கை தான் கியூரியாசிட்டியாக எடுப்பீங்க. பட் நீங்கள் செகண்ட் ட்ரிங்க் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியாக இருக்காது, உங்கள் சாய்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. பட் லேட்டர் த சைல்டு ஸ்டார்ட் யூசிங் த எஸ்கேப் ஆஃப் த ஃபேசிங் ப்ராப்ளம். ஓகே, இது வந்து ஃபேசிங் ப்ராப்ளத்துக்காக ஒரு இது கொடுத்துருப்பீங்க. ஏன் சார் ஏன் ட்ரம் அடிக்கிறேன்னா, சார் ரைஜிஸ்ட் ஆக மாட்டேங்க சார், வயிறு ஒரு மாதிரி சார், மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், ட்ரம் அடிக்கிறேன் சார். ஏன் சார் ஆல்கா குடிக்கிறேன் சார், தூக்கம் வர மாட்டேங்குது, ஆல்கா குடிக்கிறேன் சார். இது வந்துட்டு எஸ்கேப்னஸ். ஓகேவா. உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு அது வேணும், உங்களுக்கு இல்லாமல் முடியல. எப்போ முடியும், ஃபஸ்ட்டு பஃப்பும் சரி, ஃபஸ்ட்டு கிளாஸும் சரி, எப்போ எடுப்பீங்கன்னா கியூரியாசிட்டி எப்படி தான் இருக்குமே பார்க்கலான்னு பிடிப்பீங்க. பட் நீங்கள் செகண்டாக அதை பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு விரும்பி தான் எடுக்கிறீங்க. ஓகேங்களா. ஆஃப் த லேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் எக்ஸைஸ் இன் அகாடமிக்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். ஆப்வியஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் குழந்தைக்கு இருக்கும். இந்த நீட் மாதிரி எக்ஸாம்லாம் வச்சு 3 வருஷம் 4 வருஷம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த கெட்ட ஹேபிட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. நல்ல ஹேபிட்ஸ், யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஹேண்டில் பண்ணுமே தவிர இந்த ட்ரக் இதுக்கெல்லாம் போயிடும் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஓகேவா. டு ட்ரை ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ், அதான் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். திஸ் பெர்செப்ஷன் அமாங் த யூத் இஸ் த கூல் அண்ட் ப்ரோக்ரெசிவ் டு ஸ்மோக். ஜாலியாக ஸ்மோக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்றது தான். கூல் அண்ட் ப்ரோக்ரெசிவ் டு ஸ்மோக், யூஸ் த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இஸ் ஆல்சோ மேஜர் காசஸ் ஃபார் யூத் டு ஸ்டார்ட் திஸ் ஹேபிட்ஸ். இதுதான் மேஜர் காஸ் ஃபார் யூத் டு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெலிவிஷன்ஸ் மூவிஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீரோஸ் எல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க, இது பிடிக்கிறாங்க, அவங்க கேர் எடுத்துப்பாங்க. ஓகேவா. இப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்துட்டு இருக்கான், வந்து சிகாரில் வந்துட்டு லைட்டிங் இப்போ நார்மலாக இது சிகரெட்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு இது இருக்குமா, உள்ள ஒரு சென்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சர் கொடுத்தது வந்து உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணி உள்ளேருந்து புகை வரும். பட் அது ஃபிட் பண்ண சென்சர்லேருந்து தான் வரும், லங்ஸ்லேருந்து வரும். ஓகேவா. அந்த மாதிரி படத்துக்காக சொல்கிறோம். ஓகே, அந்த மாதிரி நிறைய வருது. பட் டெலிவிஷனில் மூவிஸ்லாம் நம்ம ஹீரோஸ்லாம் சிகரெட் எடுக்கிறது வந்துட்டு அவங்க வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அட்வர்சிட்டிஸ் கண்டிஷன் கூட அவங்க போகலாம். அதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிடு நம்ம சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம கதம் கந்தலையா தான். ஓகேவா. நியூஸ் பேப்பர், இன்டர்நெட் அண்ட் ஆல்சோ ப்ரொமோட் த பெர்செப்ஷன். ஓகேவா. நம்ம அண்ணன் பண்ணுறான், நம்ம ஏரியாவில் டான் இருப்போம், அவங்க பாடுறோம் அந்த அண்ணன் பின்னாடி அத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க, அத்தனை பசங்க சுற்றுறாங்க, அந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த பொண்ணு ரொம்ப மாடனாக இருக்குது, அந்த பையன் ரொம்ப மாடனாக கஞ்சி அடி பார்த்துட்டு போனால் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த வயசு சொல்கிறேன், இந்த வயசுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போகுது. ஓகேவா. உங்கள் ஏஜையும் தாண்டின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லதுக்குன்னா அது பிரைன் மாடர்னாக இருக்கும். பட் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க, ஒரு கஞ்சா அடிக்கக்கூடிய ஒரு குடிகாரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்கன்னா அது தப்புன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. Okay. Other factors that have been seen to associated with the alcohol and abuse among the adolescents are unstable and unsupportive family structure. ஒன்றுமே முடியாது. அன்ஸ்டேபிள் அன்சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், வீட்டில் கூட வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லை பியர் ப்ரெஷர். ஓகேவா. பியர்னா நம்ம கூட நம்ம வயசு இருக்கிறவங்க வந்து பியர்னு சொல்லுவோம். ஓகேவா. நம்ம வயசு ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்காமல் பேரண்ட்ஸும் பார்த்துக்கணும், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி கண்டிஷனிங்க அவனுக்கு அரவணைச்சு அவனுக்கு இது கொடுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொடுங்க, அவங்க நல்லா பேசுங்க. அவன் வீட்டில் ஒரு பேடான அட்மாஸ்பியர் இருந்தால் அவன் ஸ்கூல் வரும்போது நீங்கள் நல்ல அட்மாஸ்பியர் கொடுங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தான் அது தெரிஞ்சு கற்றுக்கணும். ஓகேங்களா. பேரண்ட்ஸோட ஒர்க் ப்ரெஷர்ஸ் எல்லாம் குழந்தைங்க மேலே காட்டக்கூடாது. அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ். என்ன அடிக்ஷன் பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரிசைஸ் பெனிஃபிட்ஸ் ட்ரக்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் இட் ரிப்பீட்லி. ஓகேவா. ப்ரிசைஸ் பெனிஃபிட்ஸ்னால என்ன பெனிஃபிட்ஸ், போதைனால. ஓகேவா. The most important thing which one fails to realize is the inherent addictive natures of alcohol and drugs. ஓகே, அதில் ஆல்கஹால் எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ ஆபத்தானதுன்றதை நம்ம ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடிக்ஷன் இஸ் psychological attachment to certain effects such as euphoria and temporary feeling of well-being associated with drugs. இப்போ குடிச்சேன்னா, இப்போ இழுத்தனா சும்மா அப்படி இருக்கும் சார், சும்மா அப்படியே மிதப்பேன் சார், அதுக்கான இப்போதைக்கான சந்தோஷத்துக்கு வேண்டிதான் நிறைய பேர் வந்துட்டு லைஃப்பை தொலைச்சிடுறாங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி இப்போதைக்கான சந்தோஷம் இப்போ சந்தோஷம் வேணாம் சார், இப்போ நான் படிக்கிறேன், இப்போ படித்தாதான் எனக்கு பின்னாடி டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் இப்போ நான் படிக்கிறேன்னு இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க இல்லையா. இப்போ நீங்கள் இப்போ எனக்கு சந்தோஷம் வேணும், அதெல்லாம் நான் தூங்க போகிறேன், டாக்டர் தானே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை டாக்டர் கிளியர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேலையோ பிடிச்ச டாக்டராக இல்லை. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் சொல்கிறாங்க, இப்போதைக்கான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. பட் பின்னாடி இது எப்படி பிரச்சனையாக மாற போதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றது. These drive people to take them even more is not needed.
நாட் நீடடாக இருக்கும், நாட் ஈவன் பீன் யூஸ் பிகாஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டபிளாக கூட இருக்கலாம். வித் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் டாலரன்ஸ் லெவல்ஸ் ரிசெப்டார்ஸ் பிரசன்ட் இன் பாடி இன்க்ரீசஸ். ஓரளவுக்கு தான் டாலரேட் பண்ண முடியும், பாடி இன்க்ரீஸ் ஆயிடும். கான்சிக்வென்ட்லி த ரிசெப்டார் ரெஸ்பான்ஸ் ஒன்லி டு த ஹையர் டோசஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஓகேவா, இப்போ எப்படின்னா சரக்கு அடிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒரு குடிக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெக் அடித்தாலே அவங்களுக்கு போதை ஏறிடும். ஓகேவா, அவங்க குடிச்சிட்டே இருக்காங்க, அப்புறம் 2 பேக் அடிச்சா தான் போதை ஏற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பேக்கில் போதை ஏறல, அப்புறம் இன்னொரு பேக் அடிப்போம், போதை ஏறிச்சு, அப்போ வேணாம். அப்புறம் 2 பேக் அடிச்சாலும் போதை ஏறாது, 3 பேக் அடிப்பாங்க. 3 பேக் அடிச்சா அப்புறம் 1 பாட்டில் அடிச்சா தான் போதை ஏறும், அப்புறம் 10 பாட்டில் அடிச்சா தான் போதை. இதே மாதிரி நம்ம பாடி வந்து டாலரேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, ரெசிஸ்டன்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி பண்ணி ஆல்கஹால் இது நம்ம அதிகமாக அப்யூஸ் கன்சியூம் பண்ணதுனால நம்ம சீக்கிரம் சத்து போயிடும். இதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா. However, it should be clearly borne in the mind that use of the drugs even once can be forerunner to the addiction. ஓகேவா, ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு வாட்டி நீங்கள் பஃப் எடுத்து பாருங்க, ஒரு வாட்டி நீங்கள் இது சரக்கு எடுத்து பாருங்க, இன்னொரு வாட்டி நீங்கள் சாய்ஸாக தான் தொடுவீங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ஒரு அடிக்ட் ஆகிடும். ஓகேங்களா, அது மாதிரி புக் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாட்டி புக் எடுத்து பாருங்க, இன்னொரு வாட்டி புக் எடுக்க அப்படிலாம் இல்லவே இல்லை. Thus, the addictive potential of drugs and alcohol pull the user of the vicious circle leading to their regular uses. அபியூஸ் பண்ணுறதுனால வருது. ஓகேவா, from which he and she may be get out. ஓகேவா, in the absence of any guidance and counseling இல்லாதனால the persons get addicted to become a more dependence on their use. ஓகே, சரியான கைடன்ஸ் இல்லைன்னா அது இல்லாமல் வாழ முடியாது. ட்ரக் இல்லைன்னா வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் ட்ரக்கில் 2 வாட்டி ட்ரக் வந்து ஃப்ரீயாக கொடுப்பான், இன்னொரு வாட்டி ட்ரக் வந்து நம்ம ட்ரக்குக்காக என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த ட்ரக் வாங்க காசு வாங்குறதுக்காக திருடுவாங்க, கொலை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு ட்ரக் எடுத்து சைக்கோ கில்லர்லாம் சொல்ல முடியாது. இப்போ நிறைய சிச்சுவேஷன் நடந்து தான் இருக்கு. டெய்லி நியூஸில் பார்க்க தெரியல, மோர் சைக்கோ கில்லர்ஸ் ஆர் born because of the drugs. ஓகேவா, the dependence in the tendency of the body and manifest of the characters and unpleasant of withdrawal syndromes. ஓகே, ஐயோ சார் இப்படி சொல்லாருப்பா, அப்போ இருந்து நான் ட்ரக் அடிக்கிறத விட்டுறேன்ப்பா, சரக்கு அடிக்கிறத விட்டுறேன்னா டக்குன்னு விடக்கூடாது. டக்குன்னு விட்டு நம்ம பாடி பேக் ஃபயர். ஓகேவா, அப்போ இவ்வளோ வருஷம் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம், கான்ஸ்டன்டாக அடிச்சுட்டே இருப்பாங்களே. இப்போ ரொம்ப வருஷமா அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு நாள் டக்குன்னு விட்டுட்டாங்கன்னா அதுவே அவங்க பாடி வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேவா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நீங்கள் விட்டணும்னு நினச்சிட்டீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இப்போ டெய்லி சரக்கு அடிப்பீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படி தான் விட முடியுமே சொல்ல. அப்படி நீங்கள் பண்ண டக்குன்னு விட்டுட்டீங்கன்னா withdrawal syndrome, அதுவே withdrawal பேக் ஃபயர் ஆயிரும். ஓகே, அதான் சொல்ல வரேன். ஓகே, if regular dose of drugs is apparently discontinued, this characterized by anxiety, shakiness. ட்ரக் இல்லைன்னா கை ஆடுற மாதிரி இருக்கும். ஐயோ டக்குன்னு விட்டா சொல்கிறேன். ஓகே, அப்படிலாம் இருக்கும். ஸ்வெட்டிங் இருக்கும், விச் மேபி ரிலேவெண்ட். அது என்ன நடக்கும்னா, நீங்கள் டக்குன்னு விட்டுட்டீங்கன்னா ஐயோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ட்ரக் எடுப்பீங்க. ஏன்னா மறுபடியும் சார் குடிக்கும்போது ஓகே நார்மல் வந்துடும். ஓகே, உங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். ஓகேவா, அதை நீங்கள் கொஞ்சமாக விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு டக்குன்னு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் டிபெண்ட் ஆயிடுவீங்க. ஐயோ நம்ம இது இல்லாமல் வாழவே முடியாதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் டிபெண்ட் ஆயிடுவோம். இப்போ கொஞ்சமாக தான் விடணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன் கேஸ் withdrawal symptoms can be severe and even life threatening. கூட மாறலாம். ஐயோ அது இல்லாமல் வாழ முடியும்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் அதிகமாக கன்சியூம் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது அந்த ஷேக்னஸ் உயிர் கூட போகலாம். ஓகேங்களா, பர்சன் மேபி நீட் மெடிக்கல் சூப்பர்வைசர். அதுக்கு மெடிக்கல் சூப்பர்வைசர் போயிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்லாம் போயிட்டு நான் விட போகிறேன், ஒரு டிஅடிக்ஷன் சென்டருக்குலாம் போயிட்டு இது பண்ணணும்னு சொல்லல. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, டிபெண்டன்ஸ் லீட் டு த பேஷன்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆஃப் ஆல் சோஷியல் நார்ம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் மீறப்படும். ஓகேவா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் மென்ட் டு பி broken அப்படின்னு சொல்லி குரூப் சுற்றிட்டு இருப்பாங்க. நான் ஒரு காலத்து சுற்றினது தான். ஓகேவா, அப்படிலாம் இருக்கும். ஓகே, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சோஷியல் நார்ம்ஸோட தான் இருக்கணும். ஓகேங்களா, get sufficient fund to satisfy its ordinance. எனக்கு என்ன தேவை, இந்த ரூல்ஸ் மட்டும்லாம் நம்ம மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தீஸ் ரிசல்ட்ஸ் என்ன மெனி சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம். இதனால மெனி சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு இப்போத்த வயசுக்கு தெரியாது. அது என்ன இப்போத்த வயசு தெரியாதுன்னு சொல்கிறேன். உங்கள் வயசு வரும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் ஜூனியர்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகேவா, அடுத்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரக் அண்ட் யூஸ். ஓகேவா, என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் யூஸ். ஓகே, என்னென்ன எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரக் அண்ட் யூஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஓகேவா, the immediate adverse effects of drug and alcohol abuse is manifested in the form of reckless behavior. கண்டமேனி பிஹேவ் பண்ணுவான் சார். குடிக்கிற வரைக்கும் ஓகே சார், குடிச்சா அசிங்கமாக மாறுவான் சார். குடிக்கிற வரைக்கும் தைரியம் இருக்கா சார், குடிச்சோன்னு தைரியம் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபார்ம் தான். வேண்டலிசம், வயலன்ஸா போட்டு அடி என்ன இப்போ குடிச்சோன்னா தைரியம் வரணும், நின்று 2 பேருக்கு போட்டு வரேன்னு சொல்லி படத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயலன்ஸ்லாம் அதிகமாயிரும். ஓகேவா, எக்ஸசிவ் டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ் மே லீட் டு கோமா அண்ட் டெத். கோமாக்கு லீட் ஆயிரும், கோமா டு டெத். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ட்ரக். ஓகேங்களா, எதுவுமே அளவோடு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அமிர்தமே அளவோடு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரக் விஷத்தை போய் எப்படி எடுத்துப்பீங்க. ஓகே, டியூ டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர்ஸ், செரிபல் ஹெமோரேஜ், முளைக்குழம்பி. ஓகேவா, a combination of drugs of their intake along with the alcohol generally result in the overdosing or even death. Overdosing or even death கூட occur பண்ணலாம். The most common warning signs of the drug and alcohol abuse among the youth is a drop of academic performance. மார்க் வர மாட்டேங்க.
குவார்டர்லியில் மார்க் வரல, ஹாஃப்லியில் மார்க் வரல, ஆனுவலில் மார்க் வரல, நீட்டில் மார்க் வரல, லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எறா மச்சான் பார்ப்பேன் ஊதுவோம், எறா ஆல்கஹால் கூடியறா, அவள் விட்டுட்டு போயிட்டாடா, என் அஞ்சலை நான் மச்சான் அவன் சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சுவான், அவன் போதை எடுக்கும். இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்ன்றது. ஓகேவா? ஒரு பொண்ணு ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டா முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஓகேங்களா? மார்க் வரனா படிச்சு உட்காந்து மார்க் எடுத்து காட்டணும். சோஷியல் இதுக்கு முன்னாடி, சொசைட்டிக்கு முன்னாடி. ஓகேவா? அது விட்டு உட்காந்து அழுதுகிட்டு குச்சின்னு ட்ரக் பண்ணி லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு என்னடா மோட்டிவேஷன்? ரிவெஞ்ச் எடுக்கணும். யார் உன்னால மார்க் எடுக்க முடியும், டாக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னோன்னா அவன் முன்னாடி தௌலத்தா நின்று பாத்தியா அப்படின்னு கெத்தா நிக்கணும். ஓகேவா? எந்த பொண்ணு விட்டுட்டு போனாலும், எந்த பையன் விட்டுட்டு போனாலும் அந்த பையன் முன்னாடி இந்த பொண்ணு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காமிச்சிட்டு பாத்தியா என்ன போய் மிஸ் பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் மோட்டிவேஷனா இருக்குமே தவிர இந்த சலமலை மாதிரி குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அதெல்லாம் ஃபன், அதெல்லாம் சினிமாட்டிக்காக பண்ணுறது, அதை நம்ம ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? நாட் பட்டர்ஃப்ளைஸாக மட்டும் இருக்கிறது எல்லாமே லைஃப் இல்லை கண்ணா. தோஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் சினிமாஸ். லைஃப் இஸ் அ ரியாலிட்டியில் எப்படி தான் இருக்கும், லவ் அப்படி தான் இருக்கும், ஸ்டடீஸ் எப்படி தான் இருக்கும், சொசைட்டி எப்படி தான் இருக்கும், நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும். ஓகேங்களா? சினிமாவில் வர மாதிரி ஹீரோவோ அதை அடிச்சுட்டு இப்படி அப்படிலாம் வராது. தோஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ் கேன் நாட் ஹேப்பன் இன் ரியல் லைஃப். ஓகேவா? திஸ் கேன் ஒன்லி ஹேப்பன் இன் சினிமாஸ். ஓகேவா? இப்போ அகாடமி ஃபன்ஸ், ஸ்கூல் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வரதுனால ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி எடுக்கக்கூடாது தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? டிப்ரெஷன், ஃபேட்டிக், அக்ரேஷன் அண்ட் ரிபெலியன் பிஹேவியர், டிட்டோரேஷன், ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப், அப்பா அம்மாவும் சண்டை போட்டு இருக்காங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ல நான் எது பண்றது, அதெல்லாம் இருக்கும்போது அப்படி பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப், லோஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாபீஸ், சேஞ்சஸ் இன் ஸ்லீப்பிங், ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஃப்ளக்சுவேஷன் வெயிட், இதெல்லாம் ரிசல்ட் ஆகும். ஃப்ளக்சுவேஷன் வெயிட் ஆகும், படுத்த தூக்கம் வராது, இதெல்லாம் எடுத்தா நமக்கு நார்மலாகவே தூக்கம் வர மாட்டேங்குது. பட் சும்மா சொல்கிறேன், படுத்த தூக்கம் வராது, பசிக்காது, கரெக்டான டைமில் பசிக்காது, ஒரு மாதிரியா இருக்கும், எதுக்கு தான் வாழ்கிறோமே அப்படின்னு இருக்கும். ஹாபீஸ்லாம் எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வீட்டில் உட்கார முடியாது, வீட்டில் உட்காரவே முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம தள்ளப்பட்டுருவோம். நம்ம வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லுவேன். நம்ம கூட நமக்கு சரௌண்டிங்காக பீப்புள்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல வரேன். There may be even some far-reaching implication of drug and alcohol abuse. If an abuser is unable to get money, இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரக்லாம் சொல்கிறோம், 1.5 கோடி, இப்போ 6 கோடி ரூபா வர்த்துடா தலையை கொண்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவ்வளோ விலை அந்த ட்ரக்குக்கு. அப்போ வந்து அவ்வளோ விலை கொடுத்து அந்த ட்ரக்கை வாங்கணும். அவங்ககிட்ட எங்கே ஒரு 12th படிக்கிற பையன்கிட்ட எங்கேருந்து அந்த காசு வரப்போகுது? ஒரு காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட, வேலைக்கு போகிற பையன்கிட்ட இப்போ எவ்வளோ காசு வரப்போகுது? 24 வயசுல என்ன சம்பாதிக்க போகிறான்? அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா கொலை பண்ண ஆரம்பிப்பான். எது கொலை பண்ணா? திருடினா எதிர்ப்பாங்க, அப்போ கொலை பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கிரிமினலாக மாறிடான். சின்ன ஒரு ட்ரக் குடிக்கிறதுனால, சின்ன ஒரு போதையினால அவன் கொலை பண்ணி கிரிமினலாக மாதிரி அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகி ஜெயிலுக்கு போய் வருஷ கணக்கில் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்து தாடி வச்சு ரோட்டில் நாயிரும் பாடுறது. பாப்பா சின்ன ஒரு ட்ரக்குக்காக இவ்வளோ பிரச்சனை. Turn into stealing. Okay, காசு இல்லாதனால ஸ்டீலிங் பண்ண ஆரம்பிப்பான். And adverse effect are not just registered to the person who is used in drug. At times the drug and alcohol addiction becomes the cause of mental and financial distress. To certain entire family. ஓகேவா? நீங்கள் குடிச்சது கஷ்டப்பட்டீங்கன்னா இப்படி பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தீங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் சந்தோஷப்படுவாங்க? கண்டிப்பாக இல்லை. அதான் சொல்லுவாங்க. Those who take drugs intravenously, direct injection to vein இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, யூசிங் நீடில்ஸ், அதெல்லாம் ரொம்ப மோசம். much more likely to acquire a serious infection like AIDS and hepatitis. இதெல்லாம் தான் எய்ட்ஸ் எல்லாம் வருது. எய்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோதான், மர்கையாக தான். எதுக்கு வாழ்ற, செத்து போ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? இந்த வைரஸஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிசீஸ். ஓகேவா? இந்த மாதிரி எய்ட்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்ணுறவங்கள நம்ம மன்னிக்கவே கூடாது. ஓகேவா? தெரியாமல் இந்த குழந்தைங்கலாம் வர்றதால ரொம்ப அட்வான்ஸான கண்டிஷன். அவங்களை நம்ம சேர்த்து வைக்கணும். ஓகேவா? ஓகே. டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் பை ஷேரிங் ஆஃப் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் அண்ட் சிரிஞ்ச். ஓகேவா? ட்ரக் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஷேர் வேறு பண்ணிப்பாங்க. மச்சான் ஷேரிங் இஸ் லைஃபிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? போத் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன் அண்ட் அல்டிமேட்லி ஃபேட்டல். சாவு தான், ஃபேட்டல் டெத்து தான், வேறு வழியே இல்லை. அதெல்லாம் போட்டிங்கன்னா டெத்து தான். ஓகேங்களா? both can be transmitted through sexual contact or infected blood. Okay, sexual contact or infected blood நாலயும் இது பண்ணலாம். Okay, another misuse of drug is in which certain sportsmanship, இந்த sportsmanship யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்பீடா ஓடணும் ஓடுறதுக்காக. ஓகேவா? that enhances their performance. This misuse in narcotic alcoholics, anaerobic steroids, diuretic and certain hormones in sports to increase the muscle strength and bulk to promote the aggression and result increase in the performance. ஓகேவா? ஸ்பீடா ஓடுறதுக்கு வழி தெரியாம இருக்கும். ஸ்பீடா ஓடுறது அட்ரினல் ரஷ் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் இந்த ஊசிலாம் போட்டோம்னா அந்த மசில்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபார்ம், அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்படி இருக்குமா, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குமா. இந்த சைடு எஃபெக்ட், இதுக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு பாருங்க. அனாபலிக் ஸ்டீராய்ட்ஸ் இன் ஃபீமேல்ஸ் எல்லாம் மேலாக மாறுவாங்க. மாஸ்குலினேஷன்ஸ் ஃபீமேலுக்கு வந்து மேல் ஃபீச்சர்ஸ் வந்துருமா, ரொம்ப அதிகமாக வரும். இப்போ நார்மலாக வரும், இப்போ இருக்கிற பசங்களாம் இல்லை, பட் இப்போ இருக்கிற பொண்ணுங்களா இல்லை, நார்மலாக வரும். ஒரு தாடிலாம் மேல் மாதிரி வந்துருமா, வாய்ஸ் மேல் மாதிரி ஆயிருமா. அதே மாதிரி வாய்ஸ் மேலுக்குலாம் ஃபீமேல் வாய்ஸ் வந்துருமா, பிரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி காலத்துலாம் ட்ரக் எடுத்து ஒலிம்பிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களே இப்போ என்ன கண்டிஷன் இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஃபீச்சர்ஸ் லைக் மெயில்ஸ், இன்க்ரீஸ் இன் அக்ரெஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன்ஸ். மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் கண்டிஷன். உங்களுக்கு சும்மா இப்போ நான் சும்மா இருக்கேன் எனக்கு மூட் ஸ்விங், அது ஸ்விங் இல்லை உங்களுக்கு. சும்மா இந்த மார்க் வரல டிப்ரெஷன் ஆகிட்டேன், அது வேர்டே சொல்லாதீங்க. டிப்ரெஷன் அந்த மூட் ஸ்விங் வேறு, இந்த மூட் ஸ்விங் இதுதான் ரியல். மூட் ஸ்விங் ட்ரக் எடுத்ததுனால தான் மூட் ஸ்விங் டிப்ரெஷன்லாம் வரும். இப்போ நீங்கள் சும்மா வந்து மூட் ஸ்விங் ஆகுது டிப்ரெஷன் ஆகுதுன்ற அது அப்படி இல்லை, அப்படி நீங்கள் ட்ரக் எடுக்கிறீங்கன்னு நடக்கும். ஓகேவா? அப்நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதில் வந்து மென்ஸில் வரும் எக்ஸசிவ் ஏர் க்ரோத் இந்த ஃபேஸஸ் ஆஃப் பாடியில் எக்ஸசிவ் ஏர் க்ரோத். எக்ஸசிவ் சும்மா அங்கங்கே வர்றதில் ரொம்ப தாடி மாதிரி நல்ல தாடி மாதிரி வருமா. ஓகேங்களா? என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிளிட்டோரிஸ், டீப்பிங் வாய்ஸ். இந்த மெயில்ஸில் இன்க்ளூடிங் ஆக்னே மாதிரி வருமா. இன்க்ரீஸ் இன் அக்ரெஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ், அதே தான் டிப்ரெஷன்ஸ், ரெடியூஸ் இன் சைஸ் ஆஃப் டெஸ்டிஸ், ஆண்மை குறைச்சலாம் சொல்லுவாங்க, ரெடியூஸ் இன் சைஸ் ஆஃப் டெஸ்டிஸ், டிக்ரீஸ் இன் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், பொட்டன்ஷியல் ஆஃப் கிட்னி லிவர் ஃபெயிலியர்லாம் ஆயிருமா. பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், ப்ரீமெச்சூர்டு பால்னஸ், நல்லா அது முடி வந்து கொத்தா கொட்டி போயிருமா. ஓகேங்களா? ஸோ நார்மலாக கொட்டத்தில் கொத்தா கொட்டுறது. ஓகேங்களா? என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ்டேட் கிளாண்ட், தீஸ் எஃபெக்ட்ஸ் மே பி பெர்மனன்ட் வித் ப்ரொலாங்ட் யூஸ் பண்ணதுனால. ஓகேவா? தின் அடலசன்ஸ் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், அடலசன்ஸ் 12 to 18 வயசு, சிவியர் ஃபேஷியல் அண்ட் பாடி ஆக்னே அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் அண்ட் க்ரோத் சென்டர்ஸ் ஆர் லாங் போன்ஸ் மே ரிசல்ட் இன் த ஸ்டண்ட் க்ரோத். இதெல்லாம் யூஸ் பண்ணால் க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் அடலசன்ஸ் மேலில் 12 to 18 வயசு இருக்கிறது. ஓகேவா? இதுக்கு என்ன சார் ப்ரிவென்ட்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ப்ரிவென்ட் பண்ணுறது தான், நோய் வராமல் காக்குறது தான். ஒரு இது இருக்குது, இந்த கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன் நல்ல மூடில் இருக்கும்போது, போதையில் இல்லாமல் இருக்கும்போது இதனால அஃபெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, இதனால் அஃபெக்ட் ஆனவங்களை போய் அந்த வீடியோ ஒரு இது இருக்குது, ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ்லாம் போய் பார்த்தோன்னா லைஃப்பில் கஞ்சாவும் தர மாட்டான், சிகரெட்டும் தர மாட்டான், ட்ரிங்க்ஸ் தர மாட்டானா. அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா. அவங்க கஷ்டப்படுறதுலாம் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ தெரியாது. எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக பேச முடியாது இல்லையா. ட்ரிக் அடி ஒரு வாட்டி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த பேட் ஹேபிட் தான் இருந்துச்சுன்னா, யாருக்கும் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போங்க. டிஅடிக்ஷன் சென்டராக இருக்கலாம், மென்டல் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை நிறைய NGOஸ்லாம் இருந்து அவங்க வந்துட்டு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டு, ஏன்னா அதனால தான் கேன்சர் வருது. ஸ்மோக் பண்ணி கேன்சர் வருது. ஓகேவா? ஆல்கஹால் குடிச்சு கோமா போயிட்டு பைத்தியம் ஆயிடும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போயின்னா அவன் லைஃப் டைமில் ஐயோ இனிமேல் தொடவே கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்களா? அவங்களுக்கு படித்தாலே இது தொடக்கூடாதுன்னு தோணுது இல்லை, அந்த மாதிரி தான். ஓகே, ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? அண்ட் ஓல்ட் ஏஜ் ஆஃப் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் அ கியூர். முன்னாடி சொல்கிறோம்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பதே அதான் ஓல்டேஜ் காலங்காலமாக சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? Also true here also. இங்கேயும் தான் கரெக்டாக இருக்குது. It also true that a habit such as smoking, taking drugs or alcohols are more likely to be taken up at the young age. Young age தான் இருக்காங்க எல்லாருமே. எங்கே படுத்துறாங்கப்பா, பழம் படுத்து எதுவும் சொல்லுவாங்களே. மோர் டியூரிங் த அடோலசன்ஸ், அந்த 12 to 18 வயசு தான். இப்போ உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அது விட்டுருங்க, இதோட விட்டுருங்க. ஓகேவா? இது ரொம்ப வல்னரபிளான ஏஜ். ஓகேவா? உள்ள இருக்காங்க நல்ல பசங்க தான் தெரியும். Hence, it is the best to identify the situation that may push the adolescents towards a drug or alcohol to take a remedial measures well time in the regards of the parents and the teachers as well as the special responsibility. இதெல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு டீச்சர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க, அவன் போய் ட்ரக் எடுக்கிறான் மேம், ஏன்னா என்னடா மச்சான் போட்டு விட்டியா அப்படின்னு சொல்றாங்க. நீ கெட்டது போயிட்டு இருக்க, நீ கெட்டான வழியில் கெட்டு போன வழியில் போயிட்டு இருக்கேன், நல்ல ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? பேரண்டிங் கம்பைனிங் வித் போத் ஹை லெவல் நர்ச்சரன்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டிசிப்ளின்ஸ். நல்ல டிசிப்ளின்ஸாக இருக்கணும். பேரண்டிங் சும்மா அடிக்கிறதா இருக்கட்டும், ஓவரா கொஞ்சவும் கூடாது, ரொம்ப ஓவரா செல்லவும் கொடுக்கூடாது, அதுக்கு ஓவரா அடிக்கவும் கூடாது. ஓகேவா? இதாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியது ஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ தான் எல்லாத்தையும் பையனும் சரி இந்த பொண்ணும் சரி நம்ம பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? has been associated with lower risk of suitability. இப்படிலாம் இருந்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் தான் ஜாலியாக இருந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு அவன் இன்னொரு போதை தேட போகிறான். அவனுக்கு ஹாப்பினஸ் இருக்குது, டோப்பமைன் தான் சூப்பராக கிடைக்குது, அப்போ ஏன் இன்னொரு டோப்பமைன் தேடி போட போகிறான், ஆல்கஹால் ட்ரக்ஸ் டோப்போக்கெல்லாம் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Some of the measures are mentioned before here and partially prevention and control of alcohol and drugs are among adolescents. அது என்னென்ன மெஷர்ஸ் பார்த்துலாமா? அவாய்ட் அண்டர் பியர் ப்ரெஷர். ஓகேவா? பியர் ப்ரெஷர் நம்ம கூட இருக்க பியர் ப்ரெஷர், அந்த பியர் ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுங்க. அது எவ்ரி சைல்டு ஹேஸ் இஸ் யுவர் ஓன் சாய்ஸஸ் அண்ட் பர்சனாலிட்டி. நீ டாக்டர் ஆகணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? என் அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க அதனால டாக்டர், அந்த ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதேமாரி நான் இன்ஜினியர் ஆகணும் நான் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? எங்கள் அப்பா அம்மா இன்ஜினியர் ஆக சொன்னாங்க, ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்கள் சாய்ஸில் இருக்கணும். ஓகேவா? விச் ஷுட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவனுக்கு பிடிக்கலையா வேணாம், அவன் டாக்டர் பிடிக்கல வேணாம், அவன் டாக்டர் பிடிச்சா படிக்க வைங்க. ஓகேவா? அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? a child should not be pushed unduly to perform beyond his and his threshold limits. ஓகேவா? அவனுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவன் பிடிக்காம தான் பண்ணான். பிடிக்காத விஷயத்தை பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். என்னடா பிடிக்கல ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணுவான், ஆல்கஹால் எடுப்பான். ஆல்கஹால் எடுத்து அவன் ஸ்டெராய்ட்ஸை யூஸ் பண்ணுவான். ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணுவான், லைஃப் நாசமாக போயிடும், ஊரில் செத்து போயிடும். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் லைஃப். ஓகேங்களா? அது என்ன இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அதர் ஆக்டிவிட்டிஸ் என்ன வேணா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த ப்ரெஷரைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது எஜுகேட்டிங் அண்ட் கவுன்சிலிங். Educating and counseling aim to face a problem. When there is a problem,
ஸ்டாண்ட் அண்ட் ஃபேஸ் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை எடுத்து ஓடாதீங்க. ஐயோ பயமா இருக்கு. ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போம். என்ன வேணா வரட்டுமே, ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஒரு தப்பு பண்ணியாச்சு, ஓகே தப்பே பண்ணிட்டீங்க, ஓகே ஃபேஸ் பண்ணிடும். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணால் முடிஞ்சிடும். பட் ப்ராப்ளத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் டூரில் தான் இருப்பீங்க. ஓகேவா? டு ஃபேஸ் அ ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் அக்செப்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இதுதான் முடியவே மாட்டேங்குது. ஒரு வாட்டி ஒரு தோல்வி, ஒரு ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஜென்ரேஷனுக்கு ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணால் கருத்து மார்க் வரலன்னா சூசைடு, இதில் வரலன்னா சூசைடு, என்னது பொண்ணு லவ் சொல்லலைன்னா சூசைடு, பையன் லவ் சொல்லலைன்னா சூசைடு. என்னது? ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி போனால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதே லைஃப் இல்லை, இதுக்கப்புறம் லைஃப் இஸ் லாங், லைஃப் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? இது மட்டும் லைஃப் இல்லை, இது தாண்டி லைஃப் இருக்குது. ஓகேங்களா? இது மறுபடியும் இதிலே நீங்கள் ஜெயிக்கலாம். நீட்டில் மார்க் ஒரு வாட்டி அட்டம்ல மார்க் என்ன பண்ணுங்க, இன்னும் கஷ்டப்பட்டு படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதுக்குன்னு தப்பான முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஓகேங்களா? யூ ஹேவ் டு, அந்த எய்ம் இருக்கணும். இப்போ என்னடா சாவறதுக்கு பயப்பட மாட்டீங்கன்னா வாழ்றதுக்கு என்னடா ஜாலியாக வாழ்ந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதான் டிசப்பாயின்ட் இருக்கணும். ஓகே, லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் இருக்கும், லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். ஏறாத போஸ்டர் உள்ள இறங்காத பேனர் உள்ளன்னு சொல்லுவாங்க நம்ம தலைவர். அதே மாதிரி தான் எல்லா போஸ்ட்டும் ஒரு நாள் ஏறி தான் ஆகணும், எல்லா பேனர் ஒரு நாள் இறங்கி தான் ஆகணும். பட் மறக்கக்கூடாது, இறங்கின போஸ்டர் எல்லாம் ஒரு நாள் மறுபடியும் ஏறும், இறங்கின பேனர்லாம் ஒரு நாள் ஏறும். ஓகேங்களா? அந்த லைஃப்ல அந்த மோட்டரில் போங்க. ஃபெயிலியர்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துட்டு ஓகே அடுத்ததுல மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இட் வுட் பி ஆல்சோ ஒர்த் வைல் சேனலைஸ் சைல்டு எனர்ஜி டு ஹெல்த்தி பர்சூட். லைக் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹெல்த் பர்சூட் வெளியே போய் விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், மீட் பண்ணணும், ரைடு போகணும், அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போ பேட் எடுத்து போய் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்கிறோம். அடுத்து சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். பியர்ஸ்னானது நம்ம வயசு பசங்க. ஓகேவா? Help from parents and peers should be the sort of immediately so they can be guide appropriately. ஓகேவா? அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க ஓகே உனக்கு அந்த பையன் இருக்கா, அவனுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு ஓகே அந்த வயசில் அந்த பையன் எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகே, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகேவா? ஹெல்ப் மே பி ஈவன் பி சார்ட் ஃப்ரம் த க்ளோஸ் அண்ட் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்புது, உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுக்கு யார் நம்பிக்கையானாலும் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? பிசைட்ஸ் கெட்டிங் ப்ராப்பர் அட்வைஸ் to sort of these problems, this should be helping the young to vent their feelings of anxiety and guilt. ஓகேவா? இதெல்லாம் பண்ணதுனால anxiety guilt இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ இந்த வயசில் மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்காது, படிக்கிற வயசு படிக்கணும். பட் அதையும் தாண்டி மேபி வீட்டு சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது, பட் இதான் ஃபேமஸ் பண்ணிங்கன்னா அது போய் பேசுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட பேசுங்க. ஓகேங்களா? ஒரு சைக்காலஜியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போய் பேசுங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் யார் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினச்சோ அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம், நீங்கள் தப்பான பழக்கத்துக்குலாம் போக மாட்டீங்க. ஓகேங்களா? லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன். ஓகேவா? அலர்ட் பேரண்ட்ஸ் இதான் அலர்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நீடட் டு பி லுக் ஃபார் த ஐடென்டிட்டி ஆஃப் டேஞ்சர் சைன்ஸ் டிஸ்கஸ் அபவ். ஓகேவா? ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் தே ஃபைண்ட் சம்மன் யூசிங் ட்ரக், உங்கள் ஃப்ரெண்ட் எவனாவது ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டானா உடனே போட்டு கொடுத்துடணும். என்ன சார் சொல்கிறீங்க? அடுத்ததான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, பட் அவன் நல்லா இருப்பான். ஓகேவா? அவன் போட்டு கொடுத்துணும். ஓகேங்களா? ஆனால் சில என் பையன் ட்ரக் அடிச்சா உனக்கு என்னென்னா சில பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா மூட்டு வர வேண்டியதான். ஓகேவா? நாட் டெஸ்டினேட் டு பிரிங் த நோட்டீஸ் பேரண்ட்ஸ் டு த டீச்சர்ஸ் இந்த பெஸ்ட் இன்ட்ரன்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் கன்சர்ன். அந்த பர்சன் கன்சர்னுக்காக நம்ம டீச்சர்ஸ் கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தம் அடிச்சான்னு சொல்லுங்க, நமக்கு எதுக்கு வேலை நம்ம பேசாமல் இருப்போம், அதுக்கப்புறம் அவனை மாட்டி விட்டு நமக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அப்ரோப்ரியேட் மெஷர்ஸ் வுட் பி required to diagnose the malady and underlying causes. This would help in initiating proper remedial. அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராப்பர் ரெமெடியாக இருக்கும், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இனிஷியலாக அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் நல்லா கைடன்ஸ் எடுத்துட்டு அவங்க அந்த பையன் வந்து மறுபடியும் அதை யூஸ் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப். ஓகேவா? சப்போஸ் தாண்டி போச்சுன்னா ப்ரொஃபஷனல்கிட்டையும் உங்கள் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்கணும். ஓகேங்களா? a lot of help is available in a form of highly qualified psychologist. உடம்புல இது இல்லையோ சைக்காலஜிஸ்ட் கிளினிக் தான் தெரு அதிகமாக இருக்குது. ஓகேவா? சைக்காட்ரிஸ்ட் அண்ட் டி-அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் டு ஹெல்ப் த இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹேவ் பீன் அன்ஃபார்ச்சுனேட்லி காட் இன்டு கோஆக்ரமைன் ட்ரக் ஆல்கஹால்குள்ளே போயிட்டாங்கன்னா உண்மையாக பண்ணுவோம் டி-அடிக்ஷன் சென்டரில் கூட போயிட்டு ரீஹாபிலேஷன் பண்ணி அவங்களை வந்து பழைய லைஃப் நார்மல் லைஃப்க்கு வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித் சச் ஹெல்ப் த அஃபெக்டட் இண்டிவிஜுவல் வில் சஃபிஷியன்ட்லி எஃபர்ட்ஸ் அண்ட் வில் பவர். ஓகேவா? அதுக்கு வந்து சஃபிஷியன்ட் பவர் நம்ம வில் பவர்லாம் வேணுமா? ஓகேங்களா? வெளியே வரணும், கேன் கெட் ரிட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் லீட் அ பர்ஃபெக்ட் நார்மல் ஹெல்த்தி லைஃப். ஓகே, அப்படின்னா ரீஹாபிலேஷன் பண்ணி டி-அடிக்ஷன் சென்டர்லாம் கொண்டு போயிட்டு அவன் நல்லா ப்ராப்பராக பார்த்துட்டோன்னா அவன் மறுபடியும் திரும்பி நல்ல மனுஷனாக வந்துட்டு அவன் லைஃப் வந்து ரொம்ப அருமையாக வாழ்வான். ஓகேங்களா? ஸோ இதனால தான் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து லெசன்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஒன் ஷார்ட்டில் முடிச்சிருக்கோம், ரெக்கார்டர் வீடியோ முடிச்சிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படி இது பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டொமெண்ட் இருக்குல்ல, வேறு ஏதாவது டவுட் இருக்குது, டவுட்டும் டொமெண்ட் வச்சுக்கோ. வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை சார் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்கள் மெயின் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம லைவ் கிளாஸ் இருக்கும்போது பட் இருந்தாலும் மெயின் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு மெயின் கமெண்ட் வந்து தீர்த்துப்போம். இல்லை நம்ம இப்போ லைவ் கிளாஸ் வரும்போது அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ இந்த கண்டென்ட் புரிஞ்சுது, ஓகே ஃபைன்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்படியே நம்ம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மெயின் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.